1 2 3 fast 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 கைகளை முடிஞ்ச அளவுக்கு நேரா இப்படி வச்சு தட்டினோம்னா அது இன்னும் நம்மளுக்கு பலன் கொடுக்கும். இன்னொரு தடவை பண்ணிடலாங்களா? 1 2 3 எல்லாரும் தேங்க்யூ. அடுத்ததாக குத்துவிளக்கேற்றும் வைபவம். நம்ம நாட்டின் பாரம்பரிய முறைப்படி குத்துவிளக்கேற்றி இந்த ஒரு நாள் கருத்தரங்கை தொடங்கி வைப்பதற்காக வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் செக்ரட்டரி திரு ஸ்கை சுந்தரராஜ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் மாஸ்டர் பிரதீப் விஜய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பிஹெச் செக்ரட்டரி திருமதி மாதவி, ட்ரஸ்டி திருமதி பருவரம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லா ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு ஏற்றி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம், கரெக்டுங்களா? அந்த குத்துவிளக்கு ஏற்றுவதன் மூலம் அந்த இடத்தில் இருக்கும் இருள் மட்டுமல்ல, நம் மனதில் இருக்கும் இருளும் நீங்கும். அந்த இருள் நீங்கி அன்பு, மன உறுதி, நிதானம், சகிப்புத்தன்மை, அறிவுக்கூர்மை ஆகிய 5 பண்புகளும் பெறுவதுடன் சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெறலாம்.
இங்கு வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக சிறிய அன்பு பரிசு மாஸ்டர் பிரதீப் விஜய் அவர்களை திரு ஸ்கை சுந்தர்ராஜ் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க சார். திரு ஸ்கை சுந்தர்ராஜ் ஐயா அவர்களை மாஸ்டர் பிரதீப் விஜய் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு அழைக்கிறோம். நன்றிங்கய்யா. எம்டெல் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெடின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மகேஸ்வரன் அவர்களை மாஸ்டர் பிரதீப் விஜயை அறிமுகம் செய்யுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிமையான பசுமை வணக்கம். திரு பிரதீப் விஜய் அவர்கள் புகழ்பெற்ற தியான ஆசான் மற்றும் ஆன்மீக அறிவியல் ஆசிரியர். 2010ஆம் ஆண்டு முதல் அவர் உலகமெங்கும் பயணம் செய்து தியானம், ஒருமித்த கவனநிலை மற்றும் ஆன்மீக அறிவியலை கற்பித்து வருகிறார். மேலும் அவர் 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் நூற்றுக்கணக்கான தியான பயிலரங்குகளையும் சுய சீரமைப்பு மற்றும் சுய உணர்தல் பயிற்சிகளையும் நடத்தியுள்ளார். கற்றுக்கொள்பவர்களை ஈடுபாட்டுடன் பங்கு கொள்ள வைக்கும் கற்பித்தல் முறைக்கு பெயர் பெற்ற ஆசானான பிரதீப் விஜய் அவர்கள் ஆழமான ஆன்மீக நுண்ணறிவு கோட்பாடுகளை நகைச்சுவையுடனும் நடைமுறை வாழ்க்கை உதாரணங்களுடனும் விளக்குவதால் அவரது கற்பித்தல்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் திகழ்கின்றன. ஆசான் பிரதீப் விஜய் அவர்கள் இந்தியா மற்றும் வியட்நாமில் உள்ள பிரத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் ஆவார். அகத்தெளிவின் ஆக்கப்பூர்வமான ஆற்றலுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் அவர் தியானம் மற்றும் ஒருமித்த கவனநிலையை அன்றாட வாழ்வில் அங்கமாக்கி அதன் மூலம் மாணவ மாணவியர், தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் திறனை மேம்படுத்துவதை தனது குறிக்கோளாக கொண்டுள்ளார். ஆசான் பிரதீப் விஜய் அவர்கள் BHFல் தான் ஆற்றும் பணியுடன் சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அகத்தியர் பிரமிடு தியான ஆசிரமத்தின் நிர்வாக அறங்காவலராகவும் செயல்பட்டு வருகிறார். 2017ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆசிரமத்தின் நிர்வாக பொறுப்பினை ஆசான் பிரதீப் விஜய் அவர்கள் 22ஆம் ஆண்டு அவரது ஆசான் பத்ரிஜி அவர்களின் உடலை விட்டு நீங்கியதும் ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் இன்று வரை அந்த ஆசிரமத்தில் தியான பிரமிடுகள், தங்குமிடங்கள், குணமளிக்கும் ஆன்மீக மரங்கள் மற்றும் செடிகள், ஆன்மீக புத்தகங்களுக்கான நூலகம் மற்றும் பல்வேறு வசதிகள் அவரது தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்டு இன்று அகத்தியர் ஆசிரமம் மௌனம் மற்றும் தியானத்திற்கான பன்னாட்டு மையமாக திகழ்கிறது. திரு பிரதீப் விஜய் அவர்கள் 1982ஆம் ஆண்டு இந்தியாவில் பிறந்தார். சென்னையில் தகவல் தொழில்நுட்பத்தில் இளங்கலை பொறியியல் பட்டம் பெற்ற பின் 2005ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா உள்ள மெல்போர்னில் தகவல் அமைப்புகளின் முதுகலை பட்டம் பெற்றார். அவருக்கு தான் எங்கிருந்து வந்திருக்கிறோம் மற்றும் பூமி வாழ்க்கை பயணத்தை முடித்த பிறகு நாம் எங்கே செல்வோம் என்பதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. மேலான சத்தியத்தை தெரிந்து கொண்டு அனைத்தையும் படைத்த தெய்வீக சக்தியுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்ற தனியான தாகமும் அவருக்கு இருந்தது. படிப்பு மற்றும் வேலையில் வெற்றியடைந்த போதிலும் அவரினுள் விவரிக்க இயலாத வெறுமை உணர்வு இருந்து கொண்டே இருப்பதை அவர் உணர்ந்தார். 2007ஆம் ஆண்டில் அவரது வாழ்வில் திருப்பம் ஏற்படுத்திய முக்கிய தருணம் வந்தது. சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவரது பேர் ஆர்வத்தின் காரணமாக அவர் தனது பணியிலிருந்து விலகி பிரமிடு ஆன்மீகம் என்ற இயக்கத்தின் நிறுவனர் பிரம்மரிஷி பத்ரிஜியின் வழிகாட்டுதலின் கீழ் ஆனாபான சதி தியானத்தை தொடர்ந்து 3 ஆண்டுகள் தீவிரமாக பயிற்சி செய்தார்.
தீவிர தியான பயிற்சியின் போது அவர் தன்னை உணர்ந்து வாழ்க்கை, இறப்பு, மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை மற்றும் பூமியில் அவரது வாழ்க்கை நோக்கம் குறித்த கேள்விகளுக்கான பதில்களை பெற்றார். உலகெங்கும் உள்ள மக்கள் தியானம், ஒருமித்த கவனநிலை மற்றும் ஆன்மீக அறிவியலை பற்றிய புரிதல் மூலம் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் கருணையுடன் வாழ ஊக்கமளிப்பதே திரு பிரதீப் விஜய் அவர்களின் எளிமையான ஆனால் மகத்தான நோக்கமாகும். அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் அவர் ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் தங்களது உண்மையான திறனை வெளிப்படுத்தவும், நோக்கம், ஆரோக்கியம் மற்றும் ஆனந்தமான வாழ்க்கையை வாழவும் வழிகாட்டுகிறார். அவரை வரவேற்கிறேன். நன்றிங்க டாக்டர் மகேஸ்வரன். அடுத்ததாக நம்ம சிறப்பு விருந்தினர் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் செக்ரட்டரி திரு ஸ்கை சுந்தர்ராஜ் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் பசுமை வணக்கம். நமக்கெல்லாம் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள இந்த ஒரு கருத்தரங்குக்கு, ஒரு ஒன்று கூடலுக்கு ஏற்பாடு செய்து சிறப்பாக இதை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இங்கு நம் முன்னே அமர்ந்திருக்கும் மாஸ்டர் அவர்களுக்கு எனது வரவேற்பையும் நான் மாஸ்டர் மட்டும்தான் சொன்னேன், பேரை சொல்லலை. ஏன்னா பேரை சொல்லக்கூடாது. இங்கே கொங்கு தமிழில் பேர் சொன்னால் அது ஒரு இர்ரெஸ்பெக்டாக பெண்கள் நினைப்பாங்க. இங்கே கொங்கு, இந்த வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் கணவருடைய பெயரை பெண்கள் சொல்ல மாட்டாங்க. எனக்கு திருமணமாகி 45 ஆண்டுகள் ஆச்சு. இதுவரைக்கும் என் மனைவி என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டதில்லை. இது மாதிரி எல்லாம் பாரம்பரியமாக அப்படிதான். இதோ ஏனுங்க, வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, ஏனுங்க, இப்படித்தான் பேசுவாங்க. யாராவது வந்தால் அவங்க அப்பா வெளியில் போயிட்டாங்க, அவங்க அப்பா. இப்படி ஒரு ரெஸ்பெக்ட் பீப்புள் லிவிங், இந்த அதாவது ஒரு மரியாதை மிக்க மனிதர்கள் வாழும் பகுதியில் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். அதுவும் குறிப்பாக பெண்கள் அதிகமாக இருக்கிறீங்க. என்னுடைய குருநாதர் வேதாந்தி மகேஷ், அவர் பெண்களுக்கு தான் முதலிடம், லேடிஸ் ஃபர்ஸ்ட். இப்போ குத்துவிளக்கு மாஸ்டரை ஏற்ற சொன்னாங்க, நான் ஏற்றுறேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட்டு சாமிஜி. ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தையே சொல்லிடுறேன். நான் சுருக்கமாக முடித்து போகிறேன். ஏன்னா நான் மாஸ்டரோட கிளாஸ் தான் கேட்கறதுக்கு வந்திருக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஆர்வ விகுதியில் உங்களோட என்னுடைய சிந்தனையை பகிர்ந்து, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. ஏன்னா இப்போ மாஸ்டர் பெத்தெடுத்ததும் அவங்க அம்மா ஒரு பெண். அப்போ இந்த பெண்களால் தான் இந்த உலகம் வாழ்கிறது, பெண்களால் தான் ஆண்களும் வாழ்கிறார். அப்போ இந்த தாய், பெண் என்றால் தாய் என்று பொருள், அம்மா. அப்போ இந்த பூமிக்கு கூட பெண்ணினுடைய பெயர் தான் பூமி தாய் என்று சொல்கிறோம். நதிகள் அனைத்தும் பெண்ணினுடைய பெயர் தான் இருக்கு. ஏதோ ஒரு சில நதிகள் மட்டும்தான்
இனத்திற்கு ஒரு கல்வியை கொடுத்து விட்டால் அது தலைமுறையாக தி ஸ்ட்ராங் நேஷன். அப்போ இங்கே இந்த இடத்துல we are giving prenatal education for ladies. அப்போ ஒரு நல்ல இடத்துக்கு, ஒரு அருள் மிகுந்த இடத்துக்கு, ஒரு டிவைன் ஃபோர்ஸ் இங்கே வந்து வெரி டிசிப்ளின்டு ஆர்கனைசேஷன். We are maintaining the punctuality. We are maintaining the self-discipline. இந்த இடத்துல no smoking, no alcohol, only smiling. Only smiling. Less speak. இந்த இடம் வந்து ஸ்பீச் ஜோன். மகாகவி பாரதி உங்களுக்கு தெரியும், ஔவையார் உங்களுக்கு தெரியும். ஔவையார் ஒரு ஆத்திச்சூடின்னு சொல்லுவாங்க, செய்கையில் பொருள் உணர். அது வந்து யூகேல பர்மிங்ஹாம் பேலஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே சொன்ன ஔவையாருடைய அந்த வேர்டு பர்மிங்ஹாம் நடக்குது. பிகாஸ் we are exporting the Birmingham Palace some products. The world luxuries to Birmingham, UK. அங்கே அந்த மகாராணி இருக்கிற இடத்துல 600 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒருவருக்கு ஒருவர் பேசிக்க மாட்டாங்க, ஆனால் ஒர்க்கு நடக்குது. தி சைலன்ஸ். இப்போ அங்கே இங்கே மாஸ்டர் அதான் அல்டிமேட்டாக வச்சுருக்காரு, இன்னர் பீஸ் அண்ட் சைலன்ஸ். அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஒரே இது மட்டும் சொல்லிட்டு நான் உட்கார. வேற ஒன்றும் இல்லை, ஜாடம் பண்ணிக்கிறது ஒருத்தர். தண்ணி வேணுமா, இப்படின்னா தண்ணி அர்த்தம், இப்படின்னா சைலன்ஸ்னு அர்த்தம். அங்கே சாப்பிடும்போது மகாராணி சாப்பிடும்போது சைலண்ட் கொண்டு வந்து வச்சா, ஃபோர்க் எடுத்து இப்படி மாற்றி வச்சா எனக்கு போதும்னு அர்த்தம். அப்போது எப்போ வந்து நமக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, நம்ம நல்லா பேசும்போது டிஸ்டர்ப் ஆகுது, பேசும்போது சண்டை வருது. நீங்கள் பாருங்க, மௌனம் கலக நாசம். நமக்கு துன்பம் இல்லாமல் இருக்கணுமா, சண்டை இல்லாமல் இருக்கணுமா, ஃபர்ஸ்ட் கீப் சைலன்ஸ். இப்படி we are saving energy. When you are keep the silence, you can save the energy, you can save the biomechanics. So அதனால் நீங்கள் உங்களுடைய எனர்ஜியை, பர்த் எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. திஸ் இஸ் எ பேங்க். This is a bank for your saving, your energy saving place. அது எல்லாம் டெக்னிக் எப்படி நம்ம இதை வந்து நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். பிலாங்ஸ் டு அவர் பர்த் எனர்ஜி. இதை எப்படி ஒரு கன்சிஸ்டன்சியாக வச்சுக்கலாம், இதுக்கெல்லாம் தான் டெக்னிக் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு மாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய மீண்டும் அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பிலே வணக்கத்தை சொல்லி, உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் இங்கே வர வேண்டும். நம்முடைய பர்பஸ் ஆஃப் லைஃப், நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் அல்டிமேட், அதை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் இன்னும் மாஸ்டரிடமிருந்து நாமெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் பன்னாலயத்தின் சார்பிலே வருக வருக வரவேற்பையும் வணக்கத்தையும்
சார், நல்லா அழகாக பேசுனீங்க. நீங்கள் வந்து சொன்னீங்க பேர் சொல்லக்கூடாது, மாஸ்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஆமாம், இந்த நான் சின்ன வயசுல இந்த தமிழ் படம்லாம் பார்ப்பேன். கணவர் பேர் சொல்லக்கூடாது, திட்டுறது கூட அன்பாலேயே திட்டுவாங்க இந்த பெல்ட்ல. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் அதுக்கு ஆப்போசிட்டாக, ஏன்னா அவர் வந்து வயசுல மூத்தவர், ஞானத்தில் மூத்தவர். ஸோ அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கணும். நம்ம எல்லாரும் கற்றுக்கணும், பெரியவங்களுக்கு எல்லாரும் கற்றுக்கணும். நான் வளர்ந்த விதம் எப்படின்னா, பேர்ல ஒரு சக்தி இருக்கு, ஒவ்வொரு பேர்லயும் ஒரு எனர்ஜி இருக்கு. அது நம்ம சொல்ல சொல்ல அந்த எனர்ஜி வந்து அந்த சோலுக்கு அந்த ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல அந்த மாதிரி ட்ரைனிங். சவுண்டு, பேர் நம்ம சொல்றது சவுண்டு தான். அந்த சவுண்டுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒவ்வொரு சவுண்டுக்கு ஒவ்வொரு வைப்ரேஷன். இந்த சோல் வந்து, இந்த ஆன்மா வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பேர் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் வரும். ஏன்னா அந்த பேரை வச்சு கூப்பிடுறப்போ அந்த ஆன்மாக்கு வந்து அந்த ரிமெம்பரன்ஸ் வரும், அந்த சோல் பர்பஸ், அந்த லைஃப் பர்பஸோட ரிமெம்பரன்ஸ் மறுபடியும் மறுபடியும் வரும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப கியூரியஸா, என்னோட எனக்கு எதுக்கு இந்த பேரை வச்சிங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ உங்களோட பேருக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க. ஸோ பிரதீப், பிரானா சூப்பர்லேட்டிவ். ஸோ நான் வந்து ஆந்திராவில் சித்தூர் நேட்டிவ். ஸோ தெலுங்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் டோன் இருக்கும். தமிழ்நாடு பார்டர் 20 கிலோமீட்டர் வேலூர் பார்டர். ஸோ தமிழோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். என்னோட மதர் டங் தமிழ் தான், பட் வளர்ந்தது ஆந்திரா சோன், தெலுங்கு சோன். ஸோ பிரானா சூப்பர்லேட்டிவ். ஸோ என்னோட பேருக்கு நான் அர்த்தம் சொல்றேன். பிரானா சூப்பர்லேட்டிவ், விசிஷ்டமானது. தீப்னா லைட். ஸோ பிரதீப்னாக்கா கிரேட் லைட். ஸோ கிரேட் லைட், அதுதான் மீனிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி சார் ஐயாவோட பேர் வந்து சௌந்தரராஜன், சுந்தர்ராஜ், சுந்தர்ராஜ். ஸோ சுந்தர்னா என்ன? பியூட்டி. பியூட்டி எப்போ வரும்? பியூட்டி எப்போ வரும்? வாழ்க்கையில பியூட்டி எப்போ வரும்? எப்போ, எங்க சௌபாகியம் இருக்கோ அங்க பியூட்டின்றது வரும். ஸோ சத்தியம், சிவம், சுந்தரம், இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் தானே. சத்தியம்னா உண்மை, உண்மை இருக்கிற இடத்துல சிவம் இருக்கும். சிவம்னா வெல்பீயிங், சௌபாகியம், ப்ராஸ்பரிட்டி, வெல்னஸ். எல்லாத்துலேயுமே ஒரு சௌபாகியம், பணத்துலேயும் சரி, அறிவிலையும் சரி, ஹெல்த் வைஸ்ல, ரிலேஷன்ஷிப்ஸ்ல, எல்லாத்துலேயும் ஒரு சிவம், ஒரு வெல்பீயிங். எங்க சத்தியம் சிவம் இருக்கோ அங்க பியூட்டி இருக்கும், லைஃபோட பியூட்டி. அந்த பியூட்டின்றது வந்து ஒரு நேச்சுரல் பை ப்ராடக்ட் ஆஃப் சத்தியம் அண்ட் சிவம். ஸோ அந்த மாதிரி அழகா அவர் வச்சிருக்காரு பேர். அதுல வந்து ராஜ், ராஜ்னா கிங், இந்த பியூட்டிக்கு உச்சநிலை. ஸோ ரொம்ப அழகான பேர் வச்சிருக்கீங்க. ஏன்னா அவரோட வந்து ஒரு ½ an hour டிஸ்கஸ் பண்ணோம் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. என்னோட நானே பேசிக்கிற மாதிரி இருந்துச்சு அவரோட பேசுறது. வெரி கிறிஸ்டல் கிளியர், கிளாரிட்டி. ஏன்னா இந்த கிரேட் ஆர்கனைசேஷனை அவங்க வந்து சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 2 விஷயம் தான் சொன்னாங்க, கேரக்டர் பில்டிங், கிரீன் டெவலப்மெண்ட், green belt development. Character building is the first wheel. Second is the green belt development, forestation, greenery. So first character building. So now what is meditation? What is the purpose of meditation? For character building, right? So character building is natural. There is greenery, there is beauty. ரொம்ப சந்தோஷம் சார் இந்த ஆர்கனைசேஷனுக்கு. இந்த ஹாலை நம்மளுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்ல ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, சர்வீஸ் பண்ணுறீங்க, ஸோ கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஆல்மோஸ்ட் அவர் கிஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். அதுக்கு ஸோ இந்த ப்ரோக்ராம்குள்ள இன்னைக்கு வந்து நான் கீழே வந்துடுறேன். எனக்கு மேடையில் இருந்தேன், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள். ஓகே, கீழே இருந்தால் ஓகே தானே உங்களுக்கு? எஸ்.
சின்ன பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்னையோட ப்ரோக்ராமுக்கு இன்னைக்கு நடக்கிற ப்ரோக்ராமோட அவுட்லுக் ஓவரால் என்ன அப்படின்னா நிறைய தியானம் பண்ணுவோம். நம்பர் 1. நம்பர் 2, ரைட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். நம்பர் 3, ஃப்ரெண்ட்ஷிப், சஜ்ஜன சாங்கத்தியம். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட் இருக்கும் இன்னைக்கு நடக்கிற ப்ரோக்ராம். There are 2 important aspects we need to focus on. ரெண்டு விஷயம் important things. There are 2 things. One, முதல் விஷயம் வந்து expansion of the knowledge. நம்மளோட அறிவு expansion of the knowledge is the first. நம்மளோட அறிவு வளர்த்து. The second is the expansion of the consciousness. Consciousness na என்ன சொல்லுவாங்க தமிழ்ல என்ன சொல்லுவாங்க consciousness? விழிப்புணர்வு. எஸ், விழிப்புணர்வு. அவேர்னஸ், விழிப்புணர்வுனா அவேர்னஸ். ஸோ கான்ஷியஸ்னஸ்க்கும் விழிப்புணர்வும் ஆல்மோஸ்ட் சினானிமஸ் தான். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் நாலேஜ், நம்மளோட அறிவை வளர்க்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னைக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, இந்த ஒர்க் ஷாப் எதுக்கு வந்திருக்கீங்கன்னாக்கா ரெண்டு விஷயம். என்ன கொண்டு போக போறீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன கொண்டு போக போறீங்க, அந்த கிளாரிட்டி வேணும் இல்லையா உங்களுக்கு. ஸோ ரெண்டு விஷயம் எழுதிக்கோங்க. எல்லாருக்கிட்டும் பென் நோட் புக் இருக்கா, கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லைன்றவங்க கை தூக்குங்க. சில பேர் ஏன் ஒரு என்டர்டெயின்மெண்டா வந்திருக்கீங்களா? பேனாவும் எடுத்துட்டு வரல, புக்கும் எடுத்துட்டு வரல. சண்டே ப்ரோக்ராம், ஒரு நாள் ஒர்க் ஷாப்பு, பேனா புக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னாக்கா என்ன நெஞ்செழுத்து இருக்கும் உங்களுக்கு. ஓகே, யாரன்னா உங்களுக்கு ஒரு பென்னு பேப்பர் டொனேஷன் கொடுங்க. இந்த மாஸ்டர் வந்து எங்க ப்ரோக்ராம் நடந்தாலும் அங்க சர்வீஸ்க்கு வந்துருவாரு. ஸோ அவரோட ஃபோக்கஸ் சர்வீஸ் தான். ஸோ என்ன கொண்டு போக போறோம்? எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம்க்கு எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? முதல் வாட்டி. அப்படிங்கப்பா, மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் டைம் தானா? என்ன பார்க்கறதும் ஃபர்ஸ்ட் டைம் தானா? அப்படியா? எந்த நம்பிக்கையில வந்தீங்க? எந்த நம்பிக்கையில வந்தீங்க? ஓ, வாழ்க்கையே நம்பிக்கையில வருது. ஓகே ஓகே சரி சரி சரி, ரைட். இன்னொரு வாட்டி தூக்குங்க. எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம்? ஆல்மோஸ்ட் 90%. 80 to 90% ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கிரேட். இந்த ஆர்கனைசர்ஸ் தான் இந்த அப்ளாஸ் கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ. ஸோ முதல் தடவை வந்திருக்கீங்க. நான் பேசிக்ஸ்லேருந்து கொண்டு போகிறேன் நான். ஓகேவா? எத்தனை பேர் தியானம் ஃபர்ஸ்ட் டைம்? தியானம் எத்தனை பேர் முதல் வாட்டி வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் மெடிடேஷன், இந்த ஆனாபானசக்தி மெடிடேஷன், நேச்சுரல் பிரெத் அப்சர்வ் பண்றது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, கொஞ்சம் பேர். வெரி குட். சரி, அப்ப நான் வந்து ஒரு கொலோக்கியலா கொண்டு போகலாம். ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர். ஸோ எதுக்காக இந்த ஒர்க் ஷாப் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த நாலேஜ், ரெண்டாவது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த நாலேஜ், நம்ம அறிவை எப்படி நம்ம வளர்க்க முடியும், எந்த மார்க்கத்தில் நம்ம அறிவை வளர்க்கலாம்? நம்பர் 1, நல்ல புத்தகங்கள் படிச்சாக்கா நம்மளோட அறிவு வளரும். ரீடிங் த ரைட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ். ரெண்டாவது, நல்ல விஷயம் கேட்கிறப்போ, இப்போ நீங்க ஒர்க் ஷாப் வந்திருக்கீங்க, இப்போ நான் சொல்றதை கேட்குறீங்க, உங்களுக்கு புரியாத விஷயம் சிலது புரியுது, புது விஷயம் உங்களுக்கு சிலது மனசுக்கு படுது. ஸோ உங்களோட அறிவு வளருது தானே. ஸோ சஜ்ஜன சாங்கத்தியம் பண்றப்போ, குரு சாங்கத்தியம் பண்றப்போ, இந்த ஒர்க் ஷாப்ஸ், ரிட்ரீட்ஸ் இதெல்லாம் அட்டெண்ட் பண்றப்போ உங்களோட அறிவு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த நாலேஜ், அது ஃபர்ஸ்ட். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த நாலேஜ் மட்டும் இருந்துட்டாக்க உங்க வாழ்க்கை மாறிடுமா? இது தியரிட்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நாலேஜ் எக்ஸ்பேண்ட் ஆனாக்கா அது உங்களுக்கு அறிவுபூர்வமா புரியுது. ஆனா அது உங்களோட வாழ்க்கையில அனுபவத்துல இல்லை அப்படின்னாக்கா அந்த கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகாது. நீங்க கத்துக்கிட்ட விஷயம் உங்க வாழ்க்கையில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா, ஒரு தினசரி வாழ்க்கையில நடைமுறையில நீங்க வந்து அது அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ் இருக்கு, அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்காது, அந்த அவேர்னஸ் இருக்காது.
கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க இல்லை ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோங்க, தியரி கிளாஸ் மட்டும் கேட்குறீங்க, லேப்ல போயிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50% தான் புரிஞ்சிருக்கு, 100% புரியல. அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்ப தான் உங்களுக்கு அது 100% புரியும். எங்க தவறு நடக்குது, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, இது எல்லா விஷயம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லெபரட்டரியில தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில, ஆன்மீகத்துல ரெண்டு விஷயம் பேசிக் அண்ட் பிரைமரி. ஹோல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, A to Z ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த நாலேஜ், லாஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ். எப்போ நம்ம கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ, then you become a spiritual person. You become a sensitive person, you become a responsible person. Spirituality oda definition enna? What is the definition of spirituality naka? Spirituality oda definition vandu responsibility. A person who takes responsibility for his life is a spiritual person. Responsibility, பொறுப்பு எடுத்துக்கிறது. உங்க வாழ்க்கைக்கு நீங்க எப்போ பொறுப்பு எடுத்துக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எப்போ பொறுப்பு எடுத்துக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கு பொறுப்பு இருக்கு, சுத்தி நடக்கிறதுலயும் உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. எப்போ நீங்க பொறுப்பு எடுத்துக்கிறீங்களோ அப்போ நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுதுங்களா? இந்த ஒர்க் ஷாப்ல நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்? நம்பர் 1 எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த நாலேஜ், நம்பர் 2 எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ். அந்த கான்ஷியஸ்னஸ் எப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னா நீங்க நிறைய தியானம் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய தியானம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2 நிறைய மௌனத்தை கடைபிடிக்கணும். நம்பர் 2. நம்பர் 3 மைண்ட்ஃபுல்னஸை ஃபாலோ பண்ணணும். மைண்ட்ஃபுல்னஸ்னா நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை மேல முழு கவனத்தோட செய்யணும். மல்டி டாஸ்கிங் இருக்கக்கூடாது. எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை மேல முழு கவனம். சப்போஸ் நீங்க சாப்பிட்றீங்கனாக்கா அந்த உங்களோட கவனம் பூரா சாப்பாடு மேல மட்டும்தான் இருக்கும். பேங்க் பேலன்ஸ் பத்தி திங்க் பண்றது, வைஃபை பத்தி திங்க் பண்றது, புருஷனை பத்தி திங்க் பண்றது, நாளைக்கு என்ன பண்ணலாம் திங்க் பண்றது, அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த வேலை செய்யறோமோ உங்களோட முழு கவனம் அந்த வேலையில மட்டும்தான் இருக்கும். எது செஞ்சாலும் நீங்க குளிக்கிறீங்க, குளிக்கிறப்போ உங்களோட கவனம் பூரா குளியல மட்டும்தான் இருக்கணும். வீடு பெருக்கிறீங்க, வீடு பெருக்கிறப்ப உங்களோட கவனம் பூரா வீடு பெருக்கிறதுல தான் இருக்கணும், க்ளீன் பண்றதுல தான் இருக்கணும். காய்கறி கட் பண்றீங்க, காய்கறி கட் பண்றப்போ வேற விஷயம் யோசிக்கக்கூடாது, அது மேல மட்டும்தான் இருக்கணும். ஸோ வாட் யுவர் மைண்ட் அண்ட் பாடி இன் ஒன் பிளேஸ், அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். யுவர் பாடி அண்ட் மைண்ட் இன் ஒன் பிளேஸ், தட் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த நாலேஜுக்கு வந்து நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணணும், குரு சாங்கத்தியம் பண்ணணும், ஒர்க் ஷாப்ஸ், கிளாஸஸ் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணா உங்களுக்கு அந்த அறிவு வந்து நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க. அதே எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க படிச்சதை, நீங்க புரிஞ்சுக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு உதவி பண்றது வந்து தியானம், மௌனம், அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ். தமிழ்ல மைண்ட்ஃபுல்னஸ் என்ன சொல்லுவாங்க? ஒருநிலைப்படுத்தல். ஒருநிலைப்படுத்தல் கரெக்டா? மைண்ட்ஃபுல்னஸ் கரெக்டா? மனநிறைவு. மைண்ட்ஃபுல்னஸ் மீன்ஸ் மனநிறைவு. மைண்ட்ஃபுல்னஸ்னா அந்த ஆக்ஷன்ல தான் இருக்கும். நம்ம என்ன வேலை பண்றோமோ அதுல ஃபுல் ஃபோக்கஸ். ஒருமித்த கவனம், ஃபுல் கான்சென்ட்ரேஷன். மித்தனா என்ன? முழுமையான கவனம் சொல்லலாமா? ஓகே, முழுமையான கவனம். முழுமையான கவனம். எனக்கு இலக்கிய தமிழ்லாம் தெரியாது, கொலோக்கியல் தமிழ் தான் சிம்பிளா பேசிட்டு. முழுமையான கவனம். ஓகே, ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்னா முழுமையான கவனம். ஸோ எப்போ இதெல்லாம் உங்களுக்கு இன்டிகிரேட் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் போகலாம். ஸோ எல்லாரோட மொபைல் ஃபோன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா? உங்கள் ஃபோன் ஒரு மிஸ்டேக், இப்போ நம்ம மெடிடேஷனில் இருக்கிறோம், தியானத்தில் இருக்கிறோம், அப்போ உங்கள் ஃபோன் ரிங் ஆச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் ஃபோன் ரிங் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களோட மெடிடேஷனை டிஸ்டர்ப் ஆகுமா? அப்போ அதோட கர்மா உங்களை வந்து சேருமா? எதுக்கு செல்ஃபோன்னால மற்றவங்க கர்மாலாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க உங்கள் அக்கௌண்ட்டில்? செல்ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு 5 minutes ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ புக்கு, பென்னு எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி குடிங்க. எல்லாம் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்திருக்கீங்களா? ஸோ கொஞ்சம் தண்ணி குடிங்க. தியானத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது நல்ல பழக்கம். ஏன்னா உங்களுக்கு தொண்டை வந்து வத்தி போகலாம்னு இருக்கும், நல்லா தியானம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு
ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். தியானம் எப்படி பண்ணணுன்றது நான் சொல்லித்தரேன். நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். 2 ஸ்டெப் தான் மெடிடேஷன்ல, 2 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சுகாசன் அப்படின்வாங்க. சுகாசனம் அப்படின்னாக்கா நல்லா சுகமா உட்காந்துக்கணும். கையும் கோத்துக்கணும், காலை கிராஸ் பண்ணிக்கணும், நல்லா சுகமா உட்காந்துக்கணும். முதுகு நேரா வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொஞ்சம் சாஞ்சி உட்காந்துக்கலாம். நேரா உட்காந்து சாஞ்சுக்கோங்க. ஓகேவா? அது சுகாசனம். கண்ணாடி போட்டுதான் கண்ணாடி கட்டிடுங்க. ஏன்னா நீங்க தியானம் பண்றப்ப நீங்க கண்ணை மூட போறீங்க, அப்புறம் உங்களுக்கு கண்ணாடி தேவைப்படாது. கண்ணாடி கட்டிடுங்க. கண்ணை முடிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சுகாசனம். 2வது ஸ்டெப் சுக பிராணாயம். சுக பிராணாயம்னா இயற்கையா நடக்கிற மூச்சு தானா நடக்குது. அந்த இயற்கையா நடக்கிற மூச்சு கையும் போட்டுக்கோங்க. செங்குத்தாக இருக்கிறது விரல் நல்லா போட்டுக்கணும். கண்ணை முடிக்கோங்க. பக்கத்துல என்ன நடக்குது, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க யோசிச்சாதீங்க. கண்ணை மூடிக்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி உட்காருங்க. தயவு செஞ்சு யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். Gently close your eyes. Relax your shoulders, relax your neck, completely relax. எந்த ஒரு டென்ஷன் வேண்டாம், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வேண்டாம். கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களோட கவனத்தை உங்களோட இயற்கையான மூச்சு மேல செலுத்துங்க. Cross your feet. காலை கிராஸ் பண்ணிக்கோங்க. Just be with your natural breath. இயற்கையான மூச்சு எப்படி தானா உள்ள போகுது, எப்படி தானா வெளியே போகுது, அதை மட்டும் கவனிங்க. உங்களோட முழு கவனத்தை உங்களுடைய இயற்கையான மூச்சு மேல செலுத்துங்க. எந்த யோசனை வந்தாலும் உடனே அந்த யோசனையை கட் பண்ணிட்டு உங்களோட கவனத்தை மூச்சு மேல செலுத்துங்க.
எந்த யோசனை வந்தாலுமே சரி, ஃபியூச்சர் பிளானிங், பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் don't give a fraction of your time or an ounce of an energy to your thoughts. Come back to your breath. மறுபடியும் உங்களோட கவனத்தை முழுமையாக உங்கள் மூச்சு மேலே மட்டுமே செலுத்துங்க.
தண்ணி குடிங்க. ஸோ மெடிடேஷன் முன்னாடி, மெடிடேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது, மெடிடேஷன் முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், மெடிடேஷனுக்கு அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும். அது நல்ல பழக்கம். ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணணும். எப்படி இருக்கு? ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? உங்களுக்குள்ள எனர்ஜி கம்மியாக இருந்தாக்கா டயர்டாக இருக்கும். எப்போ உங்களுக்கு உடம்புல எனர்ஜி கம்மியாக இருக்கோ அப்போ நீங்கள் டயர்டாக இருப்பீங்க. எனர்ஜி எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. கரெக்டாக? ஸோ ஒரு 5 நிமிஷம் பண்ணதுக்கே உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்குன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா உங்களுக்கு இந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் கண்ணை மூடி மூச்சை மட்டும்தானே கவனிச்சிங்க, வேறு எதனா பண்ணீங்களா? இயற்கையான மூச்சு தானாக நடக்குது, தானாக உள்ள போது தானாக வெளியே வருது. ஆனால் அந்த கண்ணை மூடி எப்படி உள்ள போது எப்படி வெளியே வருது அதை மட்டும் கவனிச்சிங்க. ஸோ நீங்கள் மூச்சை கவனிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மூச்சில் இருக்கிற பிராண சக்தி அதிகமாகும். நீங்கள் மூச்சு வாங்குறப்போ அதில் ஆக்சிஜன் மட்டும் இல்லை, அதில் பிராண சக்தியும் இருக்குது. காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, பிராண சக்தி. என்னோட பிராணனே போன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற டைலாக் கேட்டிங்களா? அப்படின்னா என்னன்னாக்கா எனர்ஜி மொத்தமும் போயிட்டோம்னா. ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்ம மூச்சு வாங்குறப்போ அதில் ஆக்சிஜனோட சேர்த்து அந்த பிராண சக்தியும் நம்ம உள்வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ நம்மளோட கவனம் அந்த மூச்சு மேலே போதோ அங்கே பிராண சக்தி அதிகமாகும். ஸோ பிரெத் எனர்ஜி. ஸோ உங்களோட பிரெத் எனர்ஜி வந்து அதிகமாகிறப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. எனர்ஜி அதிகமாக என்ன ஆகும்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருப்பீங்க, மென்டலாக ஹெல்த்தியாக இருப்பீங்க, எமோஷ்னலாக, சைக்கலாஜிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக, சோஷியலாக ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஃபார்முலா எழுதிக்கோங்க. M and M. M and M பண்றது என்ன? ஜெம்ஸ் கம்பெனின்னு சொல்லாதீங்க. வெளியூரில் M&Mனா ஜெம்ஸ். இந்தியாவில் கிடைக்குதா M&M? இந்தியாவில் M&M கிடைக்குதா? கிடைக்கல. ஆனால் இந்தியாவில் ஜெம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வெளியூரில் M&M. M and M. M-னா ஃபர்ஸ்ட் M மெடிடேஷன், செகண்ட் M மைண்ட்ஃபுல்னஸ். M&M மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். அது உங்க வாழ்க்கையில் இருந்தா என்ன கிடைக்கும்? H and H. H and H. Health and happiness. M&M இருந்தா H and H. Health and happiness. இதுதான் சிம்பிள் ஃபார்முலா. எங்க தியானம் இருக்கோ, எங்க மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கோ, அங்க ஆரோக்கியமும் சந்தோஷமும் தானா வரும். நீங்க வந்து செடிக்கு வந்து செடியோட வேரை பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வேரை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அதோட உரம், நியூட்ரிஷன், மினரல்ஸ், அந்த வேருக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னாக்கா மரம் நல்லா செழிப்பாக வரும். அதே மாதிரி நீங்கள் மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். இதுதான் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கா? கண்ணை மூடி மூச்சை கவனிக்கிறது கஷ்டமாக இருக்கா? இல்லை இல்லை, ரொம்ப சுலபமானது தானே. இதில் எந்த ஒரு மந்திரமும் கிடையாது, எந்த ஒரு தந்திரமும் கிடையாது, எந்த ஒரு எந்திரமும் கிடையாது. நீங்கள் சொல்லலாம் சார் நாங்கள் பிரமிட் யூஸ் பண்ணுறோம், அது ஒரு டூல். பிரமிட்ன்றது ஒரு டூல். அந்த டூலை யூஸ் பண்ணால் கொஞ்சம் சக்தி அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அது ஒரு ஆடட் டூல். ஸோ மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த இமேஜினேஷனும் கிடையாது, எந்த மந்திரமும் கிடையாது. இப்போ இதோட சயின்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இந்த மெடிடேஷனோட சயின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மெடிடேஷன் சயின்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்கிற தொட்டு நான் சொல்கிறேன். மெடிடேஷனோட சயின்ஸ் என்ன அப்படின்னா வெரி சிம்பிள். மெடிடேஷன் எதுக்காக பண்றோம்? வாட் இஸ் த கோல் ஆஃப் மெடிடேஷன்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மெடிடேஷன்? தியானம் பண்றதுக்கான நோக்கம் என்ன? என்ன பலன்? அது தியானம் டெய்லி பண்ணிட்டே இருந்தாக்கா அது வாழ்க்கையில உங்களுக்கு ஆரோக்கியம் நிம்மதி இருக்கும். ஆனா மெடிடேஷனோட கோல் என்ன? empty mind, zero mind, empty mind. The very goal of meditation, the very purpose of meditation is empty mind. தியானம் எதுக்காக பண்ற அப்படின்னாக்கா மனசு அமைதியா வச்சுக்கிறது.
Zero. Mind, empty mind and zero thoughts. So உங்க தாட்ஸ் உங்களுக்கு யோசனைகளே இல்லை அப்படின்னாக்கா உங்க மைண்ட் எம்டியா இருக்கிறாங்க. ஸோ யோசனை இல்லாத நிலை தான் தியான நிலை. யோசனைகளே இல்லாத நிலை தான் தியான நிலை. அந்த தியான நிலத்துல என்ன நடக்கும்? அந்த தியான நிலத்துல யோசனைகள் இல்லாத நிலையில தியான நிலையில உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க. செல்ஃப் ரியலைசேஷன். யூ ரியலைஸ் யுவர் செல்ஃப். யூ ரியலைஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப். The more you meditate, the more you realize yourself. Simple phenomena. Meditation தியானம் பண்ண உங்களை பத்தியான புரிதல் உங்களுக்கே கிடைக்கும். தியானத்துல என்ன பண்றீங்க? உங்க மூச்சோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. கரெக்டா? கண்ணை மூடி மூச்சை கவனிக்கிறீங்க. உங்க டைம் எல்லாம் உங்க மூச்சு மேலேயே கவனிக்கிறீங்க. உங்க மூச்சோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்க மூச்சோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா உங்களை பத்தியான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா, மற்றவங்களோட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாக்கா கரெக்டா? மற்றவங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாக்கா அவங்கள பத்தி உங்களுக்கு புரியும். உங்களோடயே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா உங்களை பத்தி உங்களுக்கு புரியும். உங்களோட நீங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா கண்ணை மூடி மூச்சு கவனிக்கணும். ஏன்னா உங்க உயிர் எதை சார்ந்தது? உங்க உயிர் எதை சார்ந்தது? மூச்சு. மூச்சு இருக்கிற வரைக்கும் உடல்ல உயிர் இருக்கும். மூச்சு நின்றுச்சுன்னா உயிர் உடம்புல இருக்காது. ஸோ மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த உலகத்துல இருப்பீங்க. அது மட்டும் உங்களுக்கு பெர்ஃபெக்டா தெரியும்ல. மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த உடல்ல இந்த உலகத்துல நீங்க இருப்பீங்க. ஸோ உங்களை பத்தி நீங்க இந்த ஜென்மத்தை பத்தி இந்த பிறவை பத்தி உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்க மூச்சோட நீங்க ஒண்ணா இருக்கணும். எப்ப நீங்க உங்க மூச்சோட ஒண்ணா இருக்கீங்களோ உங்களை பத்தியே உங்களுக்கு புரியும். ஒரு நாள புரிஞ்சிருமா? 2 நாள புரியுமா? டெய்லி பண்ணிட்டே இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பத்தி உங்களுக்கே புரியும். இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படி? என்ன பத்தி உங்களை பத்தி புரிஞ்சுக்கணும்னா என்ன? 3 விஷயம் இருக்கு. 1 உங்களோட சிந்தனைகள், உங்களோட யோசனைகள், உங்களோட சிந்தனைகள் யோசனைகள். 2வது உங்களோட வார்த்தைகள். 3வது உங்களோட செயல்கள். இதுதானே உங்களோட ஐடென்டிட்டி. இதுதானே நீங்க என்ன யோசிக்கிறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன வேலை செய்றீங்க. உங்களோட சொல், உங்களோட எண்ணம், சொல், செயல். இது 3 தானே உங்களை டிஃபைன் பண்ணுது. ஒரு ஆளை பத்தி புரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த யோசனை எப்படி இருக்கு, அந்த சொல் எப்படி இருக்கு, அந்த செயல் எப்படி இருக்கு, இதை வச்சுதானே அந்த ஆளை புரிஞ்சுக்க முடியும், ஒரு மனுஷனை புரிஞ்சுக்க முடியும். உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு எப்படியாப்பட்ட யோசனைங்க இருக்கு, எப்படியாப்பட்ட வார்த்தைங்க இருக்கு, எப்படியாப்பட்ட செயல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சாக்கா ஓகே நான் சரியா யோசிக்கல, நான் தவறா யோசிக்கிறேன், அதை நான் திருத்திக்கணும். என்னோட பேச்சு சரியா இல்லை, அதை நான் திருத்திக்கணும். என்னோட செயல் சரியா இல்லை, அதை நான் கொஞ்சம் வலுப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு உங்களை பத்தி உங்களுக்கு புரிஞ்சாதான் அங்க வாழ்க்கையில மாற்றம்ன்றது இருக்கும். இந்த செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது எப்போ இருக்கும்னாக்கா செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கிறப்பதான் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ தியானம் பண்ண உங்களை பத்தியே உங்களுக்கு புரியுறது மட்டும் இல்லாம சைமல்டேனியஸா மாற்றமும் மாறிட்டே வரும். ஒரு மனுஷன் எதுக்கு தவறு பண்றான்னா அது தவறுன்னு தெரியாதனால தான் தவறு பண்றான். அது தவறுன்னு தெரிஞ்சாக்க யாரும் பண்ணுவாங்களா? தவறுன்னு தெரிஞ்சா யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ தவறுன்னு தெரியாதனால தான் அந்த தவறுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை பத்தி உங்களுக்கு புரியுறப்போ அங்க ஒரு சரியான மாற்றத்தை ஆட்டோமேட்டிக்கா அது உருவாகும். ஸோ இதுதான் அவுட்கம் ஆஃப் த மெடிடேஷன். ஸோ அந்த மாற்றம் வர என்ன ஆகும்னாக்கா அங்க செல்ஃப் மாஸ்டரி, ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரியலைசேஷன், அதுக்கப்புறம் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் செல்ஃப் மாஸ்டரி. ஃபைன் டியூனிங் இருக்கும். நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அதுல கொஞ்சம் பர்ஃபெக்டா செய்யலாமா, கொஞ்சம் ஃபைன் டியூனிங்கா இருக்கலாமா, எந்த மாதிரி வார்த்தை பேசலாம் கொஞ்சம் அழகா பேசலாம். ஸோ எந்த மாதிரி யோசனைலாம் ஹையஸ்ட் திங்கிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் திங்கிங்ல இருந்து பாசிட்டிவ் திங்கிங் வரணும். பாசிட்டிவ் திங்கிங்ல இருந்து மிராக்குலஸ் திங்கிங் போகணும். நெகட்டிவா திங்க் பண்றது வந்து பாசிட்டிவ் மாற்றம், பாசிட்டிவ்ல இருந்து மிராக்குலஸ் திங்கிங். ஸோ பேசிக்கலா இந்த மாற்றம்ன்றது தியானத்து மூலியமா வரக்கூடிய ஒரு அற்புதமான தியானம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு டூல். அந்த மாற்றத்துக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்கு தியானம்ன்றது கம்பல்சரி. அது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற சாய்ஸே இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தியானம்ன்றது ஒரு சாய்ஸ், ஒரு லக்ஸரி. நான் யாரும் தெரிஞ்சுக்கணும்,
நான் எனக்கு வாழ்க்கையோட அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், பரமார்த்தம் தெரிஞ்சுக்கணுன்றவங்க தான் தியானத்துக்குள்ள போவாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு காலகட்டத்துக்கு நிம்மதியா படுத்து தூங்கினாலே உங்களுக்கு தியானம் வேணும். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம்னாலும் உங்களுக்கு தியானம் வேணும். கரெக்டா? மைண்ட் அவ்வளோ அஜிடேட்டடா இருக்கு. எல்லா டைரக்ஷன்லயும் காம்படிஷன். வாழ்க்கையில ஒரு அர்த்தம்ன்றது இல்லை. ஒரு குடும்பத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. நீங்க வந்து குடும்பத்தோட சேர்ந்து எதனா ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கே போகணும் அப்படின்னாக்கா ஒரு 4 பேர் ஒரு டேபிள்ல புக் பண்ணிருக்கீங்கன்னாக்கா அந்த 4 பேர் 4 மொபைல் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் மனசு விட்டு பேசுறது கூட கிடையாது. எத்தனை பேர் உங்க குடும்பத்துல உங்களோட பசங்களோட நீங்க மனசு விட்டு பேசுறீங்க? கொஞ்சம் பேர் தான். மற்றவங்க எல்லாம் நீங்க பேசுறதுக்கு ரெடி, பசங்க ரெடி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றதோட மொபைலோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான் ரொம்ப பிடிக்குது. எங்க ஜெனரேஷன் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதை அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஜெனரேஷன். கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் வந்து நம்ம மனைவி பேர் சொல்லி கூட, மனைவி வந்து புருஷனை பேர் சொல்லி கூட கூப்பிடக்கூடாது. இன்னைக்கு பேர் சொல்லி கூப்பிட்டாதான் ட்ரெண்டு. புருஷனே கேட்கறான், நந்து ஏன் என் மேல உனக்கு அன்பு குறைஞ்சிருச்சு, இப்பெல்லாம் என்ன நீ திட்டுறதே இல்லையே அப்படின்றது விரும்புறாங்க. அது ட்ரெண்டா மாறிடுச்சு. அது கரெக்டா? ஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திட்டே போகணும் தான். ஆனா ஃபண்டமெண்டல்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம கேரக்டர் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அந்த கேரக்டர் பில்டிங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மாற்றங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஓகே. முதல்ல வந்து வைஃப் தான் சமையல் பண்ணுவாங்க. இப்போ வந்து பொண்ணு பார்க்குற இடத்துல ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி, பையனுக்கு சமைக்க தெரியுமா? நடக்குதா இல்லையா? பையனுக்கு சமைக்க தெரியலனாக்கா பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுது. ஏன்னா இப்போ சாய்ஸ் மாறிடுச்சு. இப்போலாம் வந்து அப்பா அம்மா வந்து பையனை பெற்றவங்க தான் ரொம்ப யோசிக்கிறாங்க. பையன் கல்யாணம் ஆகலை, என்ன பண்றதுன்னு தெரியல. ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அது எல்லா வீட்லயும் நடக்குதுன்னு நான் சொல்ல வரல. ட்ரெண்ட் மாறிட்டு வருது அந்த மாதிரி. ஸோ அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை வாழ முடியாது. ஸோ குறை இல்லாத வாழ்க்கை வாழணும்னாக்கா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாற்றிட்டே போகணும். அந்த மாற்றம்ன்றது எப்பவுமே வாழ்க்கையில மாறாதது ஒரு எதுனா மாற்றம் மட்டும்தான். The change is the only thing which doesn't change. Everything keeps changing. So 30 years back meditation is a luxury, but today meditation is a necessity. இன்னைக்கு மெடிடேஷன்ன்றது கம்பல்சரி ஆயிடுச்சு. ஏன்னா மெடிடேஷன் இல்லைன்னா பசங்களை ஹேண்டில் பண்ண முடிய மாட்டாங்க. 8 வயசு 8-9 வயசுலேயே டீனேஜ் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த டேண்ட்ரம்ஸ் வந்துடுது, டிமாண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிடுது. பசங்களும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. கொஞ்சம் வாய்த்தாதான் நம்ம சத்தமாக பேசிட்டோம்னாக்கா அவங்க மனசு உடஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய டிப்ரெஷனில் போகிறாங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. சூசைட் ரேட்ஸும் அதிகமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸில் இந்தியா தான் ஹையஸ்ட் சூசைட் ரேட்ஸ் அமங் யங்ஸ்டர்ஸ். ஸோ டீச்சர் எதுனா ஒன்று சொன்னாங்கன்ட்டு ஒன்று டீச்சரை சாப்பிச்சிடலாம், இல்லைன்னா நீங்களும் தற்கொலை முடியும். 2 நடக்குது. கரெக்டா? எக்ஸ்ட்ரீம் இதில் போயிட்டு. ஸோ ஏன் இந்த எக்ஸ்ட்ரீம் இதில் போகுது அப்படின்னாக்கா மென்டல் ஹெல்த் இல்லை, மன அழுத்தம் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த மென்டல் ஹெல்த் இல்லாத தொட்டு தான் இவங்க வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப், ஒரு ஹாப்பியான லைஃப் இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஹெல்த்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்த்துக்கு டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. ஹெல்த்தோட டெஃபினேஷன் HNHனா ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ ஹெல்த்னா உடல் ரீதியா பிசிக்கலி ஹெல்தி. ஆர் யூ ரைட்டிங்? அவங்க எழுதுனா அதுக்கப்புறம் போட்டோ எடுத்துக்கிங்களா? அப்படி இல்லை, நீங்க எழுதுனாக்கா உங்க மனசுல ஆழமா பதியும். ஏஐ ஜெனரேஷன் என்ன பண்றது? ஆனா நீங்க இந்த ஒர்க் ஷாப் வந்ததே பெரிய விஷயம். உங்க அப்பா அம்மா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி தான் கூட்டு வந்திருப்பாங்க. சரி, நீங்க வந்து காதால கேட்குறீங்க. காதால கேட்குறப்போ நீங்க கையால எழுதுனீங்கன்னா உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதியும். அதுக்கோசரம் தான் அதை எழுத சொல்றேன். ஓகேவா? எவ்ரிபடி ஷுட் ரைட். உங்களுக்கு இருக்கா? பென் இருக்கா? யூ ஹேவ் எ பென் இல்லையா? என்ன எக்ஸ்ட்ரா பென் தான் கொடுங்க. நீங்க எழுதுற பெண்ணை கொடுக்காதீங்க, எக்ஸ்ட்ரா பெண்ணை தான் கொடுங்க.
சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, டொனேஷனுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, சந்தோஷம். ஸோ ஹெல்த்ன்றது என்ன? ஹோலிஸ்டிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க, முழுமையான ஆரோக்கியம். ஹோலிஸ்டிக் ஹெல்த்னா முழுமையான ஆரோக்கியம். ஸோ முழுமையான ஆரோக்கியம் எப்போ கிடைக்கும்? ஹோலிஸ்டிக் ஹெல்த் முழுமையான ஆரோக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்கா உடல் ரீதியா, மனது ரீதியா, ஓகே, பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி அண்ட் சோஷியலி. ஸோ 5 ரகமா இருக்கு. ஹோலிஸ்டிக் ஹெல்த் இஸ் சப் கேட்டகரைஸ்ட் இன்டு 5 things. இதுல பிசிக்கலி ஹெல்தி அப்படின்னா பிசிக்கலா வந்து உடல் ரீதியா வந்து ஒருத்தவங்க ஆரோக்கியமா இருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க செய்ய நினைக்கிற வேலை அவங்களால செய்ய முடியுது, அந்த உடம்பு வந்து அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணுது. இப்போ நான் வந்து இங்கே தான் நடக்கணும்னு நினைக்கிறேன், நான் நடக்கிறேன். ஸோ அப்படின்னா நான் நினைக்கிறது என் உடம்பு கோஆபரேட் பண்ணுதா? அப்போ மை பாடி இஸ் பிசிக்கலி ஹெல்தி. நீங்க வந்து ஒரு மலை ஏறணும்னு நினைக்கிறீங்க, ஸோ மலை ஏறணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால ஏற முடியல அப்படின்னா நீங்க பிசிக்கலி ஹெல்தியா. பட் அதே நீங்க மலை ஏறணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்க உடம்பும் கோஆபரேட் பண்ணுது, நீங்க மலை ஏறி இறங்குறீங்க அப்படின்னா பிசிக்கலி யூ ஆர் ஹெல்தி. நீங்க வாழ்க்கையில எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கைக்கு உங்க உடம்பு கோஆபரேட் பண்ணுதுன்னா then you are physically healthy. Okay, so that is physically healthy, number 1. Number 2, mentally healthy. mentally healthy na yana definition சொல்லுங்க பார்க்கலாம். So இந்த workshop வந்து ஒரு interactive workshop இருக்கும், through ever இருக்கும். Okay, one way கிடையாது. mentally healthy na சொல்லுங்க பார்க்கலாம். மனோபலம் அது எப்படி கிடைக்கும்? மனோபலம்ன்றது வில் பவரா வரும். மனோபலம்ன்றது இட்ஸ் வில் பவர். ஆரோக்கியம் மனம் சமநிலையில் வச்சுக்கணும். clarity of mind. Okay, first of all mind oda definition சொல்லுங்க. mentally healthy முன்னாடி mind oda definition. சரியானதா எல்லாமே உடல் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. மனசு சரியா வச்சிருந்தா எல்லாமே. மனதைரியம் இருந்தா உடம்பு தைரியம் வரும். உடல் தைரியம்னா மனசு தைரியம் வரும். மனதைரியம் தான் உடல் தைரியம். Okay. பண்டில் ஆஃப் உங்களோட புரிதல் கரெக்டா இருக்கு. ஆனா நான் கேட்ட क्वेश्चन வேற. வாட் இஸ் மைண்ட்? என்னது மைக்? 2 மைக் இருக்கு, பரவாயில்ல. ஓகே, மைண்டோட டெஃபினிஷன், மைண்ட்ன்றது என்ன? மைண்டோட டெஃபினிஷன் என்ன? யுவர் மைண்ட் இஸ் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. நம்ம மனசு தான் நம்ம உடம்பு, நம்ம மனசு தெளிவாக வச்சிருந்தா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி கூட. கரெக்டு தான், நீங்கள் சொன்னது கரெக்டு. பட் நான் கேட்குறது வேறு. நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான், பட் நான் வேறு பாயிண்ட்டுக்கு வரேன். மைண்டுன்றது உங்களோட சோல், உங்களோட ஆன்மா வந்து எனர்ஜி. கரெக்டாக, உங்களோட ஆன்மா வந்து இட்ஸ் எ சட்டில் எனர்ஜி. ஆனால் இந்த உடம்புல ஆப்ரேட், உங்கள் ஆன்மா எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னா மைண்டு வழியாக ஆப்ரேட் பண்ணுது. த சோல் இஸ் ஆப்ரேட்டிங் த்ரூ த மைண்ட் இன் திஸ் லைஃப் டைம். Soul and body, physical body and soul, mind is a interface. Mind வந்து ஆன்மாக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ் between soul and body. மைண்ட்ன்றது மூன் மாதிரி, மைண்ட்ன்றது சந்திரன் மாதிரி, உடம்புன்றது எர்த் மாதிரி, பூமி மாதிரி, சோல்ன்றது சூரிய மாதிரி. மைண்டோட எனர்ஜி சோல்லிருந்து வரும். மூனோட எனர்ஜி எங்கேருந்து வருது? மூனோட எனர்ஜி சன்லேருந்து வருது. சன்னோட எனர்ஜி, சூரியனோட எனர்ஜியை மூணு அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அந்த லைட்டை ரேடியேட் பண்ணுது மூன். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. பாடி இஸ் ஈக்குவல் டு எர்த், mind is equal to moon, soul is equal to sun. Sun, moon, earth, soul, mind, body. மூன் பாருங்க, இந்த சந்திரன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா? ஒரே நிலையில் இருக்கு?
ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் வந்துட்டே இருக்கா? பாதி நாள் ஏற்றத்தில் இருக்கும், பாதி நாள் இறக்கத்தில் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளுமே மாறிட்டே இருக்கும். மைண்டும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலையும் மாறிட்டே இருக்கும். தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த மைண்ட். பாடியோட ஹெல்த்து மைண்டு பேஸ்ட் மேலே இருக்குது. மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா பாடி ஸ்ட்ராங்காக இருக்கும். மைண்ட் இஸ் த மாஸ்டர் ஆஃப் த பாடி. Mind is the master of the body, but soul is the master of the mind. Okay, soul is the master of the mind and mind is the master of the body. So இந்த மைண்ட் வந்து கெட்டதா நல்லதா? நீ சொல்லுங்க பார்க்கலாம். மைண்ட் கெட்டதா நல்லதா? பணம் நல்லதா கெட்டதா? மனுஷால் நல்லவங்களா கெட்டவங்களா? புரியுதா நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு? ஸோ உங்கள் மைண்டு வந்து நீங்கள் அந்த அந்த மைண்டை வந்து நீங்கள் கல்டிவேட் பண்ணல. ஒரு விவசாய பூமி இருக்குது, அதில் வந்து நீங்கள் சரியாக அந்த கல்டிவேஷன் பண்ணலனாக்கா என்ன வருவாங்க? களை செடிங்க தான் முளைக்கும். அதே ப்ராப்பராக நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கார்டன். கரெக்டாக உங்களுக்கு வேண்டதெல்லாம் வரும். பூச்செடினா பூச்செடி வரும், காய்கறினா என்ன வேணாலும் அது உங்களுக்கு வரும். அதுக்கு நீங்கள் கல்டிவேட் பண்ணணும். ஸோ கல்டிவேட் பண்ணாக்கா உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் கிடைக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கல்டிவேட் பண்ணலன்னா களை செடி மட்டும்தான் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்காது, எதுக்கும் உதவாது. அதே மாதிரி மைண்டை நீங்கள் கல்டிவேட் பண்ணலனாக்கா அது டிசாஸ்ட்ரஸ் மைண்டாக இருக்கும், நெகட்டிவ் மைண்டாக இருக்கும், தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கான ஒரு மைண்டாக மாறிடும். மைண்டை நீங்கள் கல்டிவேட் பண்ணலன்னா தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கான ஒரு கருவியாக மாறிடும். an idle mind is devil's workshop அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? an idle mind is devil's workshop. So you have to rectify the mind. What is the goal of meditation? அப்படின்னா to make the mind empty. By making the mind empty, what happens? You rectify the mind. So rectification of the mind is the goal of today's workshop. எழுதிக்கோங்க. To rectify the mind. ரெக்டிஃபைனாக்க தெரியுமா? சீர்திருத்துறது. rectify, put it in right order, சீர்திருத்துறது. to rectify the mind. மனம் போல் மாங்கல்யம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனம் போல் மாங்கல்யம். மாங்கல்யம்னா என்ன? சௌபாகியம். வாழ்க்கையில் உனக்கு மாங்கல்யமாக இருக்குது அப்படின்னாக்கா வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே இருக்குது, பரிபூர்ணமாக இருக்குது, எல்லாமே இருக்குது. மங்களகரமான வாழ்க்கை அப்படின்னா பணம், பேர், பொருள் எல்லாமே இருக்குது, ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு மங்களகரமான வாழ்க்கை. ஸோ அந்த மங்களகரமான வாழ்க்கை எப்போ அமையும்னாக்கா மனம். உன்னோட மனம் எப்படி இருக்கோ உன்னோட வாழ்க்கையோட மாங்கல்யம் அப்படி இருக்கும். மனம் போல் மாங்கல்யம். நெகட்டிவ் மைண்டாக இருந்தாக்கா லைஃப் வந்து நெகட்டிவாக இருக்கும். டிசாஸ்ட்ரஸ் மைண்டாக இருந்தாக்கா லைஃப் வந்து டிசாஸ்ட்ரஸாக இருக்கும். பாசிட்டிவ் மைண்டாக இருந்தாக்கா லைஃப் பாசிட்டிவாக இருக்கும். மிராக்குலஸ் மைண்டாக இருந்தாக்கா லைஃப் மிராக்குலஸாக இருக்கும். மனம் போல் மாங்கல்யம். ஸோ இந்த மனத்தை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அன்றது, தட் இஸ் வேர் the whole spirituality comes. இந்த மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட எசன்ஸ் வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட். The goal of spirituality is to rectify the mind. By rectifying the mind, then there is saubhagya, there is mangalyam. Okay? இந்த மைண்டை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது தான் மெடிடேஷன், தியானம். எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு தியானம், செகண்டு ஸ்வாத்தியாயம், மூணாவது சஜ்ஜன சாங்கத்தியம், நாலாவது குரு சாங்கத்தியம், அஞ்சாவது மௌனம், ஃபைனலாக ஆறாவது வந்து சேவை, சர்வீஸ், அன்கண்டிஷனல் சர்வீஸ். 6 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை மாங்கல்யமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தியானம். ஆர்டரை நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மௌனம், ரெண்டாவது தியானம், தியானத்துக்கு அப்புறம் தான் சுவாத்தியாயம் வரும். நிறைய பேர் வந்து புக்கு படிச்சுட்டு மெடிடேஷனுக்கு வருவாங்க. கிடையாது. நீங்கள் மெடிடேஷன் பண்ணாமல் புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது, அரைக்குறையாக தான் புரியும்.
தியானம் இல்லாமல் நீங்கள் புக்கு படிச்சிங்கன்னா அரைக்குறையாக தான் புரியும். அரைக்குறையாக புரிஞ்சாக்கா அது ஆபத்தானது. ஒன்றுமே புரியாமல் இருக்கிறது ஓகே, இல்லை முழுமையாக புரியுறது ஓகே, அரைக்குறையாக புரிஞ்சால் அது ஆபத்தானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மௌனம், ரெண்டாவது வந்து தியானம், தியானத்துக்கு அப்புறம் ஸ்வாத்தியாயம். ஸ்வானா தான் செல்ஃப், அத்தியாயனா படிக்கிறது, தன்னை பற்றி தான் படிக்கிறது தான் ஸ்வாத்தியாயம். நீங்கள் மற்ற மாஸ்டர்ஸோட புக்ஸை படிக்கிறப்போ, மற்ற என்லைட்டன் மாஸ்டர்ஸோட புக்கு படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன புரியும்? உங்களை வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு புரியும், உங்களை பற்றி உங்களுக்கு புரியும், நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கன்றது புரியும், அடுத்து என்ன பண்ணணுன்றது புரியும் உங்களுக்கு. அதுதான் ஸ்வாத்தியாயம். மூணாவது என்ன? ஸ்வாத்தியாயம். ஃபஸ்ட்டு மௌனம், ரெண்டாவது தியானம், மூணாவது ஸ்வாத்தியாயம், நாலாவது சஜ்ஜன சாங்கத்தியம். சஜ்ஜன சாங்கத்தியம்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, ஓ இந்த மாஸ்டர் இதை சொல்லியிருக்காங்க, அந்த மாஸ்டர் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த புக்கில் ஒரு மாதிரி போட்டிருக்கு, அந்த புக்கில் ஒரு மாதிரி போட்டிருக்கு, எது ரைட் எது ராங் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து உங்களோட மனசில் ஒரு கண்டெம்ப்ளேஷன், ஓகே, ஒரு கம்பேரிசன், ஒரு கண்டெம்ப்ளேஷன் உங்கள் மைண்டில் போகும். அதுக்கப்புறம் மற்றவங்க அதே ஜெர்னியில் இருப்பாங்க, மற்றவங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு சீனியர் மாஸ்டர்ஸ் ஒரு சீனியராக மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் இப்போ தான் தியானத்துக்குள்ளே வந்தீங்க, அவங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு டிபேட் பண்ணணும், கொஷின் பண்ணணும். நான் தியானம் பண்ணேன், எனக்கு இந்த அனுபவம் கிடச்சிருக்கு, நான் இந்த புக்கு படிச்சிருக்கேன், எனக்கு இது புரிஞ்சிச்சு, நான் இந்த மாஸ்டர் சொன்னது கேட்டு எனக்கு இது புரிஞ்சுது, என்னோட புரிதல் இதுவாக இருக்குது, என்னோட புரிதல் சரியா இல்லையா, இல்லை வேறு புரிதல் எதுனா இருக்கா, நான் எதனா தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா உங்களோட புரிதல் என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்கணும், சாங்கத்தியம் பண்ணணும். சாங்கத்தியம்னாக்கா டிபேட், டிஸ்கஷன், ஸ்பிரிச்சுவல் டிஸ்கஷன், ஸ்பிரிச்சுவல் டிபேட். அங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஓப்பன் மைண்ட் இருக்கணும். ஓப்பன் மைண்ட் இருந்தால் தான் உங்களால் சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ண முடியும். ஓப்பன் மைண்ட் இல்லைனாக்கா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்ற மாதிரி, நான் சொன்ன என்னோட குரு சொன்னது தான் ரைட், மற்றவங்க எல்லாம் ராங், என்னோட ஆர்கனைசேஷன் தான் பெஸ்ட்டு, மற்றதெல்லாம் ராங் அப்படின்ட்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது, அரைக்குறை நாலேஜ் தான் இருக்கும். முழுமையாக புரிஞ்சுக்கிறது அரைக்குறையாக புரிஞ்சுப்பீங்க, அதில் வந்து நிறைய ஆபத்து இருக்கும். ஸோ எங்கே சஜ்ஜன சாங்கத்தியம் இருக்கோ அங்கே வந்து உங்களோட புரிதல், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைன் டியூன் ஆகும், பர்ஃபெக்ஷன் இருக்கும். அடுத்து வந்து குரு சாங்கத்தியம். ஸோ சஜ்ஜன சாங்கத்தியம் குரு சாங்கத்தியம் ரெண்டும் ஒன்றா கூட சேர்த்துக்கலாம். சஜ்ஜன சாங்கத்தியம்னா உங்களோட சேம் லெவலில் இருக்கிறவங்களோட சாங்கத்தியம். குரு சாங்கத்தியம்னாக்கா இஸ் அன் எக்ஸ்பர்ட், குருனாக்கா என்ன? எக்ஸ்பர்ட். ஸோ எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் நீங்கள் கேட்டுக்கணும். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஐ வாண்ட் an எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். ஸோ இன்னொரு எக்ஸ்பர்ட் கிட்ட போவீங்க. ஸோ ஆல்வேஸ் அந்த குருவுக்கு உங்கள் கண்ணில் படுறதே பெரிய விஷயம். ஆனால் அந்த மாதிரி குரு உங்கள் கண்ணில் பட்டாங்கனாக்கா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் விடக்கூடாது. உடனே அந்த குரு சாங்கத்துக்கு நீங்கள் இனிஷியேஷன் எடுக்கணும். ஸோ ஒரு குரு வந்து ஒரு லெக்சர் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ குரு சாங்கத்தியம்ன்றது யாருக்காக? உங்களோட ஃபைன் டியூனிங்காக. ஸோ குரு சாங்கத்தியம் பண்ணுறப்போ உங்களோட குருவோட வேலை என்ன? உங்களோட ஈகோலாம் உடைக்கிறது தான் குருவோட வேலை. ஒரு குருவோட வேலை என்ன அப்படின்னா உங்களோட ஈகோவை உடைக்கிறது. நம்பர் 1, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு தெனாவட்டில் இருப்பீங்க. உங்கள் குரு வந்து என்ன பண்ணுவாங்க? உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ கம்முன்னு உட்கார் அப்படின்னு. அங்கே ஒரு ஈகோ பிரேக் ஆகும். ஸோ குருவோட வேலை ஈகோ பிரேக் பண்ணுறது, நம்பர் 1. நம்பர் 2, ஒரு குருவோட வேலை என்னன்னா நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு டைரெக்டாக பதில் சொல்ல மாட்டார். நீங்கள் கேட்குற கொஷனுக்கு டைரெக்டாக பதில் சொல்ல மாட்டார். என்ன பண்ணுவார்? கைட் பண்ணுவார். கோ வித்தின். ஒரு குருவோட வேலை, the role of a guru is to guide the student towards inwards. உனக்குள்ளே போ, உனக்குள்ளே தேடு, சத்தியம் உனக்குள்ளே தான் இருக்குது, அப்படி என்கிட்ட இல்லை உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் அந்த சிஷ்யனுக்கு கைட் பண்ணுறது தான் குருவோட வேலை. ஸோ தீஸ் ஆர் த 2 மெயின் திங்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டு பிரேக் த ஈகோ. நம்பர் 2, டு கைட் த ஸ்டூடெண்ட் டுவர்ட்ஸ் த ட்ரூத், அண்ட் த ட்ரூத் இஸ் இன்சைட் யூ. ஓகே, அந்த உண்மையை தேடிப்போ, உண்மை பாதியை போ, உண்மையை மட்டுமே தேடு, அந்த உண்மை உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த டிபெண்டன்சி இல்லாமல் பிரேக் பண்ணுறது தான் குருவோட வேலை. உனக்கு எந்த கவலை இருந்தாலும் என்கிட்ட வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்க குருவே கிடையாது. எந்த கவலை வந்தாலும் உக்காரு, கண்ணை மூடி உக்காரு. எந்த கவலை இருந்தாலும் கண்ணை மூடி உக்காரு, உன்னோட மூச்சை கவனி, அதுக்கான ஒரு பதில் உனக்குள்ளேயே இருக்குது.
உன்னோட வாழ்க்கைக்கான ஒரு எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் A to Z எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கு பதில் உனக்குள்ளேயே இருக்குது. எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ உன்னோட சொல்யூஷன் உனக்குள்ளே தான் இருக்குது. கண்ணை மூடி உக்கார் அப்படின்ட்டு கைட் பண்ணுறது தான் குருவோட வேலை. டிபெண்டன்சி குரு கிரியேட் பண்ணவே மாட்டார். A guru will always focus on making the student independent. Okay? So these are the two words. So அந்த குரு சாங்கத்தியம் இல்லைனாக்கா அந்த நான் டிபெண்டன்சி அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ பிரேக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். குரு சாங்கத்தியம் இல்லைன்னா அந்த மாஸ்ட்ரி டெவலப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ குரு சாங்கத்தியம் இருக்கிறப்போ ஈகோ ஈஸியாக பிரேக் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த நான் டிபெண்டன்சியில் நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்க மேலே டிபெண்ட்டாக இருக்க மாட்டீங்க. நான் டிபெண்டன்சி ஸ்டேஜுக்கு வருவீங்க. ஸோ அது குரு சாங்கத்தியத்தினால தான் அது முடியும். ஸோ சஜ்ஜன சாங்கத்தியமில் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைன் டியூனிங் ஆகும். குரு சாங்கத்தியத்தில் செல்ஃப் மாஸ்ட்ரி, இண்டிபெண்டன்ஸ். செல்ஃப் மாஸ்ட்ரினா இண்டிபெண்டன்ஸ் அண்ட் நோ ஸ்பிரிச்சுவல் ஈகோ. அடுத்து என்ன? சர்வீஸ். ஸோ சர்வீஸோட டெஃபினேஷன் என்ன? சர்வீஸ் என்ன சொல்லுங்க? நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பிறருக்கு உதவுறது. கரெக்ட், பிறருக்கு உதவுறது. அதில் கண்டிஷன் என்ன? நீ பிறருக்கு உதவணும், நீ செய்கிற செயல் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும். ஆனால் அதில் கண்டிஷன் என்னென்னா எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கக்கூடாது. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நோ கம்ப்ளைண்ட்ஸ். எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கக்கூடாது. நான் எவ்வளோ பண்ணேன் சார், நான் நன்றி கெட்டவன், நினச்சே பார்க்கல. அது சேவையா? சேவை கிடையாது. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது சேவை கிடையாது. அது என்ன? லேபர். அவ்வளோதான். உங்களோட லேபரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாத இடத்துல, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத இடத்துல அது சேவையாக மாறிடும். உங்களோட சிரமம், உங்களோட உழைப்பு அங்கே சேவையாக மாறும். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, இல்லை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு சிரமந்தான். உங்களோட என்ன சொல்லுவாங்க, அது லேபர், ஒரு உழைப்பு. உங்களோட உழைப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதானே தவிர சேவை பண்ணலை. ஸோ சேவை பண்ண என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சேவை பண்ண உங்களோட கார்மிக் பேகேஜ் எல்லாம் குறைஞ்சிட்டே வரும், உங்களோட கர்மாங்கெல்லாம் குறைஞ்சிட்டே வரும். சேவை பண்ண புண்ணியம் பண்ண என்ன வரும்? உங்களோட பாவங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும், அழிஞ்சிட்டே வரும், கர்மா பேர்ன் ஆகிடும். ஸோ அன்கண்டிஷ்னலாக சேவை பண்ணுறப்போ நான் எனது என்ற ரெண்டு இதுலேயும் நம்ம சிக்கிக்காமல் நம்ம ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸில் போவோம். இந்த கர்மா பற்றி எத்தனை பேருக்கு புரியும்? ஒரு சிம்பிளாக எல்லாருக்குமே புரியும் தானே? நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெடுதல் பண்ணால் கெடுதல் நடக்கும். இதுதானே கர்மா. ஸோ இது சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கர்மா. இந்த கர்மாவை யார் கிரியேட் பண்ணுறா? எப்படி கிரியேட் ஆகுது? இந்த கர்மா எப்படி கிரியேட் ஆகுதுன்னா மைண்ட் கிரியேட்ஸ் த கர்மா. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மைண்ட் கிரியேட்ஸ் த கர்மா. பட் அந்த கர்மா எது அழிக்கும்? கிரியேட் பண்ணுறது மைண்டு, அழிக்கிறது யாரு? ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ். நான் எனது என்ற நிலையில் இல்லாதப்போ தான் அந்த கர்மா அழிஞ்சிரும் உங்களுக்கு, அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ். மைண்ட் கிரியேட்ஸ் த கர்மா, த ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ் டெஸ்ட்ராய்ஸ் த கர்மா. நான் எனது அந்த ரெண்டுமே இல்லாத இடத்துல அங்கே என்ன இருக்குது? நான் இல்லைன்னா இங்கே யார் இருக்கா? இப்போ நான் இங்கே இருக்கேன், நான் நின்றுட்டு இருக்கேன், இங்கே நான் இல்லைன்னா, இப்போ நான் எடுத்துட்டேன், இங்கே நான் இல்லை, இங்கே யார் காப்போ? நான் இல்லைன்னா இங்கே எல்லாமே இருக்கு இல்லையா? நான் வச்சுட்டேன்னா எல்லாமே இங்கே தானே இருக்கு. நான்ன்றது இங்கே இருந்துட்டா நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆனால் அந்த நான்ன்றது பக்கத்தில் வச்சுட்டேன்னா எல்லாமே இருக்கு, இறைவனே இங்கே தான் இருக்கான். ஸோ தட் இஸ் ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ். நான் எனதுன்றது என்ன இருக்கு? வரப்போ என்ன கொண்டு வந்தோம்? வரப்போ எதனா கொண்டு வந்தோமா? இந்த உடம்பே அம்மா அப்பா கொடுத்தது தானே. நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? வரப்போ என்னத்தை கொண்டு போக போறீங்க? போறப்போ என்னத்தை கொண்டு போக போறீங்க? இந்த உலகத்தை சார்ந்தது எதனா ஒன்னாவது கொண்டு போக போறீங்களா? ஒன்னே ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தை சார்ந்தது ஒன்னே ஒன்று நீங்க கொண்டு போக போறீங்களா? என்னென்ன இருக்கு இந்த உலகத்தை சார்ந்தது? உடல் இந்த உலகத்தை சார்ந்தது. கரெக்டா? உடல் எப்படி வந்துச்சு? அப்பா அம்மானால தானே. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இந்த பஞ்சபூதங்கள் இருந்தானே இந்த உடல் வந்துச்சு. அதுக்கப்புறம் பணம்,
உலகத்தை சார்ந்ததா? பேர் புகழ் இந்த உலகத்தை சார்ந்ததா இல்லை மேல் உலகத்தை சார்ந்ததா? இந்த உலகத்தை சார்ந்தது தான். எல்லாமே உங்களோட உடல், உங்களோட பணம், உங்களோட சொத்து, உங்களோட பேர் புகழ் எல்லாமே இங்கே விட்டுட்டு தான் போகணும். எதையும் நீங்கள் கொண்டு போகிறது கிடையாது. இங்கே இருக்க இந்த உலகத்தில் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கலாம், ஆனால் போகிறப்ப அதை கொண்டு போக முடியாது. இங்கே தான் விட்டு எதையும் கொண்டு போக முடியாதது எனதுன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? கரெக்டா? ஸோ நான் எனது இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லாதப்போ அங்கே யார் இருக்கா? அங்கே கடவுள் தான் இருக்காங்க. அதுதான் ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ், ரைட்? ஸோ இந்த சேவை பண்ண பண்ண நீங்கள் தானாக அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ்குள்ளே போவீங்க. இது ஒரு நாளில் நடக்குமா, 2 நாளில் நடக்குமா, 1 வருஷத்தில் நடக்குமா, 10 வருஷத்தில் நடக்குமா? பல ஜன்மங்கள் பிடிக்கும், ஜன்மங்கள் பிடிக்கும். ஆனால் நீங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் இன்னைக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். தர்மத்தை செஞ்சால் என்ன கிடைக்கும்? இன்னைக்கு கடமைனா என்ன? தர்மம் தானே. நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட கடமை, உங்களோட தர்மம். அந்த தர்மத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அந்த தர்மம் உங்கள் தலை காக்கும். தர்மம் புண்ணியத்தை கொடுக்கும், புண்ணியம் மோட்சத்தை கொடுக்கும். இதுதான் ஃபார்முலா, எழுதிக்கோங்க. தர்மம் புண்ணியத்தை கொடுக்கும், புண்ணியம் மோட்சத்தை கொடுக்கும். தர்மா லீட்ஸ் டு புண்ணியா, புண்ணியா லீட்ஸ் டு மோக்ஷா. மோக்ஷானா என்ன? யாரா டெஃபினேஷன் சொல்லுங்க. லிபரேஷன் ஃப்ரம் எதுலேருந்து? லிபரேஷன் விடுதலை, ஒன்ஸ் ஃபார் ஆல் விடுதலை. எதுலேருந்து? பர்த்லேருந்து இல்லை, சஃபரிங்லேருந்து. லிபரேஷன் ஃப்ரம் ஆல் யுவர் சஃபரிங். மோக்ஷானாக்கா விடுதலை, சஃபரிங், liberation from all your suffering. When there is no suffering in life, then that becomes the final lifetime. ஸோ அதுதான் மோக்ஷம். முக்தின்னு சொல்லுவாங்க, மோக்ஷன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எது நடந்தாலும் உங்களுக்கு அது எந்த கவலையும் கிடையாது. யூ ஆர் லைக் எ விட்னஸ் கான்ஷியஸ்னஸ். அந்த மோக்ஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டாக்கா உங்களுக்கு லைஃப்பில் சேலஞ்சஸே கிடையாதான்னு கிடையாது. எல்லா சேலஞ்சஸும் இருக்கும். நீங்கள் தியானம் பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் சேலஞ்சஸ் அதிகமாகும், குறையாது. நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தியானம் பண்ண பண்ண உங்கள் கர்மா குறைஞ்சிட்டே வரும். உங்கள் கர்மா குறையணும்னாக்கா சேலஞ்சஸ் அதிகமாக வர வர நீங்கள் நிறைய பாடங்கள் கற்றுப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் சேலஞ்சஸ்ன்றது பாடம் கற்றுக்கிறதுக்கான ஒரு சிலபஸ். ஸோ நீங்கள் சீக்கிரம் பாடம் கற்றுட்டே இருக்கீங்கனாக்கா நிறைய கர்மாஸ் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நிறைய கர்மா கிளியர் பண்ணிகிட்டே இருக்கீங்கனாக்கா நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஆனால் தியானத்துக்கு முன்னாடி தியானத்துக்கு அப்புறம் என்ன ஒரு வித்தியாசம்னா, தியானத்துக்கு முன்னாடி ஐயோ எனக்கு இந்த சேலஞ்ச் இருக்குது அந்த சேலஞ்ச் இருக்குன்னு சொல்வீங்க. தியானத்துக்கு அப்புறம் சேலஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு சேலஞ்சஸாக தெரியாது, ஒரு பாடம் படிக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாக தான் தெரியும். ஸோ இட் இஸ் a way to learn the soul lessons. Challenges are a way to learn the soul lessons. நோட் பண்ணிக்கோங்க. Challenges are the way to learn the soul lessons. இப்போ என்ன நடக்குது உங்களுக்கு இங்க? எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நாலேஜ். இந்த ஒர்க்ஷாப்போட கோல் என்ன? எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இப்போ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நாலேஜ் நடந்துச்சா? ஓகே. இப்போ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ உங்கள் பென்னு புக்கெல்லாம் எடுத்து சைடில் வச்சுருங்க. நவ் லெட் அஸ் டூ மெடிடேஷன். தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணுறப்ப என்ன நடக்கும்? உங்கள் கான்ஷியஸ்னஸ், உங்களோட விழிப்புணர்ச்சி இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு உங்களுக்கு எப்படின்னா யோசிச்சிங்களா? எப்படி சார் தியானம் பண்ண என்னோட அவேர்னஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? யோசித்து பாருங்கள். நீங்கள் கண்ணை மூடி இப்படி மூச்சை கவனிக்கிறீங்க, எதனா யோசனை வருது, அந்த யோசனையை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூச்சை கவனிக்கிறீங்க, கட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூச்சை கவனிக்கிறீங்க, யோசனை வருது, கட் பண்ணி மறுபடியும் மூச்சை கவனிக்கிறீங்கன்னா உங்களோட மூச்சு மேலே உங்களோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? மூச்சு மேலே உங்களோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ அந்த அவேர்னஸ் உங்களோட ஓவரால் வாழ்க்கையோட அவேர்னஸ் இன்க்ரீஸ். ஸோ மெடிடேஷன்னால் உங்களுக்கு 2 அவுட்கம் இருக்குது. ஒன்று உங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், 2வது உங்களோட விழிப்புணர்ச்சி அதிகமாகும். 2 things. ஸோ இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன். நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே நம்பிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலே கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பிரிச்சுவலே கிடையாது. நான் சொன்னதை நீங்கள் அப்படியே அக்செப்டும் பண்ணக்கூடாது, மூடமாக நம்பவும் கூடாது,
மூண்டமாக வெறுக்கவும் கூடாது, ரிஜெக்டும் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு டூ அன் எக்ஸ்பெரிமெண்ட். அது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட செயல்பாட்டில் செஞ்சு உங்களுக்கு அது அறிஞ்சிக்கணும். நீங்களே சொந்தமாக ஒரு முயற்சி பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் பர்சன். மதத்துக்கும் ரிலீஜனுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மதம் இது சொல்லுது, இல்லை ஒரு ரிலீஜன்ன்றது வந்து நீங்கள் கடவுளை பார்க்கல ஆனால் கடவுள் இருக்குன்னு நம்புறீங்க, அது யுவர் ரிலீஜன், யுவர் ரிலீஜியஸ். கடவுளை நீங்கள் கண்ணால் பார்க்கல ஆனால் கடவுள் இருக்கிறாங்கன்னு நம்புறீங்க, அந்த நம்பிக்கை தான் யுவர் ரிலீஜியஸ் பர்சன். தட் இஸ் ஃபெய்த். ஃபெய்த்ன்றது ரிலீஜனுக்கு சம்மந்தப்பட்டது. ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது வந்து கடவுள் வந்து இருக்காங்க ஆனால் நான் கடவுளை உணரணும், நான் கடவுளை பார்க்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நான் தியானம் பண்ணணும். ஓகே, தென் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். கடவுள் இருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் நான் கடவுளை ஃபிசிக்கலாக சந்திக்கணும், எனர்ஜெட்டிக்காக சந்திக்கணும், கடவுளை நான் உணரணும். அந்த முயற்சி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதே ரிலீஜனில் அந்த முயற்சி இருக்காது, சரிப்பா கடவுள் இருக்காங்க அப்படின்னு நம்பிட்டு விட்டுருவோம். ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்பிக்கை இல்லை, அங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தான் உங்களுக்கு நீங்கள் யூ ஆர் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன், யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ரெடியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு? நீங்கள் உங்களுக்கு கொஷின் இருக்கா? அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் தெரியும். இப்போ தியரிட்டிக்கலாக நான் ஆமான்னு சொல்லுவேன், ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும், அந்த கடவுளே நான் தான், அகம் பிரம்மாஸ்மி நான் தான், நானே கடவுள், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் தான் அப்படின்றது உங்களுக்கு அனுபவபூர்வமாக தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது முழுமையான ஞானம். கரெக்டா? நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு நம்பினீங்கனாக்கா அது உங்களோட சொந்த ஞானம் கிடையாது. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? ரிலீஜன்னா என்ன? மதம் எதை சார்ந்தது? வாட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ரிலீஜன்? பிலீஃப். பிலீஃப். தெர் இஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எந்த அனுபவம் கிடையாது, ஆனால் நம்புறீங்க, நம்பிக்கை, அதுதான் ரிலீஜன். ஸ்பிரிச்சுவாலிட்டினா, ஆன்மீகம்னா ஆராய்ச்சி. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நான் உணரணும். இருக்கிறாங்க இல்லை அது பக்கத்தில் வச்சிடலாம், ஆனால் நான் உணரணும். ஐ வாண்ட் டு மீட் காட், ஐ வாண்ட் டு see God, ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் God. தட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நோ டிபெண்டன்சி. மற்றவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க, அந்த டிபெண்டன்சி கிடையாது. என்னோட அனுபவத்தில் எனக்கு என்ன புரிதல், என்னோட அனுபவபூர்வமாக என்ன புரிதல் வந்திருக்கோ அதுதான் உங்களோட உண்மையான ஞானம். கரெக்டாக இல்லையா? உங்களோட அனுபவத்தில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதுதான் உங்களோட உண்மையான ஞானம். ஸோ அந்த உண்மையான ஞானத்தை தேடி போகிறது தான் ஆன்மீகம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes மெடிடேஷன் பண்ணோம். அந்த மெடிடேஷனில் எதனா டவுட் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புக்கு கிடச்சிருக்கா? சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன், தியான அறிவியல் கிடச்சிருக்கா? கை காட்டுங்க, புக் எடுத்து காட்டுங்க. எல்லாருக்கும் கிடச்சிருக்கா? யாருக்கனா கிடைக்கலையா? யாருக்கனா கிடைக்காம இருக்கா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ எல்லோரும் அந்த புக்கை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் ஆஃப் மெடிடேஷன், மெடிடேஷனோட ஸ்டெப்ஸு அந்த இது படிங்க. ஐ திங்க் 2nd chapterன்னு நினைக்கிறேன். என்ன ஹெட்டிங் இது? தியானம் செய்வது எப்படி? பேஜ் நம்பர் 3. பேஜ் நம்பர் 3 எடுங்க எல்லாரும். பேஜ் நம்பர் 3, தியானம் செய்வது எப்படி படிங்க. அது எல்லாருக்கும் தமிழ் படிக்க தெரியுமா? எனக்கு மட்டும் தெரியாது. படிச்சிட்டிங்களா? ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா? எதனா டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? 3 steps, வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ்.
இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் படித்ததை வந்து நீங்கள் அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறீங்க. நல்ல சுகாசத்தில் உட்காந்துக்கிட்டு, சுகமாக உட்காந்துக்கிட்டு, கையும் கோத்துக்கிட்டு, கண்ணை மூடிட்டு உங்களோட இயற்கையான மூச்சை கவனிங்க. எந்த ஒரு மந்திரமும் வேண்டாம், எந்த ஒரு யோசனமும் வேண்டாம், எந்த ஒரு கவலையும் வேண்டாம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட். தியானத்தில் என் மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல்லாக போயிடணும். ஓகே, நான் 3வது கண்ணை திறந்துடணும், நெற்றி கண்ணை திறக்கணும், இந்த மாதிரியான எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் சரண்டர் டு த மைண்ட். ஏன்னா எதிர்பார்ப்பு இருந்தால் உங்கள் மைண்ட் ஆக்டிவ். எதிர்பார்ப்புன்றது உங்கள் மைண்ட்லேருந்து வருது. கரெக்டாக? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் யுவர் மைண்ட். நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் உங்களால் மைண்டை எம்டி பண்ண முடியாது. ஸோ தியானத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் தியானத்தில் உட்காரணும். அப்போ தான் நீங்கள் அந்த நோ தாட் ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும். எனக்கு அந்த நோ தாட் ஸ்டேஜ் வேணுன்ற டிசைர் கூட இருக்கக்கூடாது. ஜஸ்ட் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு உங்களோட மூச்சை மட்டும் கவனிங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த பிரமிட் கேப் போட்டுக்கலாம். பிரமிட் கேப் போட்டுக்கிட்டால் உனக்கு கொஞ்சம் எனர்ஜி நிறைய வரும். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த மெடிடேஷன். எஸ், எல்லோரும் போட்டுக்கோங்க. எல்லாருக்கிட்டையும் பிரமிட் கேப் இருக்குல்ல, ஒரு வாட்டி போட்டுக்கோங்க. எனர்ஜி கொஞ்சம் நிறையவே வரும். இந்த பிரமிட்ன்றது ஒரு சீக்ரெட் ஜாமெட்ரி. அது மூலியமாக உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த மெடிடேஷன். ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 30 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் நம்ம தியானம் பண்ணுவோம். ஸோ கண்ணாடி கட்டிடுங்க. கண்ணை மட்டும் திறக்கக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், கண்ணை மட்டும் திறக்கக்கூடாது. ஒரு பியூர் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு ½ மெடிடேஷன் பண்ணால் உங்கள் மைண்டு எவ்வளோ காமாக இருக்குது, உங்கள் மைண்டு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்குது என்ற விஷயத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க. ஓகே, நல்லா சுகமாக உட்காந்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, சாஞ்சு உட்காந்துக்கோங்க. சிட் கம்ஃபர்டபிளி ஸ்ட்ரைட். Gently close your eyes. And kindly be with your breath. Sit relaxed. Relax your shoulders. Relax your eyebrows. Have a gentle smile on your face. ஒரு இயற்கையான புன்னகையோட உங்கள் முகபாவனத்தை வச்சுக்கோங்க. When you have a gentle smile, your facial muscles relax. Let your eyebrows relax. Let your shoulders relax. உங்கள் கழுத்து, உங்கள் முதுகு, உங்கள் முழு சரீரத்தை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். In this state of deep relaxation, witness how the breath is going in and how the breath is coming out. அந்த மூச்சு எப்படி தானாக உள்ளே போகுது, எப்படி தானாக வெளியே வருது, அதை மட்டும் கவனிங்க. முழுமையான கவனம் உங்கள் மூச்சு மேலே செலுத்துங்க. உங்கள் மூச்சு இயற்கையாக தானாக நடக்குது. அது எப்படி அது தானாக நடக்குது, எப்படி அது உள்ளே போகுது, எப்படி அது வெளியே வருது, அதை மட்டும் கவனிங்க.
எந்த யோசனை வந்தாலும் உடனே அந்த யோசனையை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களோட கவனத்தை மூச்சு மேலே செலுத்துங்க. கண்ணை மட்டும் திறக்காதீங்க, அந்த கை விரல் அது செப்பரேட் பண்ணாதீங்க. அந்த கோத்துக்கின கை அப்படியே இருக்கணும், கண்ணை மட்டும் திறக்காதீங்க. இது ரெண்டும் பண்ணாமல் இருந்தாக்கா நீங்கள் தியானம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. The secret of meditation is not to open your eyes and not to remove the finger lock, my dear friends. Don't remove the finger lock at any cost. No expectations, no thoughts. Just be with your natural breath. Be with your simple, normal, natural breath. Kindly be with your breath. தெரிஞ்சு யாரும் கண்ணை திறக்காதீங்க. உங்களோட முழு கவனம் இயற்கையான நேச்சுரலான soft, tranquil breath.
ginger tea, ஓகே lemon juice. இப்போ தான் மெடிடேஷன் ஆரம்பிச்சு ஒரு half an hour Half an hour. Lunch 1 to 2 சொல்லியிருக்கோம். 1:30 பண்ணிடலாம். ஓகே. ஒரு 15 minutes மெடிடேஷன் கொடுத்துட்டு அனுப்புறீங்களா? ஓகே. 11 11:30 அனுப்புங்க. 11:30 இப்போ தான் ஆரம்பிச்சு 11:45க்கு 11:45 to 12:15 பிரேக். அதுக்கப்புறம் 12:15 to 1:30 மதியம் லஞ்ச் வந்து 1:30. 1:30 to 2:30 ஸ்நாக்ஸ் ரெடி. ஓகே சில்லுன்னு ஆகாது. ஹாட் பாக்ஸில் போட்டிருக்கேன். நம்மளோட ஆடியோ வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அப்போத்துக்குள்ளே ஐயா பேசினாங்காட்டி டைம் கிடைக்கல. ஸோ லஞ்சு முடிச்சுட்டு வருவாங்க இல்லைங்களா, அப்போ நம்ம ஆடியோ வீடியோ போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு உள்ளே வருவாங்கல்ல, அப்போ ஆடியோ வீடியோ போட்டுடலாம். நீங்கள் சொல்லுங்கள் எப்போனா. அவங்க பேச மாட்டாங்க, அவங்க பார்க்க வேண்டாமா? சுந்தரராஜன் சார் இஸ் நாட் ஹியர். left, he's not here, he left. He left. Oh, I was not here. I was in kitchen. Yeah, okay. After the break, audio video. இல்லைன்னா இந்த பிரேக்கு முன்னாடி போட்டுருவோம். எவ்வளோ நிமிஷம்? 10 minutes. 6 minutes. பிரேக்கு முன்னாடி 6 minutes. பிரேக்குக்கு முன்னாடி இது வந்து இப்போ ஒரு 5 minutes இதோட டைம் கம்மி பண்ணுங்கள். நான் சொல்லிடுறேன். தமிழ் யூ வில் play. I will play. Okay. 12:45. 12:45 will play AV. We'll play the video. 12:45. Okay. 6 minutes must. Break extend பண்ணிக்கலாம், no problem. That's it. Okay. Lunch வந்து 1:30 to 2:30.
Final 10 seconds. கடைசி 10 செகண்ட். நிதானமாக கையெடுத்து கண்ணு மேலே வச்சுக்கோங்க. Five, 4, 3, 2, 1, 0. ஸோ எப்போ தோணுதோ அப்போ நிதானமாக கண்ணு தருங்க, உடனே தண்ணி குடிங்க. Drink some water. எப்படி இருக்குது? ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? எத்தனை பேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க? கையெடுங்க பார்க்கலாம். குட். ஸோ இன்றைக்கி ஒர்க் ஷாப் ஃபுல் ஆஃப் மெடிடேஷன், எனர்ஜி, சத்தியன சாங்கத்தியம், நிறைய விஷயம் இருக்கும். இப்போது நம்ம ஒரு பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes, ஒரு 5 நிமிஷம் ஒரு ஏபி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வி வில் ஹாவ் எ பிரேக், ஒரு 1/2 hour பிரேக். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வரலாம். எஸ், ப்ளே தேவி. Lights no need. Play Aniket. Music. Fast world, our young people are facing a quiet crisis. They deal with depression, anxiety, and rising rates of suicide. Our students, our future is struggling to find the peace. That is why on 5th of January 2025, the Breath Energy Health Foundation was born. We are more than an organization. We are a mission with one powerful goal: to empower people's life. We focus on just 2 things: health and happiness. This movement is led by Master Pradeep Vijay, a respected spiritual science teacher. He studied IT in Australia, but his true calling came from 16 years of deep practice in the power of silence and breath meditation. He has already changed thousands of lives across 30 countries, but the work in India was just starting. Weeks after our launch, the world took notice. On February 26, 2025, Master Pradeep Vijay spoke at the United Nations office in Vietnam, sharing our message on a global stage. Our mission quickly grew across India. In the first months, Chakra Science retreats in Pune and the first self-realization workshop in Mumbai. We reached the heart of India's youth by visiting major universities in Tirupati, for a Vedic University, Padmavati Mahila University, and Sri Venkateshwara Veterinary University. Our message instantly reached Coimbatore. BEHF conducted a meaningful workshop led by Master Pradeep Vijay at Shankara Educational Institutes.
This session focused on empowering students through meditation, understanding about oneself, integrity, living a happy and meaningful life. Master Pradeep Vijay was invited as the special speaker for the annual gathering of Luji CBE chapter, Coimbatore. We were honored to conduct a powerful session at Avinashi Lingam Deemed Institute for Home Science and Higher Education for Women. This wasn't just a few events, it was about changing how schools work. At Gurukulam Global Residential School, the Vice Chairman Narsi Reddy Sir made the first school to add 5 minutes of meditation after every class. To reach everyone, we launched the BHF India YouTube channel, making the science of transformation available online all the time. In June, we started our first Teachers of Training program. Already 200 people from different parts of the world have registered for this program. Master Pradeep Vijay's dedication is total. He takes sessions from anywhere, even airports or cars, but never misses one. Our spirit of service connected with the Vanam India Foundation, Coimbatore. They save trees, we save lives. Vanam India is devoted to saving trees and nurturing nature, while BHF is committed to saving lives and nurturing nature. With aligned hearts and shared purpose, both foundations now look forward to collaborating for the greater good of planet Earth. In August, the movement began in Karnataka. We had a wonderful session at Aniketana Vidya Mandir School in Tumkuru. On 21st August, BEHF Vietnam had the privilege of organizing workshop led by Master Pradeep Vijay at Candles Kids Kindergarten at Hanoi, Vietnam, with the topic Happy Teachers Nurturing Happy Children. In just 10 months, we have reached over 20 plus colleges, 10 plus universities and many schools, transforming thousands of lives. We believe knowledge must be free. In every session, we gave away the gift of wisdom. Based on our work, we have given out an estimated 4,000 plus free hard copies of Science of Meditation book. We have also 2 official ISBN registered books, Health and Happiness and Successful Leadership and Happy Living. And online, we have reached countless people by offering free PDF books that empowers the people's life. The books like Be a Master, Power of Speech, What You Seek is Seeking You, and Mind to Matter. We continue to train leaders, most recently with a workshop for the faculty of Bangalore Integrated Management Academy. The medical world joined in. We partnered with VM Government Medical College to train their faculty in meditation. The movement keeps growing with powerful sessions in Pune and Solapur, Maharashtra, including the JSPM University, ISBM Engineering College, Vishwakarma College. We are delighted to share that BHF organized a special session in Pune for educators and teaching faculties. This session guided by Master Pradeep Vijay on the theme Stress to Strength, where participants received insights on practical ways to create work-life balance while staying energized, focused and positive. The greatest change comes from a strong promise. After our workshop at Vishwakarma College in Pune, the Dean announced 2 huge changes. 5 minutes of meditation before every class and a new course with credits on meditation, health and happiness for all the students. At Colors Innovation Academy Pune, the change is becoming permanent. Teachers trained by BHF will now ensure every class starts with 5 minutes of meditation. This change is now part of the system. These amazing results come from less than a year of selfless service. Soon we will launch online courses in yoga, happiness science, stress management and open our meditation guidance service. Our foundation is simple but powerful. Meditation and mindfulness. We speak the language of science. Our one mission is selfless service. Join us. The Breath Energy Health Foundation is here. The time for health and happiness is now. Good. Thank you. The great job. So this is a collective work. எல்லாரும் கலந்து பண்ணதா இந்த மாதிரி பண்ண முடியும். So thanks to the entire team, BHF team, and thanks to audio visual. Thank you. Yeah. So ஒரு அரை மணி நேரம் பிரேக் எடுத்துக்கலாம். Half an hour break. 12 ஆச்சு. 12 to 12:30 break.
ஸோ 12:30க்கு நம்ம மறுபடியும் கேதர் பண்ணலாம். ஸோ லஞ்ச் பிரேக் வந்து 1:30க்கு இருக்கும். ஸோ 12:30க்கு வந்துடுங்க நீங்கள். தேங்க்யூ. எஸ், எல்லாத்துக்கிட்டையும் மார்னிங் ஸ்நாக்ஸ் டோக்கன் இருக்குங்களா, அதை முன்னாடி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க. ரெஸ்ட் ரூம் போகிறவங்க வந்து வெளியில் கார் பார்க்கிங் தான் அது எண்டில் இருக்குங்க, அது யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Dr. You have to understand the core role of what you are playing. And then with the skill set, you will be able to do it. See, there is one science which is called the mother science. It is called the energy science. Very simple. Whatever the points I tell you, very important points, you please write it down, because this is going to be the reference for you. There is one science which is the mother science. It is called the energy science. Now, what is the first point we discussed? The first and the foremost is how to be a better version of yourself. That is the core of this workshop. How to be a better version of yourself. Now, we play many roles in our life. How best you perform that role depends on energy. Yes or no? If you are full of energy, will you shout at anybody? Will you get irritated with anybody? I'm asking you a question. If you are full of energy, you will not get irritated. But when your energy level is very low, then you get easily irritated. Yes or no? So, energy is a very important factor for you to be the best of who you are. Do you understand? Energy is a very important factor for the best of who you are. Now, can anybody say why you go through stress? So this session is going to be interactive. This is not going to be one way. I want all of you to answer. Why you go through stress? Why you get uncomfortable in the first place? Continuous work, targets, no place to express, overthinking, lack of time management. No, when you have less energy, you can sleep also. Yeah. So there is a simple formula. Lot of things to do in too little time, and you have less energy. Then you get stressed naturally. You have a lot of things to do in too little time, and there is less energy. So there are three factors here: work, time, energy. There are three factors. So these three factors contribute to your stress. Now the work, can you compromise the work? You cannot compromise on the work. When you go home, you have to do your cooking, you have to take care of your family, you have to do the necessary things. There is no choice for you. When you come to school, you have to do your work. No choice for you. So work cannot be compromised. So the first factor, work cannot be compromised. Yes or no? Yes. Now the second factor, time. Is the time same for everybody? Every day you have only 24 hours. You don't have 30 hours. Yes, so time is a constant. You cannot change that. Work cannot be compromised. Time is a constant. Now let us come to the third factor. The third factor is the energy factor. Now imagine a situation, you have a lot of things to do and too little time, and you are full of energy. Do you feel stressed? Do you feel stressed? Lot of work to do, too little time, but you are full of energy. Will you feel stressed or not? Why you don't feel stressed? Because you have the confidence, you have the faith. I'll do it. So energy plays a very important role in your life, how happy you live. So the third factor is the energy factor. Now, when you sleep and you get up in the morning, you feel fresh. But then you start doing many activities. You start speaking, you start thinking. So every time you speak, you consume energy.
Every time you think, you consume energy. Any action you do, you consume energy. If you think unnecessarily, you consume more energy. If you think negative, you consume more energy. If you speak unnecessarily, you consume more energy. Now, you tell me, how many times you think unnecessarily? Almost 90% of the time, you think unnecessarily. You see, the human being, on an average, they have 60,000 thoughts per day. On an average, 60,000 thoughts per day they think. 60. And most of the thoughts are repetitive. Most of the thoughts are repetitive and most of the thoughts are unconscious also. Constantly there is going on in your head, yes or no? So you lose a lot of energy and what happens? You feel tired. You feel exhausted. When somebody says, I am tired, what does it mean? They don't have much energy. Yes? So what happened to all the energy during the sleep we get? Because we are wasting it through unnecessary thoughts. Number one. Number two, when you think negative, you waste more energy. When you speak unnecessary, you waste more energy. So the energy management is very, very important. Now, in this workshop, we are going to primarily speak about energy management. So how do we manage the energy is the question mark. Now, when you spend time in nature, how you feel? Fresh, relaxing. Okay. Now, when you listen to nice music, how you feel? Very calm. Right? So, when you are watching a sunset, you feel so good. But when you are watching sunset, are you thinking anything? When you are enjoying the beauty of the sunset, do you think you are just enjoying the nature? So that means when you are not thinking, you are feeling fresh. So this is where the mindfulness comes. When some children are playing, small babies, they are playing in a nice way, very cute babies, they are playing, and you are watching, naturally you feel joy. When the babies are playing, will you think anything or you will just enjoy? You will just enjoy. So when you are totally present in the present moment, that means there is no leakage of energy, there is no wastage of energy. So that is called mindfulness. Write it down. When you are totally in the present moment, there is no wastage of energy. What we are discussing is energy science, energy management. Anything and everything you do mindfully, there is no wastage of energy. For example, you are cutting vegetables. I want all of you to do this experiment. So tomorrow morning when you come, I want you to do this experiment and come. You will go cook at home, you will cut the vegetables. So when you are cutting vegetables, I want you to focus fully on cutting the vegetables. That moment, you are no more thinking. Your focus is only on cutting the vegetables. And simultaneously, you are observing the breath. Because breath, we all have breath. What happens if you don't have breath? If you don't have breath, you don't have names. What is your name, madam? Anusha. If you don't have breath, will anybody call you Anusha? What will they call you? Cops. Yes or no? As long as you have breath, you have a name. The moment the breath is no more, then people don't call you with name. They say it's just a dead body, it's a corpse. So who are you? You are associated with your breath. Your life is associated with your breath. As long as you are breathing, you have a name. As long as you are breathing, you have a name. So when is the breath happening? The breath is happening in the present moment. I am speaking, I am breathing. You are all listening, but you are all breathing. So breath is happening automatically. When you inhale the first breath, you are born. Yes? When a baby inhales the first breath, you say the baby is born. The same baby, when the grown up and exhales the last breath, they say he has vacated the body.
So in between the first breath and the last breath is life. So your life, if you want to understand your life, if you want to make your life a better version, if you want to live a happy life, if you want to live a healthy life, you got to understand the breath and you got to connect with your breath. We all want to live a healthy life and you all want to live a happy life. Yes, healthy life and happy life. That healthy life and happy life is connected with your breath. Write it down in bold letters. If you really want to be healthy, if you really want to be happy, you have to understand and you have to be connected with your own breath. If you don't have breath, you don't have names only. So that important the breath is. Now, when you are breathing, now I am asking a second question. I want all of you to answer. When you are breathing, what are you breathing in? Oxygen? Carbon dioxide? My simple question is, when you are breathing in, what are you breathing in? You are breathing in air. And this air has oxygen, carbon dioxide, other dust particles, whatever. But the body takes in oxygen and releases out carbon dioxide. This is what they teach you in the school. Yes? But what is the truth? Are you breathing only oxygen? You are breathing in a subtle energy. Every time you breathe in, you are breathing in a subtle energy. That energy is called prana. Every breath you are breathing, along with air, you are breathing a subtle energy, a very fine energy. That is called prana. Prana. In Chinese, they call chi energy. In English, it is called life force energy. It is life force energy. If that energy is not there, this oxygen is of no use. If that energy is not there, then this oxygen is of no use. So this subtle energy, this life force energy, is what is making you as a person. This breath has everything for you to sustain in this body. During sleep, you get energy. You know that, right? So when you go to bed, you are very tired. But when you get up in the morning, you are fresh. That freshness is because of energy. So during sleep, you get energy, but that energy is not sufficient. So that's why you become tired. When you close your eyes and observe the breath, you get energy. So what is the difference between the sleep and closing the eyes and consciously observing the breath? Is when you close your eyes and consciously observe the breath, you get 6 times more energy. When you close your eyes and observe the breath, you get 6 times more energy. If there is leakage in the pot, then whatever the water you fill, it will get wasted. The leakage will be there. So the first step is to make sure there is no leakage of energy. We all have energy. Yes, we all have some energy. Already we have some energy. So we have to make sure that there is no leakage of energy. So how do you make sure there is no leakage of energy? Clasp your hands, fingers into fingers, and then cross your feet. Cross your feet. So it doesn't matter. Left leg over right, right leg over right, left. Doesn't matter. So when you cross your fingers, when you cross your feet and clasp your fingers, what happens? This is called a lock posture. So in this lock posture, there is no leakage of energy. Whatever the energy you have within you is getting into a lock. So that means there is no leakage. This is the first step. Okay. So put your hands on your lap, comfortable. Your shoulders, hands, everything should be in the lock posture. Yeah. Don't keep it like this. Keep observing. Yeah. Relax. So this is the first step. Now the second step is you close your eyes and observe how the breath touches the tip of the nose and how it goes in and how it comes out.
The breath is already happening. You don't need to do anything. You just need to close your eyes, observe the breath, how the breath is going in, how the breath is coming out. Second step. Now the third step. While you are observing the breath, if you notice any thoughts, don't fight with the thoughts, don't be worried about the thoughts. Immediately cut the thoughts and come back to the breath. So this is the 3 simple steps we are going to do. Let us do this experiment for 10 minutes, only 10 minutes, and let us see whether the breath has energy or not. Okay? 10 minutes of meditation, only 10 minutes of meditation, you are feeling fresh. This freshness is because of the energy, the cosmic energy. When you close your eyes, observe the breath consciously. In other words, when you become mindful of your breath, you know what happens? When you become mindful of the breath, you are totally in the present moment. And you would have noticed your thoughts also reduce slowly. Yes? How many of you felt your thoughts reduce? Yeah. So, lesser the thoughts, more the energy. That is the equation. Write it down. Lesser the thoughts, more the energy. So this freshness, you are able to get in only 10 minutes. In 10 minutes, you are able to be so fresh, full of energy. So, my dear friends, you have to understand the science of energy. How can you maximize the energy? We all have energy, but how can you maximize the energy? It is through the mindfulness on the breath. When you become mindful of the breath, when you become aware of the breath, when you observe the breath, when you witness the breath, then your energy increases. A very simple science. Some people call it as meditation. The science of meditation is equal to the science of energy maximization. Meditation is for energy maximization. If somebody asks you, what is meditation? You say, meditation is equal to energy maximization. As simple as that. Why you have to meditate? For my own energy, so that I will get more energy. Now, you see, mind, what is mind? Mind is nothing but the bundle of thoughts. Yes? Now, mind needs a future or the past. That's why we call it as a monkey mind. Because the monkey doesn't sit quiet in one place. It keeps jumping, it keeps moving. So that's why we call it as a monkey mind. That which is agitated, that which keeps moving all the time. That is mind. Because mind exists either in the past or in the future. Mind exists only in the past or the future. Because imagine, all your thoughts are concerned about the past or about the future. Yes or no? That is mind. Mind is nothing but the bundle of thoughts. Your mind is always either in the past or in the future. But in the present moment, mind exists, but mind is focused. In the present moment, mind is focused. When you close your eyes, observe the breath, your mind naturally becomes empty. When you open your eyes and observe the breath, you come to the present moment and you are fully focused. That is the difference between mindfulness and meditation. Mindfulness means open eyes, you are totally in the present moment with the focus on the breath. That is mindfulness. Meditation means closed eyes, nothing to do, nowhere to go, be with the breath. Closed eyes, observing the breath is meditation. Now you are watching, you are observing what you are doing. You are opening your eyes and you are fully focused on what I am teaching. So this is mindfulness. You are totally present here. You are totally focused. Suppose you are watching me, but you are thinking about something else. Then what we call body present, mind absent. But when your body and mind both are present, that is mindfulness. When your body and mind both are present, that is mindfulness. So what we did this 10 minutes is nothing but meditation. Very simple. How easy is it? No mantra, no tantra, no yantra, no belief system, nothing. Just sit comfortable wherever you are.
You can sit in your staff room, you can sit in the classroom, you can sit anywhere. Just close your eyes and be with the breath. Only for 5 minutes, only for 10 minutes, there is a huge shift. You know, children, you know the psychology of the children? If the class is not interesting, then the children will not be attentive, yes or no? They're always distracted. Now, the class to be interesting or not depends on the energy of the teacher, yes or no? If the teacher is full of energy, then the student is attentive. If the teacher doesn't have energy, then the teacher herself is disturbed, agitated. Then the student is naturally agitated. A happy mother by default translates to a happy child. A happy wife by default translates to happy family. A happy teacher by default translates to a great teacher. If you want to be a great teacher, then you have to be a happy teacher first. That means full of energy. You are full of passion. Whatever the work you are doing, you should be passionate. So when you have passion, then you are a happy teacher. So this passion, you cannot impose from outside. Can you impose passion from outside? But passion comes from within. So the more you do meditation, the more naturally you become passionate in anything you do. This is the science. The more you meditate, the more naturally you become passionate in anything and everything you do. Now, as teachers, it is very, very important you understand what role you are playing. How many of you are here only for money? How many of you are here only for money? Please raise your hands. Be honest. I am here only for salary. Nothing else I want in life. No. You want something else also. What you want? You want appreciation. Yes? You want appreciation. You want to see the children smile. You want to feel that I have done something useful. At the end of the day, before you go back home, you should feel that satisfaction, what we call it as job satisfaction. That yes, I have done a great work today. That job satisfaction increases your lifespan. That job satisfaction translates into you being a happy person. So your happiness comes from the work you do. You have to understand that. The most important point. Your happiness comes from the work you do. And if you do your work the best, by default you are happy. This is called karma yoga. You know the definition of yoga? Anybody? Definition of yoga. Yogaha karmasu kaushalyam. That means, yoga means whatever the work you do it with great efficiency. That is nothing but yoga. Yogaha karmasu kausalyam. Perfection. Efficiency. When you do any work efficiently, that is nothing but yoga. Because whenever you are doing the work efficiently, that means you are totally in the present moment. Yes? A sculpture, imagine a sculpture, how mindful he is. Just one stroke, he does a wrong stroke, the statue is gone. Yes? Just one stroke. The same way, the teacher, one word, the teacher speaks negative, the student's life is destroyed. Yes or no? Only one word, the teacher speaks a negative word, the student's life is destroyed. So how careful the teacher should be, how aware the teacher should be, how alert the teacher should be. Because when you are teaching, you are not only teaching as a profession, you become an inspiration to the student for the whole life. Whatever you teach, students can learn in Google. Yes or no? Is there anything you can teach what is not there in Google or AI? Everything the student can go home and do the Google search and he can learn everything. From algebra to chemistry and mathematics, everything is there online. But as teachers, what is your primary role? Your primary role is to be an example, is to be an inspiration. So the students come to the school to get inspiration from the school. So this is the most important point. So you write down in bold letters, teacher is equal to inspiration. That is a very apt definition. A teacher is not something who teaches. A teacher is one who is an inspiration. You are students in your childhood days. Yes?
Which teacher you like the most? When you are a student in your classroom, which teacher you like? The teacher who is full of positive? Yes? The teacher who is always inspiring you? The teacher who doesn't scold you? The teacher who doesn't criticize you? The teacher who is always motivating you? The teacher who always see your best? Yes? You might not do the exam well, but the teacher says, hey, you are a great artist, you are a great sports person, okay? You are a gifted person, but focus little bit on the maths subject also. So the teacher speaks motivating. The teacher never scolds you. So those kind of teachers you like, naturally, yes or no? Now, it is your job to live up to your own expectations. It is your job to live up to your own expectations. This is where the energy comes in. Energy is very, very important. If you are full of energy, then you can be a great mother, you can be a great wife, you can be a great mother-in-law, father-in-law, son-in-law, great teacher, everything, great daughter. You can be great, great, great. But if that energy is missing, you are a miserable wife, you are a miserable mother, you are a miserable teacher. So it is in your hands, my dear friends. The energy doesn't come from outside, the energy comes from within. The energy comes from within. The motivation comes from within. Now, another important question. Are you with me? Everybody with me so far? Can we quickly revise? What are the topics we have spoken? What is the first point? The whole idea of the program is how to be a better version of yourself. Our effort is to be a better version of ourselves. Why to be a better version? If you are a better version, you can be healthier. Suppose you are having wrong food habits, right? Now, you change it into good food habits, then who will benefit? Only you will benefit. Your health will improve. Suppose you are speaking unnecessarily. Now, you don't speak unnecessarily. Who will benefit? Only you will benefit. You think unnecessarily. Now, you stop thinking unnecessarily. Now, who will benefit? You will benefit. So, all those good practices helps you to be a better version. Mindfulness and meditation, these are the two subjects we are going to speak. What is the second point we discussed? We understood the three factors which contribute to the stress: workload, time, and energy. Now, when you have energy, in spite of the workload, in spite of the time constraint, you will not feel tired. That's the second point. Next point. How to manage energy? How do you manage energy? Now, here comes mindfulness and meditation. When you practice mindfulness, you conserve the energy. When you practice meditation, you maximize the energy. So there are two aspects. One, conserve the energy. Number two, increase the energy. Suppose you want lot of money in your bank account, what will you do? If you want lot of money in your bank account, what will you do? The first step, stop unnecessary spendings. That is the first step. Stop unnecessary spendings. And number two, start saving. If you don't stop unnecessary spending, where is the money to save? So the first step is stop unnecessary spending. And number two, increase the savings by deliberately depositing in the bank account. You have to deliberately deposit, or else the money doesn't grow. Yes or no? So when you practice mindfulness, in your teaching, you can practice mindfulness. When you are reading, you can practice mindfulness. Anything and everything you do, you can practice mindfulness. The experiment I want you to do in mindfulness is, when you sweep the floor, do mindfully, you will notice you don't feel tired. Cutting the vegetables, you cut mindfully, you don't feel tired. Anything and everything you do mindfully, you don't feel tired. So, mindfulness conserves the energy. Meditation increases the energy. You got it? Very fundamental. What does mindfulness do? It conserves the energy. And meditation increases energy. Now I'll tell you another point. Mindfulness increases the efficiency. Mindfulness increases the efficiency. Meditation increases the clarity. Mindfulness increases the efficiency in your work.
meditation increases the clarity of life, your life. When you have clarity in your life, then what happens? Now this is the question. When you have clarity in your life, what happens to you? Now imagine your life, you are clear in your life. There is a lot of clarity. Clarity means what you want, where you are heading, what is your life purpose, what you want to achieve in life, what you are doing today, and what you are going to do the next 1 year. So there is clarity. So when you have clarity, what will happen? So that means your priority will be in perfect order. When you have clarity, your priority is in perfect order. You will not waste energy in unnecessary things. You will not waste time in unnecessary things because you are clear what you want. If you are not clear, then you are swinging this way, that way. But when you are clear, then your focus is, yes, this is what I want, and for this, I have to do this. So your priority comes into the order. Most of the people, they suffer in life because they don't have priority. They don't have the right priority in life. They spend their time and energy in the wrong areas. So their priority is screwed up. But when you have clarity and when the priority is perfect, then your life becomes a celebration. Yes, your life becomes a celebration. You become a celebrity. Clarity gives rise to perfect priority. Clarity and priority makes you a celebrity. A celebrity doesn't mean who is famous. A celebrity is a person who is celebrating life. So you celebrate life. That is the goal of life, isn't it? The goal of life is to celebrate life. So you become a celebrity. Now, how this meditation and mindfulness is going to help in your profession, in your personal life, in your professional life, in your personal life. We all have two lives, right? Personal life, professional life. When you practice meditation, in your personal life, there is absolute peace. There is absolute peace. You know what you want in life. You start living life to the fullest. There is the relationship between you and your family members will be great relationship because you are full of energy. You are clear what you want. Even if the other person is doing mistake, for example, you are calm, you are cool, you are full of energy. Then your husband is shouting at you. What will you do? When you are calm, cool, full of energy, and you are very clear what you want in life, if your husband is shouting, what will you do? You will not react. You will not react. Yes? You will not react, but you will respond. Yes? From reaction, you graduate to responding. So, the more you stop reacting and the more you start responding, the relationship becomes beautiful. This is the secret of relationships. This is the secret of beautiful relationship, where you stop reacting and start responding. And to stop reacting and start responding, you need lot of energy. You need lot of awareness. How do you respond? For example, your husband is shouting. So, just keep quiet and say, okay, please drink some water. Let us speak and sort out. I know you are upset. I know you are angry. But let us speak it out whenever you are ready. Take your time. Whenever you are ready, I am ready to speak. Like that you respond. Give him the space. Give him the time. Wait for him to come down. So that is responding. Reacting means you start reacting. How dare you speak like that? You know how much work I am doing. I am going to work because of you. So you start reacting. And when you start shouting, then he will start shouting more. Then who will get affected? The children will get affected. So every time you react, it is not only you, your whole family suffers. So the more you have energy with you, the more your personal life becomes a happy life. Number one. When it comes to the professional life, the more you have energy, the more you become efficient in whatever you are doing. Number one. Number two, there is no stress. When you go back home from the school, you will be happy. You are stress-free. There is no stress. You are in a very happy space. And number three, you will be an efficient teacher. You will be a great teacher. You will be a happy teacher.
Because that joy, the soul satisfaction, the job satisfaction you get seeing the smile in the student's face, you will not get with any amount of money. Yes? You will not get that joy. Any amount of money, any parties you go, any 5-star hotel you go, that joy you will not get. But when a student is smiling, when the student says, you are a great teacher, you are my inspiration. If the student says, you are my inspiration, that's it. Your life is complete, fulfilled. That is called soul satisfaction, job satisfaction. So, when your professional life is a happy life, that contributes to your personal life. Yes? When you are happy at school, you go back home, that supports your family life. So, when you are happy in your professional life, by default, that contributes to the happiness in the personal life. When you are happy in the personal life, that contributes to the professional life. In the morning, you are leaving the house. Okay, your husband is smiling at you. The children are saying bye-bye. So, you see joy in their face. You come to the school, you are happy. You radiate that happiness. But you are having stress, struggle, scolding, shouting. You come to the school. Do you think coming to the school you will be a nice person? You will carry the same agitation. You will carry the same frustration. So, your professional life and your personal life are intertwined, my dear friends. Yes, do you agree? It is intertwined. 100% it is intertwined. So now the simplest, the most efficient and the most powerful technique to be a great person, personally and professionally, is to have more energy. And that energy you will have through your breath. This is called meditation. Pure science. You experimented, no? Only 10 minutes you felt so relaxed. Now imagine how many periods you have per day. 8 periods. 8 periods. So each period, if you make the student just close the eyes. Just close the eyes and observe the breath. Whether the student observe the breath or not doesn't matter. Just close the eyes and sit calm, relaxed for 5 minutes. Every period, 5 minutes. So that means in between one period and another period, there is 5 minutes. So what happens? Whatever the previous class the student listened, it gets completely absorbed into the memory. And whatever you are going to teach, so the student is ready to listen. So 5 minutes every period, you make the student sit and you will also sit. So what happens? You have a time to recharge. The student has the time to recharge. So like that 5 minutes every period, if you do 8 periods, that means 40 minutes. So 40 minutes you have time to relax and recharge. So this is how you will become an inspiration to the students. You should tell the students, okay, let us meditate 5 minutes. In the beginning, they will do some kind of mischief. But in our experience, when we go and teach the schools, the first 1 week, the students are mischievous. They'll open the eyes like this and see. But if you make it as an everyday affair, you know what they do? Okay, it's only 5 minutes. Let me close my eyes. So they become disciplined naturally. Okay. So you should maybe appoint one class leader and say, okay, make sure nobody opens the eyes. And you should tell the student, see, children always learn from observing. Children always learn from observing. So you should tell the students, they say, okay, I am going to close my eyes and I am going to relax. So you close the eyes and I am going to relax for 5 minutes. Everybody close the eyes and relax. So when you do it sincerely, then the students also will do it. So if you make it every period, only 5 minutes, then you will have a break. The students will have a break. Then what happens? Meditation becomes the culture of the school. Meditation becomes the culture of the school. So as teachers, you will have full of energy. As students, they have full of energy. Then it becomes a great school. Now, when you have energy, this energy is having a multiplier effect. Suppose there is a new syllabus introduced. Okay, so now we say, okay, project-based learning. Now you are used to the old ways of reading the books, memory, and then write it down. Now new syllabus are going to come. If you don't have energy, then you feel stress.
What is this year? Every time there is a new syllabus, new course. Teachers have to do more work. Because anything change, you resist. The mind resists anything new. Yes? Because the mind is used for repeating things. When there is something repeating, you feel comfortable. When there is something new, you get shaken. So the mind resists everything new. So every day you are doing 5 minutes meditation, you know what happens? Your mind says, yes, I want new. So you become proactive for learning new things, for adapting new things. There are n number of benefits of meditation. I'll tell you some of the important benefits. I want you to experiment if it happens to you or not. Because in this training class, I want you to experiment the meditation benefit. Only if you are convinced, then you will be able to teach your students. So the first benefit, write down. The first benefit in meditation, your memory power increases. The first benefit, your memory power increases. The second benefit, I'm telling you the important benefits related to the school curriculum, in the school environment. Because memory is very important. As a teacher, memory is very, very important for you. Because if you keep seeing the book and teaching, the student is not inspired. But without seeing the book you are teaching, the student is inspired. You are having an eye contact to the student and the lessons are coming like a flow experience. Then the teacher is respected. If the teacher is reading the book and teaching,
ஸோ அடுத்த 45 நிமிஷத்துக்கு we will have question answer session. ஓகே, ஸோ லஞ்சுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறது, கேட்டது, ப்ராக்டிஸ் பண்ணது, ஃபைன் டியூனிங் கொஷின் ஆன்சர் மூலியமாக, சஜ்ஜன சாங்கத்தியம், குரு சாங்கத்தியம் இந்த கொஷின் ஆன்சர் மூலியமாக நடக்கும். ஸோ எதனா கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த தியானத்தை சம்மந்தப்பட்டது எதனா கொஷின்ஸ் இருக்கா, இல்லை இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் எதனா கொஷின்ஸ் இருக்கா? யூ கேன் ரேஸ் யுவர் ஹேண்ட். யா, ஃபர்ஸ்ட் மேடம். ஏய், அப்படி ஃப்ரெண்ட் வந்துடுங்க. பரவாயில்ல, வாங்க. கையை பிடிக்க வேண்டாம், கண்ணை திறக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நடுவில் அப்போ வந்து கால் ரொம்ப பெயின் ஆகுது. காலை வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொசிஷன் மாற்றிக்கலாம். யா, கால் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணி பொசிஷன் மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த கை வந்து, இந்த கை விரலில் வந்து நிறைய எனர்ஜி ஸ்டோர் ஆகும். நீங்கள் தியானம் பண்ணுறப்போ நிறைய எனர்ஜி இந்த ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். அதுக்கோசம் தான் கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கை விரல் கண்ணு மேலே வச்சுக்கிட்டா அந்த எக்ஸஸ் எனர்ஜி நம்ம கண்ணு வழியாக நம்ம உடலுக்கு போகும். ஸோ இங்கே வந்து எனர்ஜி லாக், இந்த ஃபிங்கர் லாக் வந்து எனர்ஜி லாக். கண்ணு எதுக்கு திறக்க வேணான்றோன்னாக்கா, கண்ணு திறந்துட்டிங்கனாக்கா நீங்கள் தியானத்தில் இல்லை. ஏன்னா ஐஸ் ஆர் த டோர்வேஸ் டு த அவுட் சைட் வேர்ல்டு. கண்கள் மூலிமா வெளி உலகத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ கண்ணை மூடிக்கிட்டாக்கா அந்த எனர்ஜி உள் உலகத்துக்கு போகும், அந்த அவேர்னஸ் உள் உலகத்துக்கு போகும். ஸோ 80% எனர்ஜி வந்து கண்ணு மூலியமாக தான் நம்மளுக்கு ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் மெடிடேஷனில் வந்து உங்களோட மனசு, உங்களோட மைண்டு வந்து எல்லா விதத்துலேயும் உங்கள் கண்ணை திறக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஓகே, ஏதோ ஒரு ரீசன் சொல்லும், ஏதோ ஒரு எமர்ஜென்சி க்ரியேட் பண்ணும். ஆனால் என்ன ஆனாலும் கண்ணு மட்டும் திறக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் பிடிவாதமாக உட்காந்தாக்கா உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூச்சுக்கு சரண்டர் ஆகிடும். ஸோ கண்ணு திறக்காமல் இருக்கிறது, இந்த கை விரல் இந்த ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் மெடிடேஷனோட சீக்ரெட். கால் வந்து கொஞ்சம் நம்புத்து போன மாதிரி இருக்குது, கொஞ்சம் வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா அது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் பண்ணிக்கலாம். இல்லை, டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டில்னஸில் இருக்கணும். பட் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, உடம்பு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குனாக்கா நீங்கள் அந்த டிஸ்கம்ஃபர்ட்லேயே நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்களோட கவனம் பூரா உடம்புல தான் இருக்கும், அந்த டிஸ்கம்ஃபர்ட்டில் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூச்சை கவனிக்கணும். ஸோ உங்கள் உடம்பை வந்து சுகமாக வச்சுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. காலை வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வரேன் சார். ஃபுட் இன்டேக்கும் அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதிகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட் வந்து ஒரு 8 o'clock படம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்டேக் எடுத்துகிட்டு 1 hour எடுத்து டைம் ஜென்ரலாக வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தியானம் பண்ணால் நல்லா அமையும். நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வரும். ஸோ பசியோடு இருக்கிறப்ப தியானம் பண்ணாக்கா நல்லா தியானம் அமையும். கரெக்டுங்களா? ஸோ ஜென்ரலாக எனி டைம் நீங்கள் தியானம் பண்ணலாம். ஜென்ரலாக வந்து எனி டைம் தியானம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக மெடிடேஷன் வேணும் அப்படின்னா சாப்பாடுக்கு முன்னாடி தியானம் பண்ணுங்கள். பட் தம் ரூல் வந்து எனி டைம். பட் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நீங்கள் தியானம் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூக்கத்துக்கு போயிடுவீங்க, யோக நித்ராக்கு போயிடுவீங்க. அதே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். சரியா? எனி டைம் மெடிடேஷன் இன் ஜென்ரல். பட் வயிறு ஃபுல்லாக இருந்து மெடிடேஷன் பண்ணுறத விட ஒன்று வயிறு எம்டியாக இருக்கிறப்ப பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை அரை வயிறோடு இருந்தால் பரவாயில்ல. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து டைமிங் தான் கேட்டிருக்கீங்க, எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணுன்னு கேட்கல. அதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். அது உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? என்ன சொல்லுங்கள். எஸ், வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டாக்கா உங்களுக்கு மைண்டு கண்ட்ரோல், மைண்ட் எம்டினஸ் ஈஸியாக நடக்கும். நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்றப்போ என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில் நிறைய தடங்கள் வரும். அண்ட் மோரோவர் மைண்ட் எம்டி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட உங்களுக்கு அந்த ஃபியர் கான்ஷியஸ்னஸ் ஜாஸ்தி இருக்கும், அந்த பயங்கள் ஜாஸ்தி இருக்கும். லா ஆஃப் கர்மா தானே, நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மிருகத்துக்கு நம்ம துன்பம் கொடுத்து அதை துடிக்க நம்ம கொன்று அதோட மாம்சத்தை சாப்பிட்டு நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னாக்க முடியுமா? ஸோ கில்லிங், வயலன்ஸ், வன்முறை இதெல்லாம் நம்மனால நடக்குது, இன்னொரு மிருகத்துக்கு நடக்குது, இன்னொரு உயிருக்கு நடக்குதுன்றப்போ நம்ம வாழ்க்கையிலும் அந்த மாதிரி தான் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ இது லா ஆஃப் கர்மா. ஸோ வெஜிடேரியன் ஃபுட் இஸ் த ரெக்கமெண்டட் ஃபுட் if you want spiritual growth. Okay, good. Next. இந்த மெடிடேஷன் பண்ணுறப்போ ஒரு
பார்க்கும்போது இந்த மூஞ்சியில் பார்க்குறப்போ ஒரு கரண்ட் அடிச்ச மாதிரி ஒரு ஷாக்கு, சில இடத்துல வந்து லைட்டாக அடிச்ச மாதிரி இருந்துச்சு, அது லைட் ஆஃப் பண்ண மாதிரி ஒரு லைன் மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தாட்ஸு எப்படி கிரியேட் ஆகி எதனால் அது வந்துச்சு? எனர்ஜி ஃபினாமினா. நீங்கள் மெடிடேஷன் பண்ண லைட் நிஜமாகவே ஆஃப் பண்ணணும் தான். லைட் ஆஃப் தான் பண்ணோம் நிஜமாக. பட் நீங்கள் அந்த ஃபீலிங் ஆஃப் லைட், அந்த லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணுறது, உங்கள் ஓன் பாடி வெயிட்டே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அதுக்கப்புறம் பாடி ஃபுல்லாக டிங்லிங் சென்சேஷன். ஓகே, அதுக்கப்புறம் சில பேருக்கு பேக் பெயின் வரும், எக்ஸ்ட்ரீம் பெயின் வரும். அதுக்கப்புறம் பாடி வந்து ஸ்வில் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து மெடிடேஷனில் நீங்கள் தியானத்தில் வந்து நிறைய காஸ்மிக் எனர்ஜி வரும். இந்த காஸ்மிக் எனர்ஜி வர எனர்ஜி ரீஅலைன்மெண்ட் நடக்கும். ஓகே, அந்த எனர்ஜி ரீஅலைன்மெண்ட்டில் நிறைய ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் இந்த ஹீலிங் ப்ராசஸோட சிம்பிள் அது. ஓகே, ஸோ ஒரு சாப்டர் இருக்குது, காமன் எக்ஸ்பீரியன்சஸ் இன் மெடிடேஷன்ட்டு. அந்த சாப்டரை படிங்க. எத்தனாவது பேஜ் சொல்லுங்கள்? அது அனுபவங்கள், தியானத்தில் அனுபவங்கள் எத்தனாவது பேஜ்? 9ஆ 10ஆ? ஏன் உங்கள் புக்கில் மட்டும் 10 வந்திருக்குங்களா? 9 பேஜ் நம்பர் 9 படிங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மெடிடேஷன்ன்ற சயின்ஸை, இந்த தியானம்ன்ற சயின்ஸை ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் அது போட்ட புக் அது. ஸோ உங்களுக்கு அதை படிங்க, ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் இப்போயே உட்காந்து படிங்க, உங்களுக்கு அதில் ஆன்சர் கிடைக்கும். சத்தமாக படிக்கிறீங்களா? படிங்க. இதுதான் சத்தமா? சத்தமாக படிங்க. நமது தியானத்தின் தீவிரம் மற்றும் நமது தனிப்பட்ட பரிணாம வளர்ச்சிக்கான தேவையை பொறுத்து ஆரம்ப நிலையில் நமக்கு பொதுவான சில அனுபவங்கள் வரலாம். உதாரணமாக, புதிதாக தியானம் செய்பவர்களுக்கு கீழ்கட்ட அனுபவங்களில் ஏதேனும் ஒன்றோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட அனுபவங்களோ கிடைக்கலாம். உணர்வுகள்: தலையிலோ அல்லது உடலின் வேறு எந்த பகுதியிலோ பாரமான உணர்வு, உடல் எடையற்றதாக உணர்தல், குறிப்பாக முதுகெலும்பில் லேசானது முதல் கடுமையான வலி, மிதப்பது போன்ற உணர்வு, சுழல்வது போன்ற உணர்வு, குறுகுறுப்பு உணர்வு. காட்சிகள்: வண்ணங்கள், ஒளிக்கீற்றுகள், இயற்கை காட்சிகள், படங்கள் அல்லது சின்னங்கள், குருமார்கள், முற்பிறவைகளின் நிகழ்வுகள் பற்றிய காட்சிகள் போன்றவை. வேறு சில அனுபவங்கள்: தூக்கம், உணர்ச்சி வயப்படுதல், வாயில் அதிகளவு உமிழ்நீர் சொற்கள். எல்லாமே ஃபீல் பண்ணீங்களா? ஓகே, எட்டிய கை தட்டுங்க அவருக்கு. ஓகே, ரைட் மெடிடேஷன். இந்த அனுபவம் எல்லாமே இந்த மெடிடேஷனில் காமன். இந்த அனுபவம் உங்களுக்கு வருதுன்னாக்கா நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த அனுபவம் உங்களுக்கு வருதுனாக்கா ஹீலிங் நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா எனர்ஜி வந்தால் தான் ஹீலிங் நடக்கும். ஸோ எனர்ஜி வரப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நடக்கும். சரிங்களா? ஓகே, குட். நெக்ஸ்ட், அடுத்த கேள்வி. என்ன யோசிக்கிறீங்க? எதை கேட்டாலும் புக்கு படின்னுவார், என்னத்தை கேட்குறது இவர்கிட்ட அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேறு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ்? அவருக்கு, அந்த சாருக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதோ ஒரு கொஷின் இருக்குல்ல? அதை நான் சொல்லிட்டேன். நான் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி மினிமம், அதாவது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸும் இல்லை அப்படின்னா உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி மினிமம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ வயசு? உங்களோட வயசு ஓன்லி 56 மினிட்ஸ் மெடிடேஷன், சிங்கிள் சிட்டிங்கில். ஒரு 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்களேன், 60 நிமிஷம் பண்ணுங்கள். ஸோ 1 hour மெடிடேஷன். சின்ன பசங்களுக்கு கம்மி நேரம் பண்ணாலே போகிறோம். வயசு ஆக ஆக என்ன ஆகுனாக்கா அந்த மைண்டு வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் உட்காரணும். ஸோ 40 நாள் ஒரு மண்டலம். ஹனுமன் சாலிசா அப்படின்வாங்க. சாலிசானா 40. ஹனுமன்னா யாரோட புத்திரன்? ஹனுமன் வாயு புத்திரன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? மூச்சை தானே கவனிக்கிறோம். ஸோ ஹனுமன் சாலிசானா 40 நாள் தியானம் பண்ணுறது தான். ஸோ 40 நாள் நீங்கள் மூச்சை கவனிச்சிங்கன்னா, உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி 40 நாள் நீங்கள் மூச்சை கவனிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த நோ தாட் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. அந்த அமைதியான ஸ்டேட்டுக்கு போயிடுங்க, அந்த நோ தாட் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 40 days, 40 டேஸாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 40 நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த 40 நாளில் உங்களுக்கு நல்ல பலன் கிடச்சா அதுக்கப்புறம் அடுத்த 40 டேஸ்க்கு யாரும் சொல்லாகட்டியும் நீங்களே பண்ணுவீங்க. பட் அந்த ஃபஸ்ட்டு 40 டேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஃபஸ்ட்டு 40 டேஸ் தான் உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் வேணும், நிறைய செல்ஃப் டிசிப்ளின் வேணும். முதல் 40 நாள் நீங்கள் தொடர்ந்து உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா 40 நாள் ஒரு விரதம் மாதிரி பண்ணணும். டெய்லி ஒரே நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின் நல்லாயிருக்கும், சக்தி கொஞ்சம் அதிகமாக வரும். ஃபஸ்ட்டு 40 days
நீங்கள் வந்து அந்த எம்டி தாட்ஸ், இந்த நோ தாட் ஸ்டேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு 40 days. இது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுங்கள். 40 நாள் தொடர்ந்து நீங்கள் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மூச்சை கவனிச்சிங்கனாக்கா மைண்ட் எம்டி ஆகுதா இல்லையான்னு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 40 days ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்போ டெய்லி ஜர்னல் பண்ணுங்கள். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அந்த நாள் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி யோசனைங்க வந்துச்சு, அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் கம்மியாச்சா, உனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் எப்படி இருக்குது, லைஃப் மோட்டிவேஷன் எப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைஃப் டல்லாக இருக்கும், எல்லாம் இருக்கும், பணம் இருக்கும், குடும்பம் இருக்கும், பேர் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்காது. ஆனால் இந்த தியானம் பண்ண 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 தானாக உங்களுக்கு சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் எப்படி நீங்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்தீங்களோ அந்த மாதிரியே ஒரு உணர்வு, ஒரு சந்தோஷமான உணர்வு. வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, ஓகே, போதுமான அளவு இருக்குது. ஆனால் அதை ரசிக்க தெரியல நம்மளுக்கு. ஏன் தெரியலனாக்கா மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்குது. மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கிஃப்ட்ஸை உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. கரெக்டாக? நிறைய பேருக்கு சொத்து பணம் எல்லாமே இருக்குது, ஆனால் அதை வச்சு அவங்களால அனுபவிக்க முடியாது. ஏன்னா மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்குது. மைண்டு டிஸ்டர்ப்டாக இருந்தாக்கா அந்த ஹாப்பினஸ்ன்றது உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ண 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 நேச்சுரலாகவே போருமன்றும் மனமே பொன் செய்யும் மனம்ன்றது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்து நீங்கள் வாழ்வீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க லைஃப்பை. ஃபஸ்ட்டு 40 days. 40 daysல மேஜர் சேஞ்ச் வரும். ஃபஸ்ட்டு 40 days மேஜர் சேஞ்ச். என்ன சேஞ்சு? மேஜர் சேஞ்சு மைண்டு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு 2 செகண்ட் தான் நோ தாட் ஸ்டேட்டில் இருக்கும். எத்தனை பேர் நம்ம ஒரு 1/2 hour மெடிடேஷன் பண்ணோம், எத்தனை பேருக்கு அட்லீஸ்ட் 1 செகண்டாவது அந்த நோ தாட் ஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? ஆல்மோஸ்ட் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? ஓகே, எப்படி இருந்தது அந்த ஸ்டேட்? சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். கரெக்டாக இல்லையா? அந்த ஒரு செகண்ட் 2 செகண்டுக்கு அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த ஸ்டேட்டில் இருந்தாக்கா அதுதான் பிரம்மானந்தம். ஸோ ஃபஸ்ட்டு 40 daysல அந்த நோ தாட் ஸ்டேட்டை பர்ஃபெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பட் பொறுமை வேணும். எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. எழுதிக்கோங்க, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது, எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறது தான் தியானம். நிறைய பேர் வந்து நிறைய எதிர்பார்ப்போடு தியானம் பண்ணுவாங்க, அது தியானமே கிடையாது. ஏன்னா தியானம்ன்றது உங்களை நீங்கள் அறிஞ்சிக்கிறது ஒரு டூல், ஒரு வழிகாட்டுதல். Meditation is only for self-realization. Meditation is not for anything else. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், நான் இந்த சங்கல்பம் பண்ணுறேன், இந்த சங்கல்பம் வைக்கிறேன், நான் இந்த உலகத்தை காப்பாற்றணும், இந்த நாட்டை காப்பாற்றணும். நீ முதல்ல உன்னை காப்பாற்றிக்கோ. ஃபஸ்ட்டு நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் உன் வழியாக தானாக எல்லாமே நல்லது நடக்கும். ஸோ மெடிடேஷன் only for self-realization. No expectation. No expectations, no desires. எந்த கோரிக்கைகளும் இருக்கக்கூடாது, எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. கோரிக்கைனா என்ன? நான் இந்த ஒரு வீடு கட்டணும், இல்லை பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லை இங்கே ஒரு பிரமிடு கட்டணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எந்த கோரிக்கையும் இருக்கக்கூடாது. அந்த கோரிக்கைன்றது எங்கேருந்து வருது உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். மைண்ட். மெடிடேஷனோட பர்பஸ் என்ன? எம்டி மைண்ட். ஸோ நோ டிசையர்ஸ் அண்ட் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மைண்ட்லேருந்து தான் வருது, டிசைர்ஸும் மைண்ட்லேருந்து தான் வருது. அது ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு 40 நாள் ஒரு மண்டலம் நான் கண்ணை மூடி மூச்சை கவனிக்கணும். அது மட்டும்தான் என் வேலை. என்ன நடக்குதோ நடக்கட்டும், நடந்தால் நல்லது, நடக்கலனாலும் அதை விட நல்லது அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆசைங்க இருக்கலாம். ஆனால் மெடிடேஷன் வந்து இந்த டிசைருக்காக நான் மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணாதீங்க. மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் தியானத்தில் உட்காரத்துக்கு முன்னாடி, நீங்கள் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி, ஓகே நான் கண்ணை மூடி மூச்சை கவனிக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். நோ எக்ஸ்பெக்டேஷன். அனுபவம் எதனா வந்தால் வரட்டும், வரலனாலும் நல்லது, வந்தாலும் நல்லது, வரலன்னா அதை விட நல்லது. யூ ஆர் லீஸ்ட் பாதர்ட், ஒரு டிட்டாச்டு ஸ்டேட்டில் இருக்கீங்க. ஸோ அந்த நிலையில் நீங்கள் தியானம் பண்ணுறப்போ தானாக அந்த நோ தாட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ நோ டிசைர், நோ எக்ஸ்பெக்டேஷன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு 40 days நீங்கள் பண்ணிங்கனாக்கா லைஃப்பில் ஒரு மேஜர் ஷிஃப்ட் வரும். இந்த மேஜர் ஷிஃப்ட் வந்து என்னன்னாக்கா உங்களோட வாழ்க்கையே 360 degrees மாறிடும், 180 degrees மாறிடும்.
டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங், லைஃபோட அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படுவீங்க. இப்போல்லாம் எந்த வருத்தமும் இருக்காது. எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்ட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி சில சேலஞ்சஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப கவலைப்படுவீங்க. இப்போ சேலஞ்சஸ் எல்லாம் பார்த்து எந்த கவலையும் இல்லை. ஓகே ஃபைன், அந்த சேலஞ்சில் என்ன லெசன் இருக்குது அப்படின்ட்டு அதை கற்றுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஃபேமிலி லைஃப் ரொம்ப போரிங் லைஃப். இப்போ ஃபேமிலி லைஃப் ஹாப்பி லைஃப். அதே மனைவி அதே கணவன் தான், ஆனால் உங்களோட கண்ணோட்டம் மாறிடும். உங்கள் வாழ்க்கையோட கண்ணோட்டம் மாறிடும். The viewpoint of your life changes first 40 days. அதுதான் மேஜர் சேஞ்ச். உங்கள் வாழ்க்கையோட கண்ணோட்டம் மாறும். ஸோ மாற்றம்ன்றது நம்ம வெளியே எதிர்பார்க்குறோம், ஆனால் மாற்றம்ன்றது நம்மளுக்கு உள்ளே வேணும். அழகுன்றது வெளியில் இல்லை, அழகுன்றது உங்கள் கண்ணில் தான் இருக்குது. அந்த அழகை பார்க்கக்கூடிய திறமை உங்கள் கண்ணுக்கு இருந்தாக்கா எல்லாமே அழகு தான். ரைட்? ஸோ கடவுளோட படைப்பில் கடவுளோட படைப்பில் ஏதாச்சும் பார்ஷியாலிட்டி இருக்குமா? ஏதாச்சும் இன்ஜஸ்டிஸ் இருக்குமா? இருக்காது. எல்லாமே அழகு தான், ஆனால் பார்க்குறதுக்கு திறமை நம்மளுக்கு இல்லை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 40 டேஸில் என்ன நடக்கும்? வாழ்க்கையோட கண்ணோட்டம் மாறிடும். ஃபஸ்ட்டு 40 டேஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் நான் சொல்கிறத நம்ப வேண்டாம், ரிஜெக்டும் பண்ண வேண்டாம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக சின்சியராக பண்ணுங்கள். எத்தனை பேர் பண்ண போகிறீங்க எக்ஸ்பெரிமெண்ட்? ஓ வெரி குட். உங்களுக்கு நீங்களே கிளாப்ஸ் தட்டிக்கோங்க. வெரி குட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் ரெண்டாவது 40 டேஸில் நீங்கள் தொடர்ந்து ரெண்டாவது 40 டேஸ் பண்ணாக்கா என்ன நடக்கும்? ரெண்டாவது 40 டேஸில் உங்களோட நாடி மண்டலம் ஃபுல்லாக கிளென்ஸ் ஆகிடும். உங்களோட எத்திரிக் பாடி, எனர்ஜி பாடி ஃபுல்லாக கிளென்ஸ் ஆகும். ஸோ நிறைய ஹீலிங் நடக்கும். உங்களோட ஃபிசிக்கலாக, எனர்ஜெட்டிக்காக, எமோஷ்னலாக நிறைய ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, நிறைய கோவங்கள், ஆத்திரங்கள் பலது அப்படியே வரும். உங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, ஏன்னா தியானம் பண்ணால் கோவம் போயிடணும், எனக்கு என்ன கோவம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, தியானம் பண்ணாக்கா டிசைர்ஸ் கம்மியாகணும், எனக்கு என்ன டிசைர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்க செகண்ட் 40 டேஸில். ஆனால் அங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்னன்னா உள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிலாம் வெளியில் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ நீங்கள் தண்ணி பாயில் பண்ணுறப்போ, தண்ணி கொதிக்க வைக்கிறப்போ அடியிலிருந்து பபிள்ஸ் வரும், மேலே வந்து அந்த பபிள்ஸ் அப்படியே பிரேக் போயிட்டு அது அப்படியே வாட்டர் வேப்பராக மாறிடும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸ், சப்ரெஸ்ட் எமோஷன்ஸ் எல்லாமே வெளியில் வந்து அது அப்படியே எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அது ஒரு ஹீலிங் ப்ராசஸ். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் விட்னஸ் பண்ணணும். லெட் த எமோஷன்ஸ் கம், லெட் த எமோஷன்ஸ் கோ. கோவம் வருதா, ஆத்திரம் வருதா, இல்லை வெறுப்பு வருதா, என்னென்ன எமோஷன்ஸ் வருதோ எல்லாமே வரட்டும், வெளியே வரட்டும். நீங்கள் அது வரட்டும், அதுவாக வரும், அதுவாக போகும். நீங்கள் ஜஸ்ட்டு விட்னஸ் மட்டும் பண்ணணும். எப்படி விட்னஸ் பண்ணணும்? எமோஷன்ஸை விட்னஸ் பண்ணணும், பிரெத்தை விட்னஸ் பண்ணணும் சைமல்டேனியஸாக. ஓகே, அதே மாதிரி சில பாடி பெயின்ஸ்லாம் வரலாம். எக்ஸ்ட்ரீம் பாடி பெயின்ஸ் வரலாம். முதுகு நோவு, கழுத்து நோவு, கால் நோவு, உடம்பு பூரா பாடி பெயின்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? ஐயோ ஏன் எனக்கு இந்த பாடி பெயின்ஸ் வருது, நான் சரியான தியானம் பண்ணலையோ, இது ரைட்டான தியானம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் அது பண்ணக்கூடாது. ஸோ செகண்ட் 40 டேஸில் என்ன பெயின் வந்தாலும் அந்த பெயினை விட்னஸ் பண்ணுங்கள், அட் த சேம் டைம் பிரெத்தை விட்னஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த பெயின் இருக்கிறப்போ உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும்? அந்த பெயினையும் விட்னஸ் பண்ணுங்கள், அந்த பிரெத்தையும் சைமல்டேனியஸாக விட்னஸ் பண்ணுங்கள். நோ ரியாக்ஷன். ரியாக்ட் பண்ணாதீங்க, திங்க் பண்ணாதீங்க, ஜஸ்ட் விட்னஸ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் 40 டேஸில் என்ன நடக்கும்? ஹீலிங், செல்ஃப் ஹீலிங். எழுதிக்கோங்க, செல்ஃப் ஹீலிங். ஃபஸ்ட்டு 40 டேஸில் த வியூ பாயிண்ட், உங்கள் வாழ்க்கையோட கண்ணோட்டம் மாறும். ஃபஸ்ட்டு 40 டேஸ் அண்ட் ஃபஸ்ட்டு 40 டேஸில் அந்த எம்ப்டி மைண்ட் ஸ்டேட்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. செகண்ட் 40 டேஸில் நிறைய ஃபிசிக்கல் ஹீலிங், மென்டல் ஹீலிங், எமோஷ்னல் ஹீலிங் நடக்கும் செகண்ட் 40 டேஸ். ஓகே, எவ்வளோ ஆச்சு? 40 + 40 எவ்வளோ ஆச்சு? 80. நான் இப்போது மூணாவது 40, மூணாவது மண்டலம், இந்த தேர்ட் 40 டேஸில் என்ன ஆகுனா நிறைய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும். ஓகே, உங்கள் தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிறது, உங்கள் ஆஸ்ட்ரல் ட்ராவல் ஆகிறது, உங்களோட பாஸ்ட் லைஃப்ஸை நீங்கள் பார்க்குறது, இல்லை ஏன் சில சேலஞ்சஸ்லாம் எனக்கு வந்திருக்கு, வாட் இஸ் தட் லெசன் ஐ நீட் டு லேர்ன் அப்படின்ற இந்த கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப், உங்கள் வாழ்க்கையை பற்றியான புரிதல் மூணாவது மண்டலத்தில் வரும். தேர்ட் 40 days you will understand a lot about yourself. You will understand life, your life. You will understand your life. The third 40 days.
ஸோ எத்தனை 40 நாள் 40 + 40 + 40 எவ்வளோ ஆச்சு டோட்டல்? 120 days நீங்கள் தொடர்ந்து இந்த தியானத்தை பண்ணிங்கனாக்கா the self realization will happen. 40 + 40 + 40. ஓகே. ஆனால் நீங்கள் முதல்ல 40 நாள் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு லாபமாக இருந்தால் 2வது 40 நாள் நீங்களாக பண்ணுவீங்க. ஆனால் இது தொடர்ந்து பண்ணணும். 40 40 40 இது தொடர்ந்து பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த பரிபூர்ணமான செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 40 daysல என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் 40 daysக்கு போங்க. 120 நாள் பண்ணுமா அப்படின்ட்டு மைண்ட் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டாக க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஒரு 40 நாள் தானே அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட்டு 40 days. அதுக்கோசம் தான் இந்த விரதங்கள் எல்லாமே ஒரு மண்டலமாக வச்சுருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் 40 நாள் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ரிப்பீட்டடாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் 40 நாள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். கரெக்டாக இல்லையா? ஸோ அதுதான் இந்த 40 daysோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, எனி கொஷன்ஸ்? எனி டைம் குட் ஃபார் மெடிடேஷன். எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் நிறைய பேருக்கு ஏர்லி மார்னிங், ஃபஸ்ட் திங் இந்த மார்னிங் 4 o'clock 4:30 5 இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த 3லேருந்து 5:30க்குள்ளே நீங்கள் வந்து எந்த டைமில் பண்ணாலும் அது ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்கும். பட் சில பேருக்கு வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்க முடியாது, ஏன்னா நைட் லேட் ஷிஃப்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ எனி டைம் மெடிடேஷன் இஸ் ஓகே. பட் நான் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் மெடிடேஷன். ஏர்லி மார்னிங் கொஞ்சம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு பண்ணாக்கா உங்களுக்கு அந்த ஆரா கிளென்ஸ் ஆகும். நீங்கள் குளிக்கிறப்போ அந்த ஆரா கிளென்ஸ் ஆகும். அப்போ நீங்கள் தியானத்தில் உட்காந்திங்கன்னா நல்லா டீப்பாக மெடிடேஷன் பண்ண முடியும். எனி வாட்டர், நோ ப்ராப்ளம். அதில் வார்ம் வாட்டர் இஸ் ஆல்சோ ஓகே. ஓகே, குளிச்சுட்டு பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நைட்டு தான் டைம் கிடைக்குது, இல்லை ஈவினிங் தான் டைம் கிடைக்குது, வேலைக்கு போயிட்டு வந்த உடனே குளிச்சுட்டு தியானத்தில் உட்காருங்க. ஆனால் நீங்கள் எப்போ தியானத்தில் உட்காருறீங்களோ அப்போ குளிச்சுட்டு தியானத்தில் உட்காருங்க. உங்களுக்கு வந்து அந்த நோ தாட் ஸ்டேட்டுக்கு ஈஸியாக போவீங்க. உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, ஆனால் அந்த தியானத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் எப்போ நீங்கள் குளிச்சுட்டு தியானம் பண்ணுறீங்களோ ஆரா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ யூ வில் என்ஜாய் தட் ப்ராசஸ். ஓகே. பௌர்ணமி அன்னைக்கு சக்தி அதிகமாக இருக்கும், எனர்ஜி அதிகமாக இருக்கும். பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னாடி, பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமி மறுநாள், இந்த 3 நாளுமே எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 3 நாட்கள் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மெடிடேஷன் பண்ணணும். இன்னும் நிறைய மெடிடேஷன் பண்ணணும். அப்போ இன்னும் நிறைய எனர்ஜி வரும் உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியும். எல்லோரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். பௌர்ணமி அன்னைக்கு உங்களோட தியானம் வேறு லெவலில் இருக்கும். அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமி முன்னாடி நாள், பௌர்ணமி மறுநாள், எந்த ஒரு மாதத்துலேயும் ஆகட்டும் சரி, இந்த 3 நாட்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் கிரகணம், என்னைக்காச்சும் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இந்த கிரகணம் வர நாட்கள்லாம் கூட எனர்ஜி நிறைய இருக்கும். காஸ்மிக் எனர்ஜி நிறைய இருக்கும். சரியா? நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸ்பைரி டேட்டில் வந்திருப்போமா? நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கா இல்லையா? நம்ம நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறோமா? இல்லை. எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்ன்றது இருக்குது. அந்த எக்ஸ்பைரி டேட்டில், அதாவது அந்த டே ஆஃப் வெக்கேட்டிங் த பாடி, ஸோ நிறைய பேருக்கு மிகப்பெரிய பயம் என்னன்னாக்கா ஃபியர் ஆஃப் டெத். பல விதமான பயங்க இருக்குது. ஆனால் இருக்கிறதுலே உச்சக்கட்ட பயம் என்னன்னா ஃபியர் ஆஃப் டெத். ஏன் அந்த ஃபியர் ஆஃப் டெத், அந்த மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் அந்த மரண பயம் வருது? யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அது கிடையாது. என்ன ரெஸ்பான்ஸ்? அந்த பாடியை வெக்கேட் பண்ணிட்டு போறீங்களா? அப்புறம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? ஆசைகள்லாம் ஆசை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் நிறைய ஃபில் பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் நிறைய நாள் வாழணும், என்னோட கோரிக்கைகள்லாம் தீர்ந்துக்கணும். பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் போகணும் தானே. அது முடிவுன்னு நினைக்கிற தொட்டு தான் அந்த பயம்ன்றது இருக்கு. அது முடிவு கிடையாது, அது ஒரு டர்னிங் பாயிண்ட், அவ்வளோதான். ஆக்சுவலாக டெத் அப்போ என்ன தெரியுமா நடக்கும்? ஆக்சுவலாக டெத் நடக்கிறப்ப என்ன தெரியுமா நடக்கும்? நீங்கள் வந்து மாயையிலேருந்து உண்மைக்கு வருவீங்க. இங்கே வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இது மாயைன்னா என்ன? எதுவும் நிரந்தரம் இல்லை. உண்மை மாயோட டெஃபினிஷன் சொல்லுங்கள். எதை நம்ம மாயன்னு சொல்லுவோம்? உண்மைக்கு ஆப்போசிட் மாயை. கரெக்டா? உண்மைனா என்ன?
உண்மைனா நிரந்தரமாக இருக்கிறது உண்மை. மாயைனா கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. இருக்கிற மாதிரி வர மாதிரி வரும், வராது. வரும் ஆனால் வராது. இருக்கு ஆனால் இல்லை. கரெக்டா? இதுதான் மாயா உலகம்னு சொல்லுவோம். டெம்பரரி. மாயானாக்கா டெம்பரரி. The definition of Maya is that which is temporary is Maya. That which is temporary is Maya. That which is permanent is truth. That which is temporary is Maya. That which is permanent is truth. Permanent naka eternal. அழிவே இல்லாதது. ஸோ நம்ம வாழ்க்கையில் எடுத்து பார்த்துக்கிட்டாக்கா நம்மளோட எல்லா இந்த உலகத்தில் எல்லாமே அழிவு இருக்கா? எல்லாத்துக்குமே அழிவு இருக்கா? எல்லாமே டெம்பரரியா? ஸோ நிரந்தரமாக இருக்கிறது என்ன? சோல். அது தியரிட்டிக்கலாக நீங்கள் புக்கு படிச்சிருக்கீங்க, அதை வச்சு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு அதுதான் நிரந்தரன்றது அனுபவபூர்வமாக புரியும் உங்களுக்கு. அந்த 120 டேஸில் அந்த கடைசியில் சொன்னேன் இல்லையா, லைஃப் ரியலைசேஷன் நடக்கும்ன்ட்டு. எப்படி ரியலைசேஷன் நடக்கும்னாக்கா, நான் இது இல்லை, நான் இது இல்லை, நான் இது இல்லை, நான் இது இல்லைன்ட்டு லேயர் பை லேயராக நீங்கள் இந்த வெங்காயத்தை விரிக்கிற மாதிரி, இந்த தோலை உரிக்கிற மாதிரி ஒவ்வொரு லேயராக. அதுக்கு முன்னாடி நான் நினைப்பீங்க, நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, எனக்கு அந்த டேலண்ட் இருக்குது, நான் டாக்டரு, நான் இன்ஜினியர் அப்படின்ட்டு நிறைய ஐடென்டிட்டிஸ் வச்சுருப்போம். இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஈகோ. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஈகோ. இந்த ஃபீலிங், உங்களை பற்றியான ஒரு அந்த ஃபீலிங் தான் ஈகோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெடிடேஷன் பண்ண நான் இந்த உடம்பு இல்லை, நான் இன்ஜினியர் இல்லை, நான் இந்த ஜாதி இல்லை, அதுக்கு மேலே, நான் அதுக்கும் மேலே, நான் அதுக்கும் மேலே, நான் அதுக்கும் மேலேன்ட்டு ஒவ்வொரு லேயராக நீங்கள் ட்ராப் பண்ணிகிட்டே வருவீங்க. கடைசியில் நான் யாருனாக்கா, கடைசியில் ஐ எம் எ பியூர் கான்ஷியஸ்னஸ், ஐ எம் பியூர் எனர்ஜி அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வரும். இது நேச்சுரலாகவே மெடிடேஷனில் வரும். நீங்கள் அந்த 120 டேஸ் சின்சியராக பண்ணிங்கன்னா இது நேச்சுரலாகவே உங்களுக்கு மெடிடேஷனில் வரும். அப்போ என்ன வரும்னா ஒரு கிரேட்டஸ்ட் ஃப்ரீடம் வரும். ஏன்னா லிமிட்டேஷன்ஸ் ஐடென்டிட்டிஸ் லிமிட்டேஷன்ஸ். கரெக்டாக இல்லையா? ஐடென்டிட்டிஸ் லிமிட்டேஷன்ஸ். அந்த ஐடென்டிட்டிஸ் இல்லை அப்படின்னாக்கா வேறு பேட்ரி வீக்காக இருக்குது மாற்றணும். ஐடென்டிட்டிஸ் இல்லைன்னா லிமிட்டேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ தென் யூ வில் பி எ ஃப்ரீ வேர்ல்ட். நவ் கம்மிங் பேக், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபினாமினா. டெத் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரூத். எழுதிக்கோங்க, டெத் இஸ் எ ப்ராசஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரூத். டியூரிங் த டைம் ஆஃப் டெத் ஆர் ஆஃப்டர் டெத் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரூத். ஸோ மரணம் வரப்போகுது அப்படின்னா எப்படி இருக்கணும்? சந்தோஷம், எங்கில்லாத சந்தோஷம், எங்கில்லாத ஆனந்தம். ஏன்னா உண்மையை சந்திக்க போகிறீங்க. மரணன்றது உண்மையை சந்திக்கிற நேரம். மரண நேரம் வந்துச்சுன்னா உண்மையை சந்திக்கிற நேரம் வந்துச்சு. யார் சந்திக்க போகிறா? நீங்கள் தான். உங்களோட உண்மையை நீங்கள் சந்திக்கிற நேரம் வந்துச்சு. கிறிஸ்டியானிட்டியில் அது ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்வாங்க. ஸோ அங்கே பனிஷ்மெண்ட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட இந்த இல்யூஷன், நீங்கள் தூங்குறப்போ உங்களுக்கு ஒரு கனவு வருது. காலையில் எழுந்திரிச்ச பிறகு ஓ இது கனவா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது நிஜம் நினச்சிருப்பீங்க. தூக்கத்தில் அது நிஜம். உங்களை யாரோ துரத்துவாங்க, நீங்கள் அங்கே ஓடுவீங்க, இங்கே ஓடுவீங்க, ஏதோ பண்ணுவீங்க. பில்டிங் மேலேருந்து கீழே விழுற மாதிரி இருக்கும், கடங்காரம் தொலை பண்ணுற மாதிரி இருக்கும், ஏதோ நடக்கும் கனவில். கரெக்டாக? அதெல்லாம் உண்மையாக இருக்கும். அந்த காலையில் எழுந்திரிச்ச உடனே அம்மாடி இது கனவு, உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி இருக்குமா? அதே திருப்தி நிம்மதி தான் இருக்கும். பாடி விக்கெட் பண்ண பிறகு கனவா இது உண்மை நம்பிட்டல, நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு கிரேட் ஃப்ரீடம். ஸோ டெத் இஸ் எ ஃப்ரீடம். டெத் இஸ் எ ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் த illusions. Death is a freedom from all illusions. மரண நேரம் வந்திருக்கு அப்படின்னா உண்மையை சந்திக்கிற நேரம் வந்திருக்கு. எதுக்கு நிறைய பேருக்கு இந்த மரண பயம் இருக்குன்னா, அவங்களுக்கு உண்மைன்னான்னு தெரியல, உண்மையான வாழ்க்கை வாழலை. ஸோ உண்மையை சந்திக்கிறதுக்கு பயம். ஆனால் அதே உண்மையை நீங்கள் எப்படியும் எல்லாருமே, இங்கே இருக்கிற எல்லாருமே உண்மையை சந்திக்க போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு ரியலைஸ் த ட்ரூத். ஆஃப்டர் டெத் டெஃபினெட்லி எவ்ரிபடி வில் ரியலைஸ் த ட்ரூத். அந்த ட்ரூத்தை நீங்கள் உயிரோடு வாழ்கிறப்ப தெரிஞ்சுக்கிறது தான் என்லைட்மெண்ட்.
அந்த உண்மையை நீங்கள் உயிரோடு வாழ்கிறப்ப தெரிஞ்சுக்கிறது தான் என்லைட்மெண்ட். ஈஸியாக இருக்கா? மேடம் ஏதோ கண்டெம்ப்ளேட் பண்ணுறீங்க. வாட் ஆர் யூ திங்கிங் மேடம்? அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஓகே, பட் இது விஷுவலைஸ் பண்ணால் புரியாது, மைண்ட் எம்டி பண்ணால் புரியும். when you empty the mind you will understand what is real, what is illusion. ஏன்னா நீங்கள் மைண்ட் இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு முக்காவாசி பேருக்கு இந்த உலகத்தில் அவங்க வந்து பாடி மைண்ட் கான்ஷியஸ்னஸில் தான் இருப்பாங்க. அவங்களோட அவேர்னஸ் மொத்தமே பாடி மைண்ட் லெவலில் தான் இருக்கும். பாடி மைண்ட் அவேர்னஸில் தான் இருப்பாங்க முக்கால்வாசி பேர். ஆனால் பாடி மைண்ட் கான்ஷியஸ்னஸில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் தான், எல்லாமே சஃபரிங் தான் அதிகம். அதே நீங்கள் வந்து உங்களோட அவேர்னஸை பாடி மைண்ட் சோல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னாக்கா தென் தெர் இஸ் கிளாரிட்டி இன் லைஃப். பாடி மைண்ட் லெவலில் கன்ஃபியூஷன், பாடி மைண்ட் சோல் லெவலில் கிளாரிட்டி. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சினிமா டயலாக் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அந்த உண்மை தெரியணுன்னா என்ன பண்ணணும்? பாடி மைண்ட் லெவல்லேருந்து பாடி மைண்ட் சோல் லெவலுக்கு போனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த உண்மைன்றது புரியும். ஸோ மெடிடேட்டருக்கும் நான் மெடிடேட்டருக்கும் என்ன வித்தியாசம்? தியானம் பண்ணுறவங்களுக்கு தியானம் பண்ணாதவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, தியானம் பண்ணாதவங்க அவங்களோட அவேர்னஸ் வந்து பாடி மைண்ட் லெவலில் மட்டும்தான் இருக்கும். தியானம் பண்ணுறவங்க அவங்களோட அவேர்னஸ் பாடி மைண்ட் ப்ளஸ் சோல் லெவலில் இருக்கும். சைமல்டேனியஸாக பாடி மைண்ட் சோல் லெவலில் இருக்கும். ஸோ இந்த பாடி மைண்ட் சோல் லெவலில் இருக்கிறப்போ நேச்சுரலாக உங்களுக்கு வந்து நிறைய புரிதல் இருக்கும், நிறைய கிளாரிட்டி இருக்கும். அவ்வளோதான். ஸோ அட் த சேம் டைம் மெடிடேஷன் பண்ணுறவங்க எல்லாருமே உத்தமங்களா? மெடிடேஷன் பண்ணுறவங்க எல்லாருமே கிரேட் பீப்புளா? மெடிடேஷன் பண்ணுறவங்க எல்லாரும் கிரேட் கிடையாது. ஓகே, மெடிடேஷன் பண்ணிவிட்டு அந்த மெடிடேஷனோட சேர்த்து சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், குரு சாங்கத்தியம், சேவை, இது எல்லாம் பரிபூர்ணமாக பண்ணுறவங்க தான் அங்கே வந்து ஷிஃப்ட் இன் த கான்ஷியஸ்னஸ், அங்கே தான் கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன்ன்றது நடக்கும். மெடிடேஷனோடய நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஈகோ வந்துடும், எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற அகம் வந்துடும், அங்கே வந்து பள்ளத்தில் விழுந்துருவீங்க. தியானம் பண்ணாக்கா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதோட பெரிய மாயை. ஓகே, 2 கண்ணால் பார்க்கறது மாயைனா 3வது கண்ணில் பார்க்கறது பெருமாயை. ஸோ அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஈகோ, ஒரு பெரிய இல்யூஷன். ஸோ அதோடு சேர்ந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னாக்கா யூ ஹாவ் டு பி இன் சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், குரு சாங்கத்தியம் அண்ட் சேவா. அப்போது யூ பிகம் அ நார்மல் பர்சன், ஒரு சிம்பிள் பர்சன், ஹம்பிள் பர்சன், தென் யூ ஆர் அ கிரேட் பர்சன். நீங்கள் நிஜமாகவே ஸ்பிரிச்சுவல் பர்சன்னா, ஸ்பிரிச்சுவல் பர்சனோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன் யூ ஆர் அ பர்சன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்பர் 1. யூ ஆர் அ பர்சன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, நம்பர் 2. யூ ஆர் அ பர்சன் ஆஃப் ஈக்குவாலிட்டி, நம்பர் 3. ஸோ இந்த 3 குவாலிட்டி இருக்கும். யூ ஆர் அ பர்சன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பெடுத்துக்கிறது. யூ ஆர் அ பர்சன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, சிம்பிளிசிட்டினா எளிதாக இருக்கிறது, எளிதான வாழ்க்கை, நார்மலான வாழ்க்கை, நோ ஸ்பெஷல், எல்லாரும் ஒன்று தான், ரைட். 3வது யூ ஆர் அ பர்சன் ஆஃப் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்வானிமிட்டி, எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கணும். எந்த நிலை வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் நீங்கள் வந்து தளம்பக்கூடாது, ஒரே நிலையில் இருக்கணும், அதுதான் ஈக்வானிமிட்டி. ஒருத்தவங்க வந்து உங்களை ப்ரைஸ் பண்ணுறாங்க, உடனே பொங்கி போகக்கூடாது. ஒருத்தவங்க வந்து உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்க, உடனே மனசு உடஞ்சி போகக்கூடாது. ஓகே ஓகே, சில பேர் வந்து உங்களை கொஞ்சம் பெருமையாக பேசினா கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், ஆனால் முருங்கை மரம் ஏற வேண்டாம். யாரன்னா உங்களை இன்சல்ட் பண்ணாக்கா கொஞ்சம் வருத்தம் இருக்கும், இருக்கட்டும், ஆனால் மனசு உடஞ்சி போக வேண்டாம். எல்லாத்துலேயும் ஒரு சமநிலை இருக்கணும், அதுதான் ஈக்வானிமிட்டி. ஓகே, ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்வானிமிட்டி. ஸோ இதெல்லாம், இந்த குவாலிட்டிஸ்லாம் எப்போ வரும் உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து வென் யூ ஆர் அ ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவல் பர்சன். ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, தியரிட்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி 2 விஷயம் இருக்குது. புக்கு படிச்சுட்டா, ஒரு புக்கு படித்தா ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, புக்கு படிச்சுட்டு கொஞ்சம் தியானமும் பண்ணாக்கா
அங்கே வந்து கொஞ்சம் கிராஜுவேட் ஆகிட்ருக்கீங்க ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு. தியானத்தோடு சேர்ந்து நீங்கள் வந்து சுவாத்தியாயம் இருக்குது, சஜ்ஜன சாங்கத்தியம் இருக்குது. அந்த எது சரி எது சரியில்லை அன்ற யோசிக்கிற நிலைமை நீங்கள் இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எழுந்திரிச்ச உடனே, தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்ச உடனே ஒவ்வொரு நாளுமே எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லை, எது உண்மை எது உண்மை இல்லை அப்படின்ற யோசிக்கணும். நீங்கள் நான் வாழ்கிறது சரியான வாழ்க்கை வாழ்கிறேனா, தர்மத்தில் இருக்கிறானா அப்படின்ற கொஷன் ஒவ்வொரு நாளுமே நான் தர்மத்தில் இருக்கிறானா அப்படின்ட்டு நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறீங்க. ஏன்னா கேரக்டர், உங்களோட கேரக்டர் பில்ட் பண்ணுறது வந்து தட் இஸ் கேரக்டர் பில்டிங். ஒருத்தருக்கு யார் டிஃபைன் பண்ணுவாங்க இது நல்ல கேரக்டர் இது கெட்ட கேரக்டர்னு யார் டிஃபைன் பண்ணுவாங்க? உங்களுக்கு நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எதுன்னு யார் சொல்லுவாங்க? உங்களோட மனசாட்சி சொல்லணும். ஸோ எப்போ நீங்கள் உங்களோட மனசாட்சி சொல்கிறபடி நீங்கள் வாழ்கிறீங்களோ அங்கே நீங்கள் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு குரு சொல்கிற மாதிரி வாழ்ந்தீங்கன்னாக்கா அங்கே நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகலை, உங்களுக்கு இன்னும் என்லைட்மெண்ட் ஆகலை. குரு சொல்கிறது மட்டும் கேட்டுட்டு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கே என்லைட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் உங்கள் மனசாட்சி குரு சொல்கிறதும் கேட்குறீங்க, எல்லாரும் சொல்கிறதும் கேட்குறீங்க. ஆனால் உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ, உங்கள் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அது மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தென் யூ ஆர் அன் இண்டிபெண்ட் பர்சன். உங்களுக்கு யார் மேலே டிபெண்டன்ஸ் இல்லை, யூ ஆர் அன் இண்டிபெண்ட் பர்சன். தென் தட் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் என்லைட்மெண்ட். புரியுதா நான் சொல்கிறது? தியரிட்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா? அதுக்கு முன்னாடி டெத்தோட கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுதா? டெத்துன்னா உண்மையாக சந்திக்கிற நேரம். டெத் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் த டைம் டு எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரூத். அதே உண்மையை நீங்கள் உயிரோடு இருக்கிறப்போ அந்த உண்மையை ரியலைஸ் பண்ணுறது தான் என்லைட்மெண்ட். அந்த கான்செப்ட் கிளியரா? ஓகே. ஸோ டெத் வந்தால் என்ன பண்ணோம்? ஹவ் டு செலிப்ரேட். நான் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், நான் உண்மையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன்னா இல்லை ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன்னா அதை நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ லெட் த டெத் கம், ஐ வில் என்ஜாய் இட், ஐ வில் செலிப்ரேட் இட். ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் வருஷம் பூரா ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஆனுவல் லீவ் வரும், ஒரு ஆனுவல் லீவ் வரும், ஒரு 2 மாதம் லீவ் வரும், சம்மர் வெக்கேஷன். அப்போ பசங்கள்லாம் சோகமாக இருப்பாங்களா இல்லை சந்தோஷமாக வீட்டுக்கு போவாங்களா? சந்தோஷமாக வீட்டுக்கு போவாங்க. ஸோ நம்மளோட ஒரு லைஃப் டைம் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி. அது முடித்த உடனே வில் கோ பேக் ஹோம். மறுபடியும் வருவோம், மறுபடியும் அந்த உலகத்துக்கு வருவோம், மறுபிறவியை எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் வேறு கிளாஸில் இருப்போம். 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th போயிடுவோம், 6thலேருந்து 7th போயிடுவோம். அந்த மாதிரி புது சேலஞ்சஸ், புது லெசன்ஸ்க்காக மறுபடியும் வருவோம். So death is always a celebration to go back home. Okay? So அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி நம்ம வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. There is no fear of death. இந்த no fear of death என்றது இந்த தியானத்து மூலிமா உங்களுக்கே அந்த விடுதலைன்றது கிடைக்கும். Because you are experiencing yourself. Right? அதுக்கப்புறம் வந்து தியரிட்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்கள் ஜஸ்ட் மெடிடேஷன் மட்டும் பண்ணுறீங்கன்னா இன்கம்ப்ளீட். மெடிடேஷனோட சேர்ந்து டெய்லி புக்ஸ் படிக்கணும், டெய்லி வந்து கண்டெம்ப்ளேட் பண்ணணும். ஓகே? நித்தியமும் எது சத்தியம் எது அசத்தியம் அப்படின்ற கண்டெம்ப்ளேஷனில் இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே எது சத்தியம் எது அசத்தியன்ற கண்டெம்ப்ளேஷனில் இருக்கணும். நான் இன்னைக்கு சரியானது தான் பண்ணியிருக்கிறேன்னா, என்னோட தர்மத்தை தான் நான் பண்ணியிருக்கிறேன்னா, ஆம் ஐ டூயிங் மை தர்மா, இன்னைக்கு நான் என்னோட தர்மத்தை பண்ணியிருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன்னா என்ற ஒரு செல்ஃப் செக் ஒவ்வொரு நாளுமே இருக்கணும். அப்போ தென் யூ ஆர் இன் த ரைட் பாத். ரைட்? அதுக்கப்புறம் சர்வீஸ். ஸோ சர்வீஸ் பண்ண என்ன வரும்? நான் எனது என்ற ரெண்டுமே சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் வச்சுட்டே வருவோம். ஸோ ஃபைனலி வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ். இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து நான் சொல்கிற எல்லா விஷயமே வந்து இந்த 120 நாள் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஒன்லி 120 டேஸ். அந்த 120 டேஸ்க்கு அப்புறம் என்ன சார் முடிஞ்சிருச்சா, கிளம்பிடலாமா, நம்ம ரிட்டர்ன் போகலாமான்னாக்கா கிடையாது. அதுக்கப்புறம் தான் நிஜமான ஜெர்னியே ஆரம்பிக்கும். இந்த 120 டேஸ்ன்றது நீங்கள் வந்து அந்த 120 டேஸ்ன்றது அவேக்கனிங், ஆக்சுவல் என்லைட்மெண்ட். அந்த 120 டேஸ், அந்த 120 டேஸ்க்கு அப்புறம் அதுதான் என்லைட்மெண்ட் ஆஃப்டர் என்லைட்மெண்ட் ஜெர்னி. உங்களோட ரியல் ஜெர்னி அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். யுவர் ரியல் என்லைட்மெண்ட் ஜெர்னி வில் ஸ்டார்ட் ஓன்லி ஆஃப்டர் என்லைட்மெண்ட். ஓகே? எனி கொஷின்ஸ்? ரொம்ப டெப்த்தாக இருக்கா சப்ஜெக்ட்டு? ஃபஸ்ட் டைமர்ஸ் ரொம்ப டெப்த்தாக இருக்கா? ஏதோ ஒர்க் ஷாப் பண்ணாங்க வந்தோம் சார், ஆனால் என்ன அடித்து போட்ட மாதிரி உட்கார வச்சுருக்கீங்களே, அந்த மாதிரி யாருக்குன்னா தோணுதா?
எஸ். ஏப்ரல் 4 தியானம் பண்ணிட்டு இருக்கேன். சீரபாளையம் ட்ரீட் ஏறக்குறைய 5 மாதம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன். சில பிரேக்கப்ஸ் இருக்கக்கூடாது. சில பிரேக்கப் இருந்துச்சுன்னா மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு மண்டலத்தை நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் கூலாக சொல்கிறீங்க சில பிரேக்கப்ஸ். அதுதான் நானும் சொல்கிறேன். கண்டினியூட்டி மிஸ் ஆனாக்கா தென் அகெயின் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங். எத்தனை நாளாக ரெகுலராக நீங்கள் வாங்க, ஃப்ரெண்டுக்கு வாங்க. உங்கள் அனுபவத்தை நீங்கள் மைக்கில் சொல்லுங்கள். பிரேக்கப் ஆனதுனால என்ன அனுபவம் மிஸ் ஆச்சு, ரெகுலராக பண்ணதுனால என்ன அனுபவம் வந்துச்சு, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நல்ல ஃபீல் கிடைச்சது. என்னை பற்றி உணர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். பட் இதில் என்ன பிரச்சனையாக அப்படி பார்க்குறேன்னு சொன்னால், நீங்கள் எதுக்கு தியானத்துக்கு வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீஸ். அப்புறம் கெட்ட எண்ணங்கள் நிறைய இருந்துச்சு, நெகட்டிவ் தாட்ஸ். கெட்ட எண்ணங்கள் நிறைய இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிச்சா? இப்போவும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதனோட பகுதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 நாள் 15 நாளில் வந்து மெமரி லாஸ் மாதிரி வருதுங்க. உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். சொல்கிறேன், வர 10 செகண்ட் கூட மறந்துடுது அந்த பாயிண்ட். மறுபடியும் உட்காந்து சிந்தனை பண்ண மாதிரி பண்ணி கொண்டு. இது மெடிடேஷன் முன்னாடி அந்த நிலைமையில் இருந்தீங்க? இல்லை, இப்போ இருக்குது. இப்போ மெமரி லாஸ் ஆகிடுச்சா? மெடிடேஷன் பண்ண பிறகு மெமரி லாஸ்னா சின்ன சின்ன விஷயங்கள் மறக்குதுங்க. ஓகே சார், உங்களோட கேள்வி அது ஏன் அந்த மாதிரி? ரொட்டீன் அல்லது இது மெமரி லாஸ் எல்லாம் ரொட்டீன் கிடையாது. இல்லை, நீங்கள் உங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி தான் எடுக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு நிஜமாகவே மெடிடேஷனில் பெனிஃபிட் இல்லைன்னா மறுபடியும் ஒர்க் ஷாப் வந்திருப்பாரு இவர். ஏதோ கதை விடுறாரு இவர். என்ன கதை விடுறீங்க? யார் உங்களோட உங்களோட டாக்டர்? யார் உங்களோட டாக்டர்? அவங்கள கேட்டால் தான் உங்கள் கேஸ் ஹிஸ்ட்ரி தெரியும். உட்காருங்க, அவங்க வந்த பிறகு நான் பேச சொல்கிறேன். ரொம்ப பெட்டரா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஃபேமிலியா வந்திருந்தா ஞாபகம் இருக்கா? ஆமா, குழந்தைங்களை கூட்டிட்டு அவங்க தானே சார் வைக்கிறோம். அப்ப சிரிப்பே இல்லையா முகத்துல? ரொம்ப எனக்கு பரவாயில்லாம இருக்கு பார்க்கறச்சே. ஏதோ அனுபவிச்சிருக்காரு சார். ஆனால் இந்த நாள் தான் மாணிப்பாடி ஆசிரியத்திலிருந்து வந்தேன். ஏன் உட்காருங்க. இல்லை, பார்த்ததில் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்க, அதுதான் பிரச்சனை. உங்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா எனக்கே வந்து பார்க்குறப்போ நீங்கள் அந்த விசிட்டில் சிரிப்பே இல்லை, இப்போ நல்லா சிரிக்கிறீங்க. குழந்தைத்தனமான ஒரு சிரிப்பு இருக்கா இல்லையா பாருங்கள். அவர் லாஸ்ட் டைம் வந்தப்போ பயங்கர பேஷண்ட்டாக வந்தார் அந்த 3 days ரிட்ரீட்டுக்கு. யூ கேன் ஃபீல் எனர்ஜி. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். நம்பர் 1 நீங்கள் ரெகுலராக பண்ணலை. நம்பர் 2 நீங்கள் பண்ணதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா? பண்ணதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா? எஸ், தட் இஸ் குட் எனஃப். ஸோ எப்போவுமே மாற்றம்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கும். இங்கே நான் என்ன மேஜிக்காக சொல்கிறேன்? நான் இது பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் வந்து அதை ஆயிடுவீங்க இதை ஆயிடுவீங்க, நான் அதெல்லாம் மேஜிக்காக சொல்கிறேன். டேக் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுங்கள். 40 days சின்சியராக பண்ணுங்கள். ஸோ உங்களோட 40 days நீங்கள் சின்சியராக முடிச்சிங்களா? 40 days ரெகுலராக ஒரு நாளும் மிஸ் பண்ணாமல். 2 40 days முடிச்சுருந்தா நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டீங்க. கதை விடுறீங்க. ஓகே, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணுமே இயல்பானதா இல்லையா அப்படின்ட்டு. நீங்கள் மெமரி லாஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது கண்டிப்பாக மெமரி லாஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஏற்கனவே இருந்த ஒரு இஷ்யூ, அது ஹீலிங் ப்ராசஸ். அப்போது நீங்கள் ஒன்று பாருங்கள், ஜென்ரலாக ஒரு அடிபட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கன்னா நம்மளுக்கு அடிபட்டிருக்குன்னா அது ஹீலிங் ஆகிறப்போ ரொம்ப நம்பிச்சல் எடுக்கும் நம்மளுக்கு. கரெக்டாக? ரொம்ப அரிக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அது ஹீலிங் ப்ராசஸ்ன்னு அர்த்தம். இதே மாதிரி தியானம் பண்ணுறப்ப நிறைய பெயின் வந்துச்சுன்னா அது ஒரு ஹீலிங் ப்ராசஸ். ஸோ எப்போவுமே ஒரு ஹீலிங் ப்ராசஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு தான் திருப்பி நார்மல் ஆகும். ஓகே, மேபி உங்களுக்கு அந்த ப்ராசஸ் நடக்கும், அவ்வளோதான். நத்திங் நீட் டு பி வரிட் அபவுட் இட். ஓகே, பட் ஜென்ரலாகவே வந்து ஒரு இந்த 40 days கம்ப்ளீட் பண்ண பிறகு ஜென்ரலாக அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸில் டவுட்டே வராது, கம்ப்ளீட்டாக டவுட்டே வராது. செகண்ட் 40 daysல தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன்னா அந்த எமோஷனல் ஹீலிங், அந்த ஃபிசிக்கல் ஹீலிங் வரப்போ அந்த செகண்ட் 40 days நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாக்கா தேர்ட் 40 days இஸ் a celebration ஆஃப் மெடிடேஷன். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் உட்கார்றப்போ அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா யூ ஆர் ரியலைசிங் யுவர் லைஃப்.
ஓகே, ஸோ சின்சியராக பண்ணுங்கள், எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்து பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் லைஃப், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எடுத்து பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தியானம் பண்ணால் எனக்கு எதனா லாபம் கிடைக்குமா? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? யாருக்கு லாபம் கிடைக்கும்? உங்களுக்கு தான் லாபம் கிடைக்கும். ஸோ எனக்கு லாபம் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், அப்புறம் நான் தியானத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோட ஆனந்தத்துக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், என்னோட சந்தோஷத்துக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஐ ஆம் வெரி கிளியர், ஐ எம் நாட் எ சேவியர், ஐ எம் நாட் எ குரு. ஓகே, என்னோட சந்தோஷத்துக்கு நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றன்றது வந்துச்சு. நான் நிம்மதியும் ஆனந்தத்தை தேடிட்டு 24 வருஷம் நான் இதை தேடி 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 25வது வருஷம் 26வது வருஷம் தான் எனக்கு இந்த நிம்மதி, இந்த கம்ப்ளீட் ரியலைசேஷன், ஆனந்தம்ன்றது, பரிபூர்ணமான ஆனந்தம்ன்றது 26வது வருஷத்தில் எனக்கு என் வாழ்க்கையில் கிடச்சிது, கண்டினியூஸாக மெடிடேஷன் பண்ணி. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை உலகம் பூரா சொல்லிக் கொடுக்கணும். ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? அது சொல்லிக் கொடுக்க கொடுக்க எனக்கு சந்தோஷம். ஸோ என்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் தியானம் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். ஓகே, இது வெரி சயின்ஸ். கரெக்டாக இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு கோ அக்கார்டிங் டு தட். ஸோ we will meditate for 10 minutes before going for the lunch break. Question. மார்னிங் நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நாள் பண்ண முடியல. இன்னைக்கு காலையில் இங்கே வர்றப்ப இப்போ ஈவினிங் போய் பண்ணலாம். மார்னிங் பண்ண முடியலன்னா ஈவினிங் பண்ணலாம். இல்லை பை மிஸ்டேக் ஒரு நாள் பண்ணவே முடியல, ரொம்ப எமர்ஜென்சி, கம்ப்ளீட் ஸ்கெட்யூல், வீட்டில் ஏதோ ஒரு கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்திருக்காங்க, அதை ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இன்றைக்கெல்லாம் பண்ணவே முடியலன்னா மறுநாள் டபுள் கோட்டா பண்ணணும். ஒரு நாள் மிஸ் ஆனாக்கா மறுநாள் டபுள் கோட்டா பண்ணலாம், அப்போ அந்த கண்டினியூவேஷன் இருக்கும். பட் 2 நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டுலேருந்து தொடங்கணும். ஓகே, இதுதான் மண்டல தியானம், 40 days பண்ணுற தியானம். ஓகே, ஸோ கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஒரு 10 minutes மெடிடேஷன். ஓகே, இந்த வாட்டி எல்லோரும் பிரமிட் கேப் போடுங்க. இது ஆந்திராவிலேருந்து வர வச்சோம், அதுக்கோசம் தான் கொஞ்சம் தெலுங்கில் இருக்குது. எனக்கு தெரியாது, இல்லைன்னா ஸ்டிக்கர் ஒட்ட வேணான்னு சொல்லியிருப்பேன். லாஸ்ட் மினிட்ல ஒட்டம் தொட்டு கொஞ்சம் தெலுங்குலாம் வந்திருக்கு, இதில் வரல. பட் பிரமிட் போடுங்க, நீங்கள் பிரமிட் போட்டு தியானம் பண்ணுங்கள். அது ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணலாமா? இந்த பிரமிட்ன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணலாமா நம்ம? சரி, ஓகே, எடுத்துருங்க, பிரமிடை எடுத்துருங்க. நம்ம லஞ்சுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். பிரமிட் இல்லாத மெடிடேஷன் ஒரு 10 minutes, பிரமிடோட ஒரு மெடிடேஷன் 10 minutes. இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். லஞ்சுக்கு அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், எல்லா பிரமிட் கட்டி வச்சுருங்க. ஸோ நவ் நார்மல் மெடிடேஷன். சரி, இந்த பிரமிட்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா டூல் மாதிரி, பட் அது மேலே டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ பௌர்ணமியில் மெடிடேஷன் பண்ணால் எக்ஸ்ட்ரா எனர்ஜி, பிரமிட் வச்சு மெடிடேஷன் பண்ணால் எக்ஸ்ட்ரா எனர்ஜி, நேச்சரில் மெடிடேஷன் பண்ணால் எக்ஸ்ட்ரா எனர்ஜி, கிறிஸ்டலோட மெடிடேஷன் பண்ணால் எக்ஸ்ட்ரா எனர்ஜி. அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்கான ஒரு டூல்ஸே தவிர அது மேலே நம்ம டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடாது. நம்மளோட டிபெண்டன்சி எது மேலே இருக்கணும்? நம்மளோட டிபெண்டன்சி நம்மளோட மூச்சு மேலே மட்டும்தான். நம்ம யாரையும் நம்பி வாழ்கிறோம்? மூச்சை நம்பி தான் நம்ம வாழ்க்கை. ஓகே, ஸோ கையும் கோத்துக்கோங்க. ஒரு 10 minutes மெடிடேஷன். கையும் கோத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கோங்க. Meditation is the greatest gift you can give it to yourself. இந்த தியானம்ன்றது உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த நேரத்திலையும் உங்களுக்கு எந்த கவலை வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள், உடனே உங்கள் கவலைலாம் போயிடும். தலைவலிக்கு 10 நிமிஷம் மெடிடேஷன். வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு 120 நாள் மெடிடேஷன். அஞ்சு நிமிஷம் பண்ணால் 5 நிமிஷத்துக்கான லாபம், 10 நிமிஷம் பண்ணால் 10 நிமிஷத்துக்கான லாபம், 1 மணி நேரம் பண்ணால் 1 மணி நேரத்துக்கான லாபம். நீங்கள் எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுறீங்களோ அவ்வளோ லாபம். விரலுக்கேற்ற வீக்கம், விரலுக்கேற்ற வீக்கம், செடிக்கேற்ற காற்று, உங்கள் சமயத்துக்கு தகுந்த சக்தி. எவ்வளோ நேரம் உங்கள் மூச்சோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ சக்தி.
10 minutes meditation. எந்த யோசனையும் வேண்டாம், எந்த கவலையும் வேண்டாம், நேத்தியை பற்றி நினைக்க வேண்டாம், நாளையை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த நொடி, இந்த க்ஷணம் நம்ம மூச்சோட நம்ம சேர்ந்திருப்போம். தியானம் பண்ணுறப்போ ஒரு சாஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பேக்ரவுண்டில் இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் அந்த மைண்ட் ஈஸியாக காமாக இருக்கும். சங்கீத தியானம் மோர் பவர்ஃபுல். மியூசிக் கம்பல்சரி கிடையாது, ஆனால் மியூசிக்கோட நம்ம தியானம் பண்ணால் சுகமாக இருக்கும். only 10 minutes, ஒரே ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய இயற்கையான மூச்சோட நீங்கள் கலந்துருங்க. your 100% awareness on your natural breath.
பண்ணாங்கன்னாக்கா அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படியே கம்ப்ளீட்டாக பாடியில் கிரவுண்ட் ஆகும். மெடிடேஷன் அப்போ ஹை எனர்ஜி ஜோனில் இருப்பீங்க. ஸோ கண்ணு திறந்த உடனே தண்ணி குடிச்சாக்கா திருப்பி பேக் டு நார்மல் இருக்கு. இப்போ வந்து ஒரு 45 நிமிஷம் லஞ்ச் பிரேக் எடுத்துக்கலாம். இந்த 45 நிமிஷமே வந்து நீங்கள் சைலன்ஸில் இருக்கணும். ஓகே, மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். சாப்பிட்றப்போ முழு கவனம் உங்கள் சாப்பாடு மேலே தான் இருக்கணும். நீங்கள் நடக்கிறப்போ இங்கேருந்து இந்த ரூம்லேருந்து வெளியில் போகிறப்போ நடக்கிறதும் மைண்ட்ஃபுல்லாக நடங்க. ஓகே, நிதானமாக பொறுமையாக நடங்க. பிளேட் எடுக்கிறதுலேருந்து, சர்வ் பண்ணுறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து மறுபடியும் இந்த ரூமுக்கு வர வரைக்கும் கம்ப்ளீட் மௌனத்தில் இருங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க. மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுங்கள். நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸில் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகமாக அந்த எனர்ஜி நியூட்ரிஷன் உங்கள் உடம்புல அதிகமாக அப்சார்ப் ஆகும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே உங்கள் வயிறு ரொம்ப மாதிரி இருக்கும். நம்பர் 3, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ருசி அதிகமாக இருக்கும். நிறைய கிராட்டிடியூட் எனர்ஜியோடு சாப்பிடுவீங்க. ஓகே, ஸோ என்னென்ன டிஃப்ரென்சஸ்ன்ட்டு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, யாரும் பேசாதீங்க, சைலண்ட்டில் இருங்க, சைலன்ஸ் இருங்க. மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மைண்ட்ஃபுல்லாக, அதாவது இந்த ரூமை விட்டு போகிறப்பவே மைண்ட்ஃபுல்லாக போகணும். திருப்பி வரப்போ மைண்ட்ஃபுல்லாக வந்த பிறகு உங்கள் புக் எடுத்து அது படிங்க. என்னென்ன மிஸ்ஸிங் சாப்டர்ஸோ ஒரு படிங்க. ஏற்கனவே படிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் படிங்க. ஏன்னா அந்த புக்கை மினிமம் 3 வாட்டி படிக்கணும். எந்த விஷயத்தை நீங்கள் 3 வாட்டி பண்ணாக்கா அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த புக்கை நீங்கள் 3 வாட்டி படிச்சிங்கனாக்கா அதில் இருக்கிற அர்த்தம் நல்லா உள்வாங்குவீங்க நீங்கள். ஓகே, ஸோ இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 2 மணி ஆகுது. ஸோ 2:40, 2:40க்கு நம்ம மறுபடியும் கேதர் பண்ணுவோம். ஸோ சாப்பிட்ட பிறகு நீங்கள் நேச்சரில் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த சைலன்ஸில் போயிட்டு வெறும் காலில் நடங்க. வெறும் காலில் உங்கள் கால் வந்து மண்ணை படணும். செடியை நீங்கள் கட்டி பிடிக்கலாம். ஓகே, நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்லா தரையில் செடிக்கில் கொஞ்ச நேரம் படுங்க. பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2:40க்கு உங்கள் கிளாஸுக்கு வாங்க. ஓகே, என்ஜாய்.
வைட்டமின் டி உங்களுக்கு ஆல்டர்னேட் வீகன் சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, உங்களோட சாய்ஸ் தான். ஸோ யாருன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்களா இந்த மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி இருந்துச்சு? நார்மலாக நீங்கள் எவ்ரிடே சாப்பிட்ருப்பீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? சாப்பிட்றப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி. ஓகே, அப்புறமா கொஞ்சம் சாப்பிட்டாலே கொஞ்சம் வயிறு ரொம்பின மாதிரி இருக்கா? கரெக்டாக. நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்லன்னா நிறைய ஓவர்லோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதே நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்டா உங்கள் வயிறு சொல்லும் போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் வேறு கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணீங்க. டேஸ்ட்டு. எஸ், ஸோ டேஸ்ட். கரெக்ட். ரசித்து ருசித்து சாப்பிட முடியுது. கரெக்டாக. அதே யோசித்துட்டு நம்ம பண்ணிவிட்டு நம்ம இந்த காலத்துலலாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து மொபைல் கையில் கொடுத்துட்டு தான் சாப்பாடு ஊட்டுறோம். எங்கேருந்து அவங்க டேஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க? நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்டாக்கா அதோட இன்க்ரீடியன்ஸு, அதோட ஃப்ளேவர், அரோமா எல்லாமே நீங்கள் உங்களால் ரசித்து ருசித்து சாப்பிட முடியும். கரெக்ட். எல்லோரும் டிசிப்ளினாக இருக்கிறப்போ அது ஒரு தனிமையாக இருக்குது. ஸோ எல்லார் வீட்லேயும் உங்கள் டைனிங் டேபிள் ரூம் சைலன்ஸ் ரூமாக இருக்கணும். சாப்பிட்றப்போ கம்ப்ளீட் சைலன்ஸாக இருக்கணும். எத்தனை பேர் வீட்டில் டிவி பார்த்துட்டு சாப்பிட்றீங்க? கையெடுங்க. நிறைய பேர் கையெடுக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க, முக்கால்வாசி. கரெக்டு. இப்போ புரியுதா என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் உங்கள் வாழ்க்கையில்? என்ன மாற்றம்னாக்கா சாப்பிட்றப்போ டிவி ஆன் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்புக்கு வரீங்க, போகிறப்போ ஏதாச்சும் ஒன்று கொண்டு போகணும்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றிக்கிட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். தெரியும், பட் அது இம்ப்ளிமெண்ட் பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட வாழ்க்கையில் நடைமுறையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ உங்கள் புக்கு பென் எடுத்து ஒரு 3 பாயிண்ட்டு காலையிலிருந்து இப்போ வரைக்கும் பண்ண மெடிடேஷனில், கேட்ட செஷனில் இந்தந்த பாயிண்ட் என் வாழ்க்கையில் இது நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரே ஒரு 2 எழுதுங்க பார்க்கலாம். ஒரு 2 பாயிண்ட்டு, எதனா ஒன்று. இந்த ஒரு 2 விஷயத்தை என் வாழ்க்கையில் நான் இன்டிகிரேட் பண்ணுறேன். 2 விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இனிமேல் நான் வந்து டெய்லி 1 hour மெடிடேஷன் பண்ணுவேன், இல்லை என்னோடய சாப்பிட்ற டைமில் நான் வந்து மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடுவேன், டிவி பார்க்க மாட்டேன், இல்லை தினத்துக்கும் புக்ஸ் படிப்பேன். ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க இந்த காலையிலேருந்து இப்போ வரைக்கும் அட்டென்ட் பண்ண ஒர்க் ஷாப்பில்? ரெண்டே 2 பாயிண்ட். எழுதிட்டிங்களா? ஓகே. இன்னொரு மைக் கொடுங்க. அப்படி திரும்பி சொல்லுங்கள். Daily I will do contemplation and nowadays I am more mindful only. Still I want to be more mindful. These 2 things I want to take from this class. நெக்ஸ்ட் அப்படி நின்றுட்டே சொல்லுங்கள், அங்கேருந்து நின்றுட்டே சொல்லுங்கள். I would like to read more books, Swadhyayam and power meditation. பின்னாடி கொடுங்க. So I would like to start doing meditation daily, and I also want to read books at least half an hour daily, and I want to integrate mindfulness in some of the activities which I am doing. Daily 1 hour of meditation. மக்களை பார்த்து சொல்லுங்கள். Daily I have the practice of doing meditation. நான் தான் இங்கிலீஷில் பேசுகிறேன்னா எனக்கு தமிழ் பேசி பழக்கம் இல்லை. நீங்கள் கூடவா? டெய்லி அதுக்கு நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் இன்னைக்கு அது 1 hour பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். என்னுடைய டைனிங் அப்படிங்கிறது டிவி முன்னாடி தான் ரெகுலராகவே இருக்கும். இது இனிமேல் டைனிங் டேபிளில் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன்.
டிவியை மாற்ற போகிறீங்களா டைனிங் ரூம்லேருந்து, இல்லை டைனிங் டேபிளை மாற்ற போகிறீங்க? டைனிங் ரூம்லேருந்து ஃபுட்டு சர்வ் பண்ணிவிட்டு டிவி ரூமில் போய் உட்காந்து சாப்பிடுவீங்களா? ஓகே ஓகே, அதை மாற்ற போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவங்களுக்கு கொடுங்க. மைண்ட்ஃபுல்னஸ், அப்புறம் வந்து நான் ஜட்மெண்ட். பீப்புள் யார் பார்த்தா எனக்கு ஜட்மெண்ட் வருது, அதை நான் ஒர்க் பண்ண போகிறேன். சாப்பிடும்போதும் வேலை செய்யும் போதும் மைண்ட்ஃபுல்லாக செய்வேன், ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்குவேன். ரெண்டும் ஒன்று தான். வணக்கம், வாழ்வுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க, வாழ்த்துக்கள்ங்க. நான் உலகம் பூரா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அது மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட அனுதின பிரார்த்தனைங்க. எவ்ரி டைம்ங்க உலகம் முழுவதும் ஒற்றுமையாக இருக்கா, அது வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி, ஊருக்கு ஊர், மாநிலத்துக்கு மாநிலம், இந்த உலகம் பூரா ஒற்றுமையாக இருக்கா, இந்த உலகம் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், இந்த உலகத்தை படித்த இறைவன் எவ்வளோ சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறத என்னோட அனுதின தியானம். உங்களை ரொம்ப பாராட்டுறேன். இந்த மாதிரி உங்களை மாதிரி எல்லா பசங்களும் இது மாதிரி இல்லாமல் இந்த உலகம் சீக்கிரமே சூப்பராக மாறிட்டீங்க. எனக்கு வந்து நான் இப்போ தியானத்துலேயே தான் இருப்பேங்க. எனி டைம் கிடைச்ச டைம்லாம் தியானத்தில் தான் இருப்பேனுங்க. தூங்குறீங்களான்னு கேட்பாங்க என் பசங்க பிள்ளைங்க. இல்லை சாமி தியானம் பண்ணுங்க. பூண்டு சாப்பிடுவீங்க எப்பாச்சும் நாளைக்கு, அதை விட்டுறேங்க. என்னோட தங்கமாட்ட என் கடவுளாட்ட நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் விட்டுறேங்க. தியானம் எப்பவுமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது இன்னைக்கு கண்டினியூவாக இன்னும் ஃபாலோ பண்ணுறேங்க. உங்களை என்னோட தெய்வமாக நினச்சிங்க, என்னோட மிக பெருமாளாக நினச்சிங்க. வாழ்க வளமுடனுங்க. அவரை பார்த்து சொல்ல எந்த ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போகிறேன். டிவி பார்க்கலாம், டிவி பார்க்க சாப்பிடுவேன். ஓ, வெரி குட். தினமும் தியானம் பண்ணுறது எந்த டைமில் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, சொன்னீங்கன்னாக்கா அது செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் நான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்றத பார்த்தேன். அப்போ நான் அட்டன் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் அந்த மெடிடேஷன் பண்ணேன். அப்போ கொஞ்சம் நான் நல்லா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக டெய்லி பண்ண முடியல, பட் விட்டு விட்டு பண்ணால் எனக்கு அது சேஞ்சஸ் இருந்துச்சு, நல்லா இருந்தது. எங்கேயாவது ப்ரோக்ராம் நடந்தால் அட்டன் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போட்டுருக்கேன், அதை பார்த்து தான் இது பண்ணேன். நானும் நெட்டில் சர்ச் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகும். அதில் எனக்கு அந்த மெசேஜ் வந்தது, அதை வச்சு தான் எனக்கு பண்ணேன். ஓகே, ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து டெய்லி தியானம் பண்ணுறது ஃபஸ்ட்டு 40 நாள் நீங்கள் கொஞ்சம் டிசிப்ளினாக நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகிடும். அந்த ஃபஸ்ட்டு 40 டேஸ் தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தனியாக ஒரு டைம் அலோகேட் பண்ணி ஒதுக்கி நீங்கள் தியானம் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் பஸ்ஸில் ஜர்னி பண்ணுறப்போ தியானம் பண்ணலாம், ட்ரெயினில் போகிறப்ப தியானம் பண்ணலாம், எங்கன்னா வெயிட்டிங் ரூமில் யாருக்காவது சொன்னால் வெயிட் பண்ணுறீங்க அப்போ தியானம் பண்ணலாம். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் தியானம் பண்ணிட்டு வரலாம். சுத்தமாக பண்ணாமல் இருக்கிறதுக்கு டைம் படிக்கிறப்பெல்லாம் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணிகிட்டே வாங்களேன், அதுலேயும் உங்களுக்கு பலன் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டுருக்கீங்க, என்ன இருக்குது டிராஃபிக்கை இங்கே அங்கே பார்க்குறதுக்கு, கண்ணை மூடி மூச்சை கவனிங்க. ஸோ அமைதியான இடத்துல கண்ணை மூடி தியானம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் சவுண்டு இதெல்லாம் இருக்கிறப்போ தியானம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அதையும் நீங்கள் எப்படி சுகமாக்கிக்கலாம்னாக்கா, கண்ணை மூடினாக்கா உங்களுக்கு எனர்ஜி கன்சர்வ் ஆகும். எழுதிக்கோங்க 2 ஸ்டெப்பு தியானத்தில். எனர்ஜி சயின்ஸ், கண்ணை மூடினா உங்களுக்கு எனர்ஜி கன்சர்வ் ஆகும். கன்சர்வ்னாக்கா சேமிக்கிறது. கண்ணை மூடினா உங்கள் எனர்ஜி கன்சர்வ் ஆகும், சேமிக்கும். மூச்சை கவனிச்சா உங்கள் எனர்ஜி அதிகமாகும். ஸோ நீங்கள் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு ஹெட்டேக் வருதோ, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாருமே பண்ணணும். எப்போல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ, ஹெட்டேக் இருக்கோ,
இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை கொஞ்சம் எமோஷ்னலாக லோ ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ உடனே கண்ணை மூடி நீங்கள் மூச்சை கவனிங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ் பறந்து போயிடும். ஒரு 10 நிமிஷம் பண்ணிங்கனாலே போயிடும். ஒரு சில நேரம்லாம் நம்மளுக்கு ஒரு ரொம்ப கடினமான சுச்சுவேஷனில் இருப்போம், இல்லை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எந்த வழியில் போகிறதுனே தெரியாது, எந்த ரோடு எடுக்கணும், எந்த பாதை எடுக்கணும், கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருக்கும். அந்த நேரத்துலையும் நீங்கள் கண்ணை மூடி ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கண்ணை மூடி மூச்சை கவனிங்க. அதுக்காக கண்ணை திறந்த பிறகு உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட எனர்ஜி அதிகமாக ஆக என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு அந்த லைஃப்பில் கிளாரிட்டின்றது வரும். இது நோட் பண்ணிக்கோங்க. மோர் எனர்ஜி மோர் கிளாரிட்டி. மோர் எனர்ஜி மோர் கிளாரிட்டி. கிளாரிட்டினா என்ன? தெளிவு. மோர் கிளாரிட்டி ரைட் ப்ரையாரிட்டி. கிளாரிட்டி இருந்தாக்கா உங்களோட ப்ரையாரிட்டி கரெக்டாக இருக்கும். எது முதல்ல செய்யணும், எது ரெண்டாவது செய்யணும், எது மூணாவது செய்யணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஸோ ப்ரையாரிட்டி கரெக்டாக இருக்கும். ரைட் ப்ரையாரிட்டி ஆர்டராக இருக்கும். முக்கால்வாசி பேர் ஜனங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறது ஏன்னா அவங்க வாழ்க்கை தினசரி வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி கரெக்டாக இருக்காது. செய்ய வேண்டிய வேலைக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. உதவாத வேலைக்கெல்லாம் டைம் எனர்ஜி கொடுப்பாங்க. கடைசியில் எனர்ஜி இருக்காது, படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ மெடிடேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எழுதிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ப்ரையாரிட்டின்றது மெடிடேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஏன் மெடிடேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி? யாருன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் மெடிடேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி? நீங்கள் மெடிடேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தாக்கா எனர்ஜி அதிகமாகும், மற்ற வேலைங்கள்லாம் நல்ல சிறப்பாக செய்யலாம், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெடிடேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மெடிடேஷனுக்கு. செகண்ட் ப்ரையாரிட்டி இல்லை. ப்ரையாரிட்டி அப்படின்னா நீங்கள் டைமை ஒதுக்கி ஒரு வேலை பண்ணுறது, அது ப்ரையாரிட்டி. ஸோ மெடிடேஷனுக்கு நீங்கள் டைமை ஒதுக்கி உட்காந்து தியானம் பண்ணணும். மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது என்ன வேலை பண்ணாலும் நீங்கள் அது கொஞ்சம் கவனத்தோடு செய்யணும், அவ்வளோதான். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்க்கு நீங்கள் டைம் ஒதுக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஈர வேலையே நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக செஞ்சீங்கன்னாக்கா அது மைண்ட்ஃபுல்னஸ் தான். என்ன வேலை செய்கிறீங்களோ அது மைண்ட்ஃபுல்லாக செய்யுங்க. நீங்கள் எந்தெந்த விதத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னா, நீங்கள் நிறைய பேர் லேடிஸ் இருக்கிற தொட்டு நீங்கள் ஜென்ரலாக வீடு பெருக்கி சாமான் பாத்திரம்லாம் கொஞ்சம் தொலைக்கி கழுவி அதுக்கப்புறம் பண்ணுறது கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக பண்ணுங்கள், உங்களுக்கு டயர்ட்னஸே இருக்காது. நீங்கள் செய்கிற அதே வேலை எந்த வேலையாக இருந்தாலும் மைண்ட்ஃபுல்லாக பண்ணுங்கள், உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்காது. ஏன்னா நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக எந்த வேலை பண்ணாலும் உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகாது, எனர்ஜி கன்சர்வ் ஆகும். ஸோ எனர்ஜி கன்சர்வ் ஆகிறப்போ உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்காது. எத்தனை பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க? பண்ணுங்கள். நீங்கள் கூட்டுறதாக இருக்கட்டும், சமைக்கிறதாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும் அது மைண்ட்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதாவது உங்களோட முழு கவனம் அந்த வேலையில் மட்டும்தான், வேறு எந்த யோசனையும் இல்லை. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, டீச்சிங் பண்ணுறவங்க, டெக்ஸ்டைல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்கள யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக அந்த ஒர்க்கு பண்ணிங்கனாக்கா டயர்டாக மாட்டீங்க, டயர்ட்னஸ் இருக்காது. நம்பர் 1 மைண்ட்ஃபுல்னஸோட மெயின் பெனிஃபிட். நம்பர் 1 டயர்ட்னஸ் இருக்காது. நம்பர் 2 உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த வேலை செஞ்சு முடித்த பிறகு ஒரு திருப்தி, அந்த ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் அது கிடைக்கும். இது ரெண்டும் கிடைக்கும். இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு காலையிலிருந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் செப்பரேட்டாக எழுதி வச்சுருக்கீங்களா? ஸ்டார் மார்க் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க. மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கில் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? அளவோடு சாப்பிடுவீங்க, ருசித்து ரசித்து சாப்பிடுவீங்க. ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போன பிறகு நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே மைண்ட்ஃபுல்லாக செய்யணும். வேறு எந்த யோசனை வந்தாலும் என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களோட கவனம் உடனே மூச்சு மேலே செலுத்தணும். கண்ணை திறந்துட்டு மூச்சு மேலே கவனத்தை செலுத்தினா மைண்ட்ஃபுல்னஸ்ஸு, கண்ணை மூடிட்டு மூச்சு மேலே கவனத்தை செலுத்தினா தியானம். நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, சமைச்சிட்டே இருப்பீங்க, ஏதோ ஒரு யோசனை வரும். எப்படி யோசனை வராத போன்னு ஃபைட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட கவனம் உடனே மூச்சு மேலே செலுத்துங்க. மூச்சு எப்போ நடக்குது? இப்போ நடக்குது, இந்த நொடியில் நடக்குது மூச்சு. ஸோ உங்களோட கவனத்தை மூச்சு மேலே செலுத்துகிறப்போ உங்களோட கவனம் இந்த நொடிக்கு வந்துடும். ஸோ மூச்சு மேலே கவனம், உங்கள் வேலையில் கவனம். மூச்சு மேலே கவனம், உங்கள் வேலையில் கவனம். அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ அந்த மைண்ட்ஃபுல்னஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ 2 விஷயம் கிடைக்கும். ஒன்று என்னது? டயர்ட் ஆக மாட்டீங்க. நம்பர் 1 நோ டயர்ட்னஸ். நம்பர் 2
வேலை குயிக்காகவும் நடக்கும், எஃபிஷியண்ட்டாக நடக்கும், நல்லா சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் எஃபிஷியண்ட்டாக செய்வீங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த வீடு க்ளீன் பண்ண திருப்தி, அந்த வேலையை பார்த்து நீங்களே ரசிப்பீங்க. இவ்வளோ சுத்தமாக செஞ்சுருக்கேன், இவ்வளோ அழகாக செஞ்சுருக்கிறேன் அப்படின்ட்டு அதில் வரக்கூடிய சந்தோஷம் உங்களை இன்னும் நல்ல ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஊக்குவிக்கும். சரியா? ஸோ இது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க மைண்ட்ஃபுல்னஸில். ஓகே ஓகே. ப்ரையாரிட்டியில் நம்பர் 1 ப்ரையாரிட்டின்னா மெடிடேஷன். நம்பர் 2 ப்ரையாரிட்டி இஸ் யுவர் ஹெல்த், யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த் அட் எனி கிவன். ஏன்னா இது ரெண்டுமே உங்கள் ஸ்வதர்மா கீழே வரும். உங்கள் உடம்பை பார்த்துக்கிறது உங்களோட ஸ்வதர்மம், தியானம் பண்ணுறது உங்களோட ஸ்வதர்மம். ஸோ ஸ்வதர்மா கம்ஸ் ஃபர்ஸ்ட். தர்மம்னா என்ன? டியூட்டி, யூ ஹாவ் டு டூ இட். உங்களோட கடமை, உங்களோட ஆன்மாவோட கடமை, உங்களோட கடமை, அது செஞ்சே ஆகணும். அதுதான் தர்மம். தர்மம்னா கடமை, செஞ்சு தான் ஆகணும், சாய்ஸே கிடையாது. ஒரு அம்மாவோட கடமை என்ன? குழந்தைய பார்த்துக்கிறது அம்மாவோட கடமை, அது செஞ்சு தான் ஆகணும், வேறு சாய்ஸ் இல்லை. அதே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, உங்களோட கடமை என்ன? வேலையை ஒழுங்காக செய்யணும். ஸோ இதெல்லாம் கடமைங்க, இதெல்லாம் உங்கள் தர்மம். இப்போ நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய தர்மம் என்ன? உண்மையை மட்டுமே பேசணும், ஓகே, நேர்மையாக இருக்கணும், இது என்னோட தர்மம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, உங்களோட தர்மம் என்ன? உன்னிப்பாக கவனமாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், இது உங்களோட கடமை. ஸோ தர்மம் உங்களை தலை காக்கும். உங்களோட தர்மம் தான் உங்களோட தலை காக்கும். தலை காக்கிறதுனா என்ன? இந்த பயத்திலிருந்து, இந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து, இந்த சஃபரிங்லேருந்து விழுந்துட்டு லைஃப் ஒரு ஹாப்பியாக சந்தோஷமான ஆனந்தமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. இது நீங்கள் தர்மம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சந்தோஷம் நிம்மதின்றது கிடைக்கும். தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். நீங்கள் அதர்மத்தில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது கிளியராக எழுதிக்கோங்க. தர்மத்தில் இருந்தால் சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. ஸோ ப்ரையாரிட்டி அப்படின்ட்டு வரப்போ ஃபஸ்ட்டு தர்மத்தில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது, 2 டிவிஷன் இருக்குது, 2 பாகங்கள் இருக்குது. முதல் பாகம் ஸ்வதர்மம். உன்னோட தர்மம், உனக்கு நீ என்ன பண்ணணுமோ அது ஸ்வதர்மம். மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அது பரதர்மம். ஸ்வதர்மம்னா உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய டியூட்டி. என்னது அது? டெய்லி தியானம் பண்ணணும். நம்பர் 1 ஃபஸ்ட்டு எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு உடனே உட்காந்து தியானம், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி உங்கள் உடம்பு பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கணும் உங்கள் உடம்பு? நல்ல சாப்பாடு சாப்பிடணும். நல்ல சாப்பாடு, அளவோட சாப்பாடு, அளவோட சாப்பாடு. முடிஞ்ச வரைக்கும் நிறைய காய்கறிகள், பழங்கள், ஆர்கானிக் ஃபுட்டு. ஓகே. சன்ரைஸ்க்கு அப்புறம் உங்களோட ஃபஸ்ட் மீல், சன்செட்டுக்கு முன்னாடி உங்களோட செகண்ட் மீல். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு. எப்போனா ஃபங்க்ஷனு அது இதுன்னு இருக்கிறப்போ 3 வேளை ஓகே. பட் டெய்லி 2 டைம்ஸ். உங்களோட முதல் சாப்பாடு சன்ரைஸ்க்கு அப்புறம், உங்களோட கடைசி சாப்பாடு சன்செட்டுக்கு முன்னாடி. இப்படி நீங்கள் இது ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்கள் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நேச்சுரல் ஃபுட்டாக சாப்பிடுங்க, வெஜிடேரியன் ஃபுட்டாக சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுங்க. இது உங்களோட கடமை, உங்கள் உடம்பை பார்த்துக்கிற உங்களோட கடமை, ஸ்வதர்மம். செகண்ட் ப்ரையாரிட்டி. தேர்ட் ப்ரையாரிட்டி சொல்லுங்கள். இந்த 2மே நீங்கள் பண்ணிங்கன்னா, உங்கள் தியானத்தை நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா, உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டிங்கன்னா, டெய்லி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மற்றது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும், நீங்கள் அது பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது 2 இல்லைன்னு வச்சுக்கோங்க, பரதர்மம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரதர்மம்னா உங்களோட குழந்தைங்க பார்க்குறது, உங்களோட உங்கள் வீட்டுக்காரு, மாமியார், மாமனார், உங்கள் குடும்பம், அதுக்கப்புறம் உங்களோட கிராமம், உங்களோட சொசைட்டி, உங்களோட நாடு, உங்களோட கண்ட்ரி, உங்களோட உலகம், எல்லாமே பரதர்மம் தான். தியானம் ஸ்வதர்மம். உங்களோட உடம்பை பார்த்துக்கிறது ஸ்வதர்மம். உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா வேறு யாருன்னா பார்ப்பாங்களா? மருந்து கொடுக்க முடியும், ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்ட முடியும். ஆனால் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறது யாருனாலையும் பார்க்க முடியாது. டாக்டர் மருந்து தான் கொடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. குணமாகிறது உங்கள் உடம்போட சக்தி பொறுத்து இருக்குது. உங்கள் உடம்புல சக்தி இல்லைன்னா என்ன மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது. கரெக்டாக? ஸோ உங்கள் உடம்பை பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு. ஏன்னா உடம்பை பார்த்துக்கிட்டா தான் இந்த வாழ்க்கை நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும், நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும். ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ மெடிடேஷன் அண்ட் லுக்கிங் ஆஃப்டர் யுவர் ஹெல்த்
இது ரெண்டும் உங்களோட ஸ்வதர்மம். மற்றதெல்லாம் பரதர்மம். அந்த பரதர்மம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்காக தெரியும். ஸோ நீங்கள் புக்கு படிக்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்களா, காலையில் படிக்கிறீங்களா, ஆஃப்டர்நூன் படிக்கிறீங்களா, நைட்டு படிக்கிறீங்களா, அது உங்களோட சாய்ஸ். பட் ஸ்வதர்மம் இருக்கிற இடத்துல பரதர்மம் பர்ஃபெக்டாக இருக்கும். தியானம் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணுவீங்க. தியானம் இல்லாத இடத்துல தான் நீங்கள் தவறு பண்ணுவீங்க. தியானம் இருக்கிற இடத்துல தவறு பண்ண மாட்டீங்க. ஓகே, யூ காட் இட்? எஸ். நெக்ஸ்ட். நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு சாப்பிடுவீங்களா? ஐயோ, மினிமம். ஓகே, குட். நெக்ஸ்ட். மைண்ட்ஃபுல்னஸாக டெய்லி என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் சார். மெடிடேஷன் நான் யோகா பண்ணுவேன், பட் மெடிடேஷன் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ வில் டூ இட் டெய்லி சார். ஓகே, யோகா வந்து உடம்ப ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு யோகா குட். உடம்புல இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யோகா குட். மெடிடேஷன் இஸ் ஃபார் த மைண்ட். மெடிடேஷன் இஸ் ஃபார் த மைண்ட் அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் த சோல். நம்ம உடம்புக்கு சாப்பிட்ற மாதிரி மெடிடேஷன்ன்றது ஃபுட் ஃபார் த சோல். யோகா வந்து பாடி லெவலில் இம்பேக்ட் பண்ணும். மெடிடேஷன்ன்றது மைண்ட் லெவலில், எமோஷன்ஸ் லெவலில், சோல் லெவலில் இம்பேக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் யோகாவும் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா யோகா கூட உங்களோட ஸ்வதர்மம் தான். ஓகே, ஸோ கிவ் ப்ரையாரிட்டி டு யோகா ஆல்சோ. யோகா, வாக்கிங், எக்ஸசைஸ், நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறது தான். இதுக்கெல்லாமே ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1/2 hour உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஒதுக்கி வைக்கணும். அதுதான் ப்ரையாரிட்டி. அந்த 1/2 hour நீங்கள் யோகா பண்ணுறீங்களா, வாக்கிங் பண்ணுறீங்களா, எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, உங்கள் சாய்ஸ். ஓகே, பட் கம்பல்சரி 1/2 hour அலோகேட் பண்ணுங்க. குட், வெரி குட். நெக்ஸ்ட். டெய்லி 4 hours மெடிடேஷன் பண்ணுறேன் சார். ஸ்வாத்தியாயம் பண்ணுறேன். சொசைட்டியில் வர புத்தகம் வாங்கி வச்சு படிக்கிறேன். எனக்கு சத்சங்கத்தில் கலந்துக்கிறதுக்கு தான் வீட்டில் விட மாட்டேன். விடமாட்டேன்றாங்கன்னா ஜூமில் கூட கலந்துக்கிறதுக்கு விட மாட்டேன். ஜூமில் தான் பார்க்குறேன். போகிறோம். ஜூமில் நீங்கள் கிளாஸஸ் பண்ண இந்த மாதிரி ஃபிசிக்கலாக மீட் பண்ணுறது அது ஓகே. உங்களுக்குள்ள மாற்றத்தை பார்க்க பார்க்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் டைம் பிடிக்கும். 10 வருஷம் கூட ஆகலாம். பொறுமையாக இருக்கணும். என் குடும்பத்தில் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு மினிமம் 5 வருஷம் பிடிச்சது. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓகே இவன் தவறான வழியில் இல்லை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் பிடிச்சது. அதுக்கப்புறம் எந்த வழியில் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 14 வருஷம் பிடிச்சது. டைம் பிடிக்கும். நீங்கள் டெய்லி மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட ஏஜ் ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வயசாகிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே ஆகிட்டே இருப்பீங்க. அதை பார்த்து அவங்க உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். அது 2 பண்ணலான் இருக்கீங்க. கொஞ்சம் தான் வாக்கிங்க. 30 minutes. ஓகே, நெக்ஸ்ட். வணக்கம் சார். ஆக்சுவலாக வந்து நான் டெக்னிக் வந்து சாமிக்கு வச்சுட்டு ஒரு 10 வருஷம் மெடிடேஷன் யாருன்னு நினச்சி உட்காந்துட்டு இருக்கேன். பட் வந்து அதை வந்து என்ன பண்ண சொல்லி பணத்துலேயே போயிட்டு இப்போ என்ன நினைக்கிறேன்னா எதுவுமே திங்க் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறத மெடிடேஷன் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பூண்டுங்கிறது இன்றைக்கி வந்து இன்றைக்கி தான் எனக்கு விஷயம் தெரியுது. அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பேன். ஓகே, வெரி குட். ஃபஸ்ட்டு மெடிடேஷன் 30 years முன்னாடி பண்ணிட்டேன் சார். 2.5 years அதுக்கப்புறம் எனக்கு ஆச்சுங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? 30 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? இதே தியானம் பண்ணியிருக்கீங்களா? சார் அப்போ வந்து குரு சொல்லி கொடுத்தது எங்கள் ஸ்கூல் ஹெட்லாம் வந்து குரு அவங்க சொல்லி கொடுத்தது அது யாருக்கும் சொல்லக்கூடாது. அதை டிரான்சென்டென்டல் மெடிடேஷனா? மகர்ஷி ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா? ஆமாம், ஓகே. அப்புறம் அந்த டைமில் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஒரு 2.5 years நிஜமாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம்
ஓகே, வெரி குட். எஸ். என் பேர் கல்பனா செல்வம், நாமக்கல் இருக்கோம். மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் முறையை எடுத்துருக்கோம் சார். அப்புறம் புக் ரீடிங் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன், அது இன்னும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் நானே என்னோட ஹஸ்பண்ட் 2 பேரும் வந்துருக்கோம். நான் டிஃபனில் லஞ்ச் எடுத்துக்கும் போது எங்கள் வீட்டில் ரிமோட் எடுத்து வச்சுருவேன். ரிமோட் எடுத்து டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம். சில டைம் சொல்லுவேன், டிவி நியூஸ்லாம் போட பார்க்காதீங்க, பேட் இதுதான் சொல்கிறாங்க, சாப்பிட்ற நேரத்தில் நமக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. அது நிறைய டைம் 2 பேருக்கு சண்டை கூட வந்துடும். இப்போ 2 பேருமே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நீங்கள் சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அது நானே எங்களுக்காக ரொம்ப ஃபாலோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, குட். போட்டு உடைச்சிட்டாங்க, வேறு வழி இல்லை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். டிவி பார்க்குறது அவாய்ட் பண்ணிடுறீங்களா? டோட்டல் சாப்பிட்றப்ப அவாய்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? இல்லை, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தானே நான் கேட்குறேன். எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? ஒரு 1 hour பண்ண. ஓகே, ஓகே. எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுங்கள், 40 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். அடுத்த வாட்டி சந்திக்கிறப்போ உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் என்னன்னு சொல்லணும். சரி, ஓகே, நெக்ஸ்ட். வெரி குட். நான் டெய்லி 20 minutes மெடிடேஷன் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த 1 hourங்கிறது என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. பட் டுடே ஆல்மோஸ்ட் அது டெஃபினெட்லி ட்ரை. கண்டிப்பாக இனிமேல் பண்ணலாம். ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல மேடம்? டைம் இருக்காது சார். நான் ஃபிக்ஸ் பண்ணுற டைமே அவ்வளோதான் எனக்கு. நீங்கள் உலகத்தில் பிறந்ததே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்கே டைம் இல்லைன்னா வேறு எதுக்கு டைம் கொடுக்குறீங்க நீங்கள்? சார் இன்னையிலேருந்து கண்டிப்பாக பண்ணலாம். நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு? கண்ணை மட்டும் திறக்கக்கூடாது. தியானம் நடக்கட்டும், நடக்காட்டியும் போட்டோம். 1 மணி நேரம் எதனா ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுங்கள். ஒரு 1 hour மியூசிக் எதனா ஒரு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் எதனா ஒன்று, இல்லை மொபைலில் ப்ளே பண்ணிக்கோங்க, இல்லை கம்ப்யூட்டரில் ப்ளே பண்ணிக்கோங்க. 1 hour மியூசிக் வச்சுக்கோங்க. அந்த மியூசிக் முடிகிற வரைக்கும் நான் கண்ணை திறக்கக்கூடாது அப்படின்ட்டு முடிவெடுத்து உட்காருங்க. ஈஸியாக நீங்கள் தியானத்துக்குள்ளே போவீங்க. கண்ணை திறக்காமல் இருந்தால் போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெடிடேஷன் சக்ஸஸ்ஃபுல். மெடிடேஷன் நடக்குதோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை, நீங்கள் கண்ணை மட்டும் திறக்கக்கூடாது. நீங்கள் கண்ணை திறக்காமல் இருந்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் 4வது நாள் தானாக தியானத்துக்குள்ளே போயிடுவீங்க. ஓகே, குட். நெக்ஸ்ட். ஸ்லிப் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறேன். இனிமேல் கம்பல்சரி காலையில் 1 hour, ஈவினிங் ஆர் நைட் 1 hour 2 hours கண்டிப்பாக பண்ணிடணும். அப்புறம் அடுத்தது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் வந்து சமைக்கும் போது குளிக்கும் போது மேக்ஸிமம் நிறைய நேரம் மைண்ட் பாசிட்டிவ் தான் போயிடுது, நல்லா தெரியுது. நம்ம வந்து ரேடியோ பாட்டு கேட்டு சமைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எல்லாம் சாப்பிடும்போது மட்டும் இல்லாமல் நிறைய நேரம் எல்லா விஷயங்களையுமே ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும், ரொம்ப கொண்டு வரணும். அடுத்தது வந்து இந்த வாழ்க்கை வந்து மாயேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் உண்மை, மறக்கக்கூடாது. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா குடும்பத்தில் பிரச்சனையே வராது. சப்போஸ் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை திட்டிட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க. கரெக்டு. வெரி குட். உங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒரு டெஸ்ட் இருக்குது. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆகுறீங்களோ அதோட டெஸ்ட் எங்கே இருக்கும்? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். உங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ்ஸு மெடிடேஷனில் தெரியாது. உங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் எங்கே தெரியும்? உங்கள் தினசரி வாழ்க்கையில் தெரியும், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தெரியும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தெரியும். சரியாக நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க அந்த வாழ்க்கையில் தான் நீங்கள் எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது தெரியும். ஸோ வீட்டில் வந்து ஜென்ரலாக ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு வரப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு மாயை, இந்த ஜென்மத்தில் நீ வீட்டுக்காரர், அடுத்த ஜென்மத்தில் யாரோ, சரி கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கத்துறப்போ நீங்கள் பார்த்து சிரிச்சிங்கனாக்கா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிபி ரைஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி ஓகே ஃபைன், அந்த இதெல்லாம் ஒரு மாயை நினச்சிக்கிட்டு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த ட்ராமா பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணும்.
அதாவது இந்த லைஃப் டைமில் நீங்கள் ஒரு மனைவியாக ஒரு ரோல் எடுத்திருக்கீங்க, ஒரு ட்ராமா எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த ட்ராமாவை பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுங்கள். ஒரு அம்மாவாக ரோல் எடுத்திருக்கீங்க, இல்லை ஒரு பொண்ணாக ரோல் எடுத்திருக்கீங்க, நீங்கள் செய்ய வேண்டிய ரோல் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். என்ன இருக்குது இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு வைராகத்தில் போயிடக்கூடாது. வாழ்க்கையை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும். இது ட்ராமான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணணும். ஓகே, எஸ் மேடம். நீங்கள் காலையில் வந்தீங்களா? நீங்கள் மார்னிங்கே வந்துட்டிங்களா? ஓகே ஓகே. அது எப்படி பண்ண போகிறீங்க? அப்போ என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணிக்கணும். சப்போஸ் 8 o'clock ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஓகே, 8 to 8 யுவர் ஃபோன் இஸ் ஸ்விட்ச் ஆஃப். 12 hours ஃபோனுக்கு ரெஸ்ட். ஸோ அப்போது அந்த ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனாக்கா, அந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக புக்கு படிப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபோன், அந்த ஸ்க்ரோலிங் உங்களுக்கு அடிக்ஷன் இல்லை, அந்த ஹேபிட் இருக்கிறது தொட்டு. ஸோ டோன்ட் ரீட் எனி திங் இன் த மொபைல்ஸ். ஸோ டேக் ஃபிசிக்கல் புக் அண்ட் ரீட். ஓகே. ஓகே, நீங்கள் ஜர்னலிங் பண்ணால் அது உங்களோட ஓன் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். ஓகே, குட். ரெகுலர் மைண்ட்ஃபுல்லாக எல்லாம் ஒர்க்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் மெடிடேஷன். ஆக்சுவலாக நான் யோகா பண்ணுறது நல்லா எனக்கு பர்ஃபெக்ட். மெடிடேஷன் நான் படித்த வரைக்கும் என்னென்னா, இப்போ தாட்ஸ் வரும்போது அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. அந்த தாட்ஸ் வருதுன்னு சொல்லும்போது நம்மளால் வந்து லைக் ஐ திங்க் லைக் ஓப்பன் பண்ணாமல் இருக்க முடியாது சார். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 hour மீன் இன் மெடிடேஷன். தாட்ஸ் போச்சு, பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த பிரேக் பண்ணி திருப்பி நம்ம அவங்களோட பிரெத்தை ரியலைஸ் பண்ணும்போது மைண்ட் டு சிஃப்ட் இன் அ பிளேஸ் ஃபார் ஹாஃப். So you have noticed the difference? The difference I think. Okay. எது பெட்டராக இருக்கு? This is better I think. Good. Okay. Next. விஷயம் பற்றி நான் புரியப்பட்டதே இல்லை சார். இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். டெய்லியும் 2 hours 2 hours தியானம் பண்ணுறீங்களா? யாருக்காக பண்ணுறீங்க? உங்களுக்காக தான் பண்ணுறீங்களா? தியானம் பண்ண என்ன கிடைக்கும்? மனசு அமைதியாக இருக்கும், வாழ்க்கையோட புரிதல் சரியான புரிதலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். வீட்டு வேலை பார்க்கும்போது மைண்ட் எப்பவுமே வேவரிங்காக இருக்கும். வேலை செய்கிறப்போ மூச்சை கவனிச்சுட்டே வேலை செஞ்சிங்கன்னா அது நேச்சுரலாக மைண்ட்ஃபுல்னஸாக மாறிடும். நீங்கள் செய்கிற வேலை மூச்சை கவனிச்சுக்கிட்டு எந்த யோசனை இல்லாமல் நீங்கள் அந்த வேலை பண்ணிங்கன்னா அது நேச்சுரலாக மைண்ட்ஃபுல்னஸாக மாறிடும். நெக்ஸ்ட். சார், ஆக்சுவலாக மெடிடேஷன் வந்துட்டு என்னோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவேன் சார். ஒரு 6 to 7 months பண்ணியிருக்கேன் சார் மெடிடேஷன். என்னோட வார்டன் சார் வந்துட்டு இதுதானா? இந்த மெடிடேஷன் தான் பண்ணுறீங்களா? மூச்சை கவனிக்கிற மெடிடேஷன் தானே? எல்லாமே மேக்ஸிமம் இல்லை, இதுதான் கரெக்டு. அதே தான் சார், அதே மெடிடேஷன் தான். இங்கே வந்து உட்காந்துட்டு வீட்டில் வந்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் சார். இது வந்து நான் லாங்குவேஜாக பண்ணிட்டுருக்கேன். இது பண்ண எனக்கு டெவலப் கொஞ்சம் நல்லாவே தெரியுங்க சார். அதனால் ஒரு ஸ்டடீஸாக இருக்கட்டும், அதை வந்துட்டு என்னோட எனர்ஜி சேவ் பண்ணுறது வந்து அதிகமாகவே இருக்கும் சார். நீங்கள் மார்னிங் நீங்கள் சொன்ன மாதிரி சீக்கிரமாக எழுச்சிக்கிறோம் முகூர்த்தத்தில் வந்துட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுற சொல்கிறதா இருக்கட்டும். 6 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் இல்லைப்பா, 6 மணிக்கு முடிஞ்சிருது. ஆஃப்டர் 4 to 6 கோவிலில் போட 4 to 6 மாதிரி காமிச்சிது. ஓகே. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 4 to 5 days வந்துட்டு 5:30 இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சார். இன்னைக்கு கூட பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். நான் ரொட்டீனாக அதை ஃபாலோ பண்ணுறேன். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இம்ப்ரூவ் பண்ணி கண்டிப்பாக. ஆனால் புக்ஸ் நிறையா ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். என்னோட நாலேஜஸ் வந்து புக் ரீட் பண்ணி தான் என்னால் டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் ஒரு டிசிஷனில் இருக்கேன். ஒரு ஃபார்முலா இருக்குது, தியானத்துக்கும் புக்கு படிக்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் 1 hour மெடிடேஷன் பண்ணிங்கனாக்கா 1/2 hour புக் படிக்கணும். நீங்கள் 1 hour புக் படிக்கணும்னா 2 hours மெடிடேஷன் பண்ணணும். ஸோ அது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. நீங்கள் எவ்வளோ நேரம் புக்கு படிக்கிறீங்களோ அதுக்கு டபுள் தியானம் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சரியான புரிதலாக இருக்கும். தியானத்தை குறைச்சிட்டு புக்கு படிக்கிறது ஜாஸ்தி பண்ணிங்கனாக்கா கன்ஃபியூஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ தியானம்ன்றது டபுள் த டைமாக இருக்கணும் புக்கு படிக்கிறதுக்கு. 1:2.
ஓகே, ஸோ நீங்கள் புக்கு படிக்கிற டைம் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாக்கா தியானம் பண்ணுற டைமும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தியானத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் புக்கு படிக்கணும். இல்லை நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் தியானம் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரீயாக இருக்கு உங்களுக்கு ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் நீங்கள் புக்கு படிக்கிறீங்க அப்படின்னாக்கா புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுங்கள். இது ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, புக்கு தியானம் எதுவும் பண்ணாமல் சடனாக எடுத்து ஒரு புக்கு படிங்க. ஒரு 15 minutes 30 minutes புக்கு படிங்க. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு 10 minutes மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்கு படிங்க. புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்கு படிங்க. உங்களோட டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் படிப்பீங்க, டீப்பராகவும் படிப்பீங்க. ஓகே, புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்கு படிங்க. ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். வணக்கம். நீங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா? ஓகே, வெரி குட். என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி சரி பேசுங்க, இதெல்லாம் சகஜம்தான். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்களே, இவன் ஒரு வல்லவர் மாதிரி புல்லவர் மாதிரி பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி இருக்கட்டும், சொல்லுங்கள். மெடிடேஷன் பண்ணால் என்ன லாபம் தெரியுமா? இந்த காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஒரு சொல்லட்டுமா? சப்போஸ் உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் மெடிடேஷன் பண்ண அவங்க சரியானவங்களா இருந்தாக்கா அவங்களோட இருப்பாங்க, அவங்க சரியில்லைனாக்கா அவங்களா விலகி போயிடுவாங்க. ஏன்னா மெடிடேஷன் பண்ண என்ன ஆகும்னாக்கா உங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக சரியானவங்க மட்டும்தான் மேட்ச் ஆவாங்க. அவங்க சரியில்லை அப்படின்னாக்கா உடனே புண்டுக்கும். கொஞ்ச நாள்லேயே ஒரு 40 நாள் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், அது உண்மையான ஃப்ரெண்டா இல்லை உண்மையான இதுவான்றது தெரிஞ்சிடும். ஓகே, ஒரு வாட்டி ஒருத்தங்க வந்தாங்க கவுன்சிலிங்க்கு. ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுறப்போ பெங்களூரில் ஒரு 10 நாள் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. வந்துட்டு, சார் எனக்கு ஒரு சின்ன பர்சனல் கொஷின், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன், அது நெக்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணணுமா வேணாமான்ட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் வேணான்னு தோணுது, ஒரு சில நேரத்தில் வேணும்னு தோணுது. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது சார், இது என்ன பண்ணுறது? மெடிடேஷன் நான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன், பட் எனக்கு ஒரு கிளாரிட்டி வரமாட்டேங்குது அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு 40 days இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு 40 days பண்ணுங்கள். ஒரே ஒரு 40 days பண்ணுங்கள். இந்த 40 daysல நீங்கள் மெடிடேஷன் பண்ண 40வது நாள் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அவங்கவுங்க வாழ்க்கையில் வரணும்னாக்கா கண்டிப்பாக 40 daysக்கு அப்புறம் உங்களுக்கு மேரேஜ் நடந்துடும். அவங்க உங்களுக்கு சரியில்லைன்னா 40 daysக்குள்ளேயே அவங்களே விலகி போயிடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க, மெடிடேஷன் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். 2 மாதத்துக்கு அப்புறம் மீட் பண்ணி, சார் என் வாழ்க்கையை காப்பாற்றிட்டீங்க நீங்கள், நல்லதாக போச்சு, நான் நிம்மதியாக இருக்கிறேன், இப்போது அவங்க சரியில்லைன்ட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனால் அவங்களே வேலைக்கு போயிட்டாங்க. இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் சொல்கிறேன், சொல்லட்டுமா? இன்னொரு கேஸ், ஒரு சுச்சுவேஷன். பொண்ணு லவ் மேரேஜ். ஓகே, அப்பா அம்மா ஐயர் வீட்டு ஃபேமிலி, பையன் மலையாளம், அவங்களுக்கு நான்வெஜ்ஜு. ஸோ ஒத்துக்கலை, அப்பா அம்மா வேணான்றாங்க. பொண்ணு ரொம்ப பிடிவாதமாக, நீங்கள் ஓகேனா சொல்லிவிட்டு பண்ணிக்கிறேன், இல்லைனா ஓடி போயிட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா மெடிடேஷனுக்கோசரம், இந்த ரிட்ரீட்கோசரம் வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்ன பண்ணுறது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? ஸோ அப்பா அம்மா கேட்குறாங்க, என்ன எங்கள் பொண்ணு இந்த மாதிரி இருக்காங்க, பையன் சரியில்லை, அது தப்பான சாய்ஸ்ன்னு எங்களுக்கு தெரியும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே நீங்கள் உங்கள் பொண்ணை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் உட்கார வச்சு ஒரு டீல். உங்கள் பொண்ணு 40 நாள் மெடிடேஷன் கற்றுக் கொடுத்தேன். 40 நாள் உங்கள் பொண்ணு சக்ஸஸ்ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும். ஓகே, அதுக்கு நீங்கள் டீல் ஓகேவா அப்படின்ட்டு அப்பா அம்மாவை கேட்டேன். அவங்க அப்படி யோசிச்சாங்க, இப்படி யோசிச்சாங்க. சரி சார், இந்த 40 நாள் மெடிடேஷனில் ஏதோ நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பொண்ணு கூட என்ன, ஒத்துக்காத அம்மா அப்பா நான் 40 நாள் மெடிடேஷன் பண்ணாக்கா ஒத்துப்பாங்க இல்லையா அப்படின்ட்டு 40 days பண்ணாங்க. இவங்க கரெக்டாக ஒரு 25th 30th டேக்கு
செப்பரேட் ஆயிட்டாங்க. ஏன்னாக்கா அப்போ வந்து ஏதோ ஒரு மயக்கத்தில் இருந்துச்சு அந்த பொண்ணு. ஸோ இது மெடிடேஷன் பண்ண என்ன ஆகுதுனாக்கா அவங்களுக்குள்ளேயே அந்த மெச்சூரிட்டி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லை இது மேட்ச் ஆகாது, என்னோட சாய்ஸஸ் வேறு, என்னோடய லைஃப் டைரக்ஷன் வேறு, இந்த லைஃப் டைரக்ஷன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணே வேணான்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்பா அம்மாட்ட வந்து சொல்லிடுச்சு. ஸோ எது நல்லதோ அது நடக்கும். நல்லதாக இருந்தாக்கா டெஃபினட்டாக நடக்கும், அது நல்லது இல்லைன்னா அது நடக்காது. ஸோ காலேஜ் பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட். கரெக்டாக எதுக்கு அண்ணன் சரியாக டைம் வேஸ்ட் பண்ணோம், காசு வேஸ்ட் பண்ணோம், ஏகப்பட்ட டார்ச்சரு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக தியானம் மட்டும் பண்ண, நல்லதே நடக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு நடுப்புற என்னாச்சுமா? உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி எப்படி தெரியும்? ஓ, கட்டாயத்தில் வந்தீங்களா? மார்க் போடுவேன்னு சொன்னாங்களே. சரி, வர்றதில்லை அப்படியெல்லாம். ஓகே, சொல்லுங்கள். பண்ணிக்கலாம். 40 டேஸில் ஏதோ ஒரு டிசிஷன் வரணும். சரி, ஓகே ஓகே, குட். எஸ், உடனே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஓகே, 40 டேஸ் பண்ண போகிறீங்க. வெரி குட். அதுக்கப்புறம் ஓகே, அது முதல்ல இதை நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மற்றது பார்க்குறேன்றீங்க. வெரி குட். ஓகே, கொடுங்க. சார், 2 மந்த்ஸாக நான் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணுறேன். மேக்ஸ் வந்தனால தான் ஃபஸ்ட் டைம் மேக்ஸ் சொல்லும்போது என்னடா அது அப்படின்னும் அப்புறம் ட்ரை பண்ணி அந்த ஃபுல்லாக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. என்ன மாதிரி சேஞ்சஸ் தெரிஞ்சுமா? நான் வந்து புக்கை பார்க்காம எதுக்கு படிக்கணும், அப்புறம் மாதிரி படிக்க மாட்டேன். மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன நம்ம அவ்வளோ 2 புக்கு படித்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே வருது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன கிஃப்ட் கேட்கும் போது எனக்கு புக் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்கெல்லாம் வந்து நான் வித்தியாசம் இன்னைக்கு நீ புக்கெல்லாம் படிக்கிற பெரிய அப்படின்னு. ஆனால் மெடிடேஷன் பண்ணனால அந்த புக்கு படிக்கிறதுக்கு எனக்கு பொறுமை இருக்குது. அது நம்ம ஃபோனில் இதில் மட்டும் கற்றுக்கணும் இல்லை, நம்ம படித்து கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு. புக்கு படிக்கிறது ஒரு ஹாபியாகவே மாறிடுச்சு. அப்புறம் நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன். நான் மெடிடேஷன் பண்ணும்போது ஹாஸ்டல் உட்காரும்போது என் ரூம்மேட்ஸ் தான் பார்ப்பாங்க, என்னென்ன வித்தியாசமாக பண்ணுது அப்படின்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவர் 1 வீக் 2 வீக் போயிடுச்சு. அப்புறம் நான் சொல்கிறது எல்லாமே ஹாஸ்டலில் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இங்கே பண்ணுங்க, எல்லாருக்கும் சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு பண்ணும்போது என் கூட ஒரு பொண்ணு அப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சா. அதை பற்றி ஃபுல்லாக நியூஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சா. அப்போ அவன் நான் சொன்னேன், அவன் என்னோட நிறைய கற்றுட்டு என்கிட்ட நிறைய சொன்னான். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்களோ ஃபுல்லாக வச்சுக்கா, சாயந்தரம் அதை கேட்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வச்சுருக்கான். தேங்க்யூ சார். மேம் ஒரு தேங்க்ஸ் ஃபங்க்ஷன். குட் குட், வெரி குட். நெக்ஸ்ட் அந்த பக்கமே இருக்குது பாருங்க, 2-3 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தரா? ஓகே, வெரி குட். கொஞ்சம் குயிக்காக போகட்டும். வாக்கிங் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். நாளையிலேருந்து ஒரு 40 டேஸ்க்கு மெடிடேஷன் பண்ணிக்கலாம். முடிவு எடுத்துட்டீங்க? ஓகே. நாளைக்கு காலையில் 4:30 எழுந்திரிச்சு ரெகுலராக நாங்கள் தோட்ட விவசாயிங்க ஏதோ ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சிடும். அந்த எந்திரிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1/2 hour முன்னாடி இருந்துச்சுன்னா ஒரு 1 hour மெடிடேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொன்று சார், அந்த மைண்ட்ஃபுல்னஸ் சொன்னீங்க. நம்ம சாப்பிட்றது படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறதுனா போட பார்த்தீங்கன்னா விவசாயிகளும் சாப்பிட்றப்ப டிவி பார்க்குறீங்களா? எப்படி போயிட்டுருக்கு நாடு? எந்த திசையில் போயிட்டுருக்குன்னே தெரியலையே. கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்றது மைண்ட்ஃபுல்லாக பண்ணணும் சார். ஜர்னலிங் வந்து ஏதோ நினச்சிட்டு பண்ணவே முடியும். டெய்லி அது ஒரு பண்ணலாம் பண்ணிகிட்டே இருக்கு. ஜர்னலிங் பற்றி தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஃபுல் டே வந்து என்னென்ன நம்ம செல்ஃபாக இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் என்ன அதெல்லாம் நீங்கள் எழுதணும். அன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணீங்க, அந்த நாள் எப்படி போச்சு, ஓவரால் எவ்வளோ
பாசிட்டிவாக இருந்தீங்களா, கொஞ்சம் மன அழுத்தத்தோடு இருந்தீங்களா, கஷ்டத்தோடு இருந்தீங்களா, வருத்தத்தோடு இருந்தீங்களா, எப்படி ஒரு என்ன சேலஞ்சஸ் வந்துச்சு, அந்த சேலஞ்சஸ்லேருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க, என்ன லெசன் கற்றுக்கிட்டீங்க, எங்கே டைம் வேஸ்ட் பண்ணீங்க, அது எழுதணும். சப்போஸ் ஓகே நான் ஒரு 2 மணி நேரம் மொபைல் ஃபோன்லேயே நான் இருந்துட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நாளைக்கு நான் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த நாள் எப்படி போச்சு, அந்த நாளில் வந்து எந்த ஆக்டிவிட்டீஸ் ப்ரொடக்டிவாக இருக்குது, எந்த ஆக்டிவிட்டி ப்ரொடக்டிவாக இல்லை, எந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணிங்க, இதை தான் எழுதிட்டு வரணும். நம்பர் 1. ஓகே. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டைம், எது கரெக்டாக சிறப்பாக பண்ணிங்க, எது வந்து கொஞ்சம் சரியாக பண்ணலை, எது வந்து எங்கே டைம் வேஸ்ட் ஆச்சு, இது ஒரு செட்டு ஜர்னலிங் எழுதணும். அதுக்கப்புறம் அன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்கள் என்ன, அது ஒன்று. 3வது வந்து அன்னையோட எமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, உணர்வுகள் எப்படி இருந்துச்சு, ஃபீலிங் எப்படி இருந்துச்சு, அது. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன், இந்த நாள் இறைவனோட பரிசு. ஓகே, அந்த நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு கன்க்ளூஷன், அதுதான் ஜர்னலிங். ஓகே, அந்த நாளை கரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிங்களா அப்படின்றது ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அந்த ஜர்னல் மற்றவங்க யாரும் படிக்க மாட்டாங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு ரிஃப்ளெக்ஷன் அது. ஓகே. இல்லை, மியூசிக் கம்பல்சரி கிடையாது. மியூசிக் போட்டால் உங்கள் தியானம் உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் மியூசிக்கு உங்களோட கவனம் மியூசிக் மேலே இருக்கும், மூச்சு மேலே இருக்கும். பட் ஸ்லோவாக உங்கள் மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் போயிடும். ஸோ மியூசிக்ன்றது கம்பல்சரி இல்லை, பட் மியூசிக் மெடிடேஷன் இஸ் பெட்டர் கம்பேர் டு நார்மல் மெடிடேஷன். அது உங்களோட சாய்ஸ் தான். இல்லை, வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம், வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட். வணக்கம். நான் ஒரு 2 இயர்ஸ் வந்து மெடிடேட் பண்ணியிருக்கேன் சார். லாஸ்ட் டைம் வெற்றி முடிச்சேன், 3 டேஸ் முடிச்சேன். அதுக்கு முன்னால் நிறையா எப்படி இருந்துச்சு அந்த 3 டேஸ் ரெட்ரு? அது அந்த வெற்றி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு மெடிடேஷனாகவே எவ்வளோ இன்னும் உணர்ந்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். வெல்த் இதெல்லாம் ப்ராப்ளம் இருந்தேன். ஹெல்த் வைஸ் ஓகே, பட் வெல்த் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. இப்போ வெல்த் எனக்கு மெடிடேட் பண்ணுறதுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ரீக்வன்சி என்னென்னு தெரிஞ்சது. பட் ஈஸியாக எனக்கு செட் ஆகிடுச்சு. அட்டாச்மெண்ட் அமைச்சிருக்கேன். இந்த தியானம் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணினேன், பட் ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்ததுங்க. பட் அந்த ரெட்ரீட் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு நிறையா நீங்கள் சொன்ன ஃபுட்டாக எல்லாமே கலெக்ட் பண்ணேன். இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட நிறுத்திட்டேன். அப்புறம் இதெல்லாம் பண்ண வேண்டி எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்தது. ரொம்ப அமைதியாகிடுச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, குட். சார் வணக்கங்க. நான் மெடிடேஷன் மட்டும் கொஞ்சம் நிறையா பண்ணிட்டு இனிமேல் நான் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறேன் சார். அதுதான் மிஸ்ஸிங்காக இருக்குது. அப்போ நீங்கள் ஹாஸ்டல் ப்ரொஜெக்ஷன், பீரியட் வந்து இல்யூஷன், அலைன்மெண்ட்டு, கர்மா பற்றி தான் நான் படிச்சிருக்கேன். நீங்கள் சொல்ல வந்து கொஞ்சம் ஆழமாக புரியுது எல்லாமே. மெடிடேஷன் மட்டும் நான் என்கரேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, குட். நீங்கள் வந்து இந்த சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணுறதுக்கு எவ்ரிடே ஒரு 1/2 hour அலோகேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் போனீங்கன்னா ஞான தமிழ் என்ற யூடியூப் சேனலில் நிறைய அந்த புக்கிலே பின்னாடி இருக்கும். அந்த புக்கில் ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த யூடியூப் சேனல் இருக்கும். பிரதீப் விஜய் ஸ்பிரிச்சுவல் அகாடமி BHF இந்தியான்னு இருக்கும், அது இங்கிலீஷ் சேனல். அதுக்கப்புறம் ஞான தமிழ்னு இருக்கும், அது தமிழ் சேனல். ஸோ இந்த யூடியூப் சேனலில் வந்து நல்ல ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ், சயின்டிஃபிக் வீடியோஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக தான் இருக்கும். நீங்கள் அந்த யூடியூப் ஒரு 1/2 hour பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு உதவாத சேனல் பார்க்குறது, இந்த உதவுற சேனல் ஒரு 1/2 hour பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட். மெடிடேஷன் பண்ணதில்லை சார். இன்னைக்கு வந்து மினிமம் 1 hour பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எடுத்துருக்கேன். மைண்ட்ஃபுல்னஸ் பார்த்தீங்கன்னா மொபைலில் நான் சொன்ன மாதிரி சாப்பிடும்போது எப்பவுமே வந்து டிவி பார்க்குற வரையும் மொபைல் கம்பல்சரி பார்த்துட்டு கூட்டு தான் எடுத்தால் சாப்பிடவே ஆரம்பிக்கும். என்ன சாப்பிட்றதே தெரியாது. இன்னைக்கு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் லஞ்சுக்கு போகும்போது யாருமே எதுவும் பேசாமல் ரொம்ப அமைதியாக போயிட்டு சாப்பிடும்போது ஒவ்வொரு ஃபுட்டும் வந்து ஃபீல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு சார். ஸோ இன்னைக்கு வந்து இதை வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன். ஓகே, குட். ஸோ மைண்ட்ஃபுல் சாப்பாடு வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு சாப்பாடு தான் இம்பார்ட்டண்ட். அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோன்னா மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடணும். அதே மாதிரி லேடிஸ் வந்து சமைக்கிறப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்டாக்கா, மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் சமைச்சாக்கா ருசி அதிகமாக இருக்கும். நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் ஒரு நாள் வந்து மைண்ட்ஃபுல்லாக சமைக்காமல் ஏதோ மொபைல் பார்த்துட்டு ஃபோன் பேசிட்டு சமையல் பண்ணி கொடுங்க. மறுநாள் வந்து மைண்ட்ஃபுல்லாக சமையல் பண்ணி கொடுங்க. ரெண்டுத்துலேயும் என்ன வித்தியாசம்ன்ட்டு நீங்கள் கேட்க வேணாம், அவங்களே கேட்பாங்க. இன்றைக்கி என்ன வித்தியாசமாக இருக்குது, இன்றைக்கி என்ன சூப்பராக இருக்குது, இன்றைக்கி என்ன டேஸ்ட்டு நல்லா இருக்குன்ட்டு அவங்களே உங்கள் வீட்டிலே இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. ஸோ மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் எது பண்ணாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, குக்கிங் பண்ணுறப்போ டெஃபினட்டாக நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக தான் குக்கிங் பண்ணணும். ஃபோன் பேசவே கூடாது.
ஓகே, நெக்ஸ்ட். சார் நான் மெடிடேஷன் பண்ணதே இல்லை சார். இனிதான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார். நல்லா கருத்துள்ள பாயிண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க, அதனால் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ரெண்டாவது ஃபுட்டு வந்து நீங்கள் சொன்னீங்க சார். நான் எப்போவுமே ஃபுட்டு சாப்பிட்டா என் மைண்ட் வேறு மாதிரி இருக்கும். என்ன டார்கெட் பண்ணலாம், இன்னைக்கு என்ன பேமெண்ட் வாங்கணும், என்ன டார்கெட் முடிக்க போகிறோம்னு மைண்ட் இருக்கும். நீங்கள் சொல்லி அனுப்பிச்சிங்க, எந்த மைண்டுமே செட் ஆகல. ஜஸ்ட்டு ஃபுட்டு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது சார். ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சீக்கிரம் ஜீரணமும் ஆயிடுச்சு சார். வெரி குட். மெடிடேஷன் ரொம்ப பண்ணணுங்கிற ஆர்வத்தை ஒரு முடிவு பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் ரொம்ப குறைச்சதாக பண்ணிட்டு இருந்தேன், 5 நிமிஷம் 10 நிமிஷம். நீ வரக்கூடிய காலங்களில் அதிக நேரம் ஒதுக்கணும், டெய்லி மார்னிங் மெடிடேஷன் பண்ணணும் முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் புக் படிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. நிறைய புக்காரெல்லாம் புக் வாங்கிட்டு வந்திருக்கேன், படிக்கணும். நீங்கள் சொல்கிறது வச்சு பார்த்தா மெடிடேஷன் பண்ணால் தான் புக்கே படிக்க முடியுங்கிற ஒரு முடிவு வந்துருக்கேன். அதனால் அவசியம் மெடிடேஷன் பண்ணி அதை வந்து அடுத்த இடத்துக்கு நேரணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, குட். நெக்ஸ்ட். நான் வந்து வருஷமாக பண்ணுறேன், ஆனால் அது வந்து டிசிப்ளின் கிடையாது. அதாவது ஒரு நாளைக்கு ரொம்ப அதாவது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுறீங்க, அவ்வளோதான். அல்ல, அது அன்றைக்கி வந்து செய்கிறத ஒழுங்காக செய்கிறேன். ஆனால் ஒரு நாளைக்கு வந்து கரெக்டாக சொல்ல பார்க்கணும் அப்படி உட்காந்து செய்கிறேன். ஒரு நாளைக்கு வேறு ஏதோ டைவர்ட் ஆகிடுச்சுன்னா டைம் ஆகிடுச்சு, ஓகே ஹாஃப் அன் ஹவராக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்லையோ நான் பண்ணுற எவ்வளோ நேரம் பண்ணுறதுலையோ அந்த டிசிப்ளின் இல்லை. அதை அதை ஒழுங்குபட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கணும். மௌனம் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, குட். ஸோ இந்த மெடிடேஷன்னா நல்லதுன்னு தெரியும், அது டெய்லி பண்ணணுன்ற அவங்களுக்கு நிஜமாகவே ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து அது எக்ஸிக்யூஷன் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடும், பண்ண மாட்டாங்க. ஸோ அதுலேருந்து பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு வழி என்னன்னா, நீங்கள் இன்றைக்கி நான் தியானம் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி நான் தூங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருங்க. என்னோட கோட்டா இன்றைக்கி நான் மெடிடேஷன் பண்ணல அப்படின்னா நான் தூங்க மாட்டேன், தியானம் பண்ண பிறகு தான் நான் தூங்குவேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திங்கனாக்கா டெஃபினட்டாக எவ்ரிடே நீங்கள் மெடிடேஷன் பண்ணுவீங்க. அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா. இன்றைக்கி நான் மெடிடேஷன் பண்ணலன்னா எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நான் தூங்க மாட்டேன். ஸோ நான் மெடிடேஷன் பண்ணிவிட்டு தான் நான் பெட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவெடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கிடைக்குதுன்னா அந்த 2 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் கிடைக்குதுன்னா அந்த 5 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் என்ன பண்ணணுன்னா உங்களை ஒரு 1 ஹவர் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், ரைட்? ஸோ மெடிடேஷன்னா ஒரு 1 ஹவர் பண்ணோம், என்கிட்ட ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ 20 மினிட்ஸில் நான் என்ன தியானம் பண்ண போகிறேன், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், ஈவினிங் பண்ணிக்கிறேன், 1 மணி நேரம் நான் ஒதுக்கி வச்சுட்டு பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி யோசிக்காது. 10 நிமிஷம் கிடைக்குதுன்னா அந்த 10 நிமிஷம் கண்ணு மூடி உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பண்ணுறது வேறு விஷயம். பட் இப்போ உங்கள் கையில் 10 நிமிஷம் இருக்குது, இந்த 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கையில் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, அந்த 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் நீங்கள் தியானம் பண்ணுறப்போ என்ன ஆகுனாக்கா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுறப்போ அது பேர் ரிலாக்ஸேஷன். எழுதிக்கோங்க, 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இஸ் ரிலாக்ஸேஷன். ஸோ 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ன்றது நல்ல ரிலாக்ஸேஷன். அதே 1 hour is for realization. 5 minutes 10 minutes for relaxation, 1 hour is for realization. ஸோ நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனும் வேணும், ரியலைசேஷனும் வேணும், ரெண்டுமே வேணும். ஸோ அந்த குட்டி குட்டி தியானங்க, அந்த 5 நிமிஷம் தியானம், அந்த 10 நிமிஷம் தியானம், அந்த 15 நிமிஷம் தியானம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸை கூட யூட்டிலைஸ் பண்ணுங்கள். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் மெடிடேஷன் ரிலாக்ஸேஷன், 1 hour மெடிடேஷன் ரியலைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட். டிவி பார்க்குற நேரமே சாப்பிட பார்த்து தான் டிவி பார்க்குறேன். பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ இல்லை நைட்டு டின்னர். பட் இங்கே வந்து ஆனால் அது திருப்பி திருப்பி என்னுடைய ஒய்ஃப் வந்துருக்கு மாதிரி அந்த நேரத்தில் பார்க்கக்கூடாது, ஆனால் அந்த நேரத்தில் தான் பார்க்குறேன். பட் டிவியோ வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத பேசாத இன்றைக்கி இங்கே வந்து மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கு அது காட் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் எஃபெக்ட். ஸோ அதை வந்து நான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை விட என்னால் பேசாத குவைட்டாக இது மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் அதே மாதிரி வீட்லேயும் போது இருக்கலாம். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இப்போ இருக்கிறோம். அதனால் அந்த மாதிரி அந்த அட்மாஸ்பியரில் சாப்பிட்டா அது ஒரு தனி ஃபீல் இருக்குது. ரெண்டாவது மெடிடேஷன் ஐ எம் டூயிங் ஃபார் குவைட் அ லாங் பீரியட் ஃப்ரம்
74 I am doing meditation. முதல்ல அந்த DM, அதுக்கப்புறம் I switched on to Vipassana. I have got a lot of courses there. அதை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் சொன்னது நிறைய வந்து அதில் இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதில் இருக்குது. இந்த பர்டிகுலர் பட் ஆனால் இந்த பிரமிட் வந்து 10 months back at Ramana University there was a program. அப்போ தான் தெரிஞ்சு நானும் ஒய்ஃப் அங்கே அட்டன் பண்ணோம். அப்போ தான் இந்த பிரமிடு உங்களுடைய லெக்சரும் அப்போ தான் வந்து கேட்டால் அந்த கிளாரிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் பார்த்து தான் இந்த வாட்டி மெசேஜ் வரும். அப்பப்போ கேட்டால் இந்த வாட்டி இவருடைய ஒரு ப்ரோக்ராம் போகணும். அதுக்கு முன்னாடி போட்டால் அப்போ முடியல. அதனால் அட்டெண்டட். நீங்கள் கொடுக்குற டாக்கோ கொடுக்குற அந்த ஐடியா வந்து the way you express வந்து இட்ஸ் வெரி கிளியர் அண்ட் நல்ல இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ தட் மறக்க மாட்டேன். அது திருப்பி ஆட்டோமேட்டிக்காக வெரி ஏபிள் டு ரெக்கலெக்ட் எக்ஸிக்யூட். தேங்க்யூ. ஓகே சார், வெரி குட், தேங்க்யூ. ஏன் கேட்கணும் மேடம்? ஏன் கேட்கணும்? இப்போ காலையில் வந்து நம்ம ஐயா சொன்னார், சுந்தரராஜ் ஐயா சொன்னார், பெண்களை வந்து தெய்வமாக நாங்கள் வணங்கி அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க சொல்லுங்கள்? ஹைலி ஈகோயிஸ்டிக் பீப்புள். பெண்கள் வந்து ஹைலி ஈகோயிஸ்டிக். நீ தான் தேவதை அப்படின்னு சொல்லிட்டா அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. நீ தான்மா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டா அவங்க ஹாப்பி, ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. கரெக்டாக இல்லையா? நான் சைக்காலஜி பற்றி பேசிகிட்டு இருக்கேன். எல்லாமே நீ தான் சொன்னாக்கா கம்ப்ளீட்டாக அவங்க சரண்டர் ஆகிடுவாங்க. நீயா நானானாக்கா காலி. ஸோ இது வந்து முன்னோர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் சொல்லுவாங்க. ஸோ நீ வந்து எதுக்கு நீ சண்டை போடுற பொண்டாட்டியோட? பொண்டாட்டிக்கு சலாம் போடு. பொண்டாட்டிக்கு நீ சலாம் போட்டால் குடும்பம், சலாம் போடலன்னா சண்டை சச்சரவு தான். ஸோ எ மேன் ஷுட் ரெஸ்பெக்ட் எ உமன் ஃபார் வாட் எ உமன் இஸ். எ மேன் ஷுட் ரெஸ்பெக்ட் எ உமன் ஃபார் வாட் எ உமன் இஸ். நாட் ஒரு நடிப்பாக இருக்கக்கூடாது. மெடிடேஷனில் வந்த பிறகு தான் உண்மையான மரியாதை இருக்கும். ஆண்களுக்கு பெண்கள் மேலே, பெண்களுக்கு ஆண்கள் மேலே உண்மையான மரியாதை எப்போ வரும்னாக்கா தியானத்து மூலியமாக தான் வரும். ஏன்னா நீங்கள் தியானம் பண்ணுறப்போ யூ வில் ரியலைஸ் தட் யூ ஆர் நெய்தர் மேல் நார் ஃபீமேல். அந்த ஐடென்டிட்டி போயிடும். ஓகே, நான் ஆண் நான் பெண்ணுன்ற ஐடென்டிட்டி போயிட்டு நான் ஒரு ஆன்மான்ற ஒரு ரியலைசேஷன் வரும். ஸோ நான் ஆன்மான்ற ரியலைசேஷன் வரப்போ இந்த ஜென்மத்தில் நான் ஒரு ஆண் உடம்பு எடுத்திருக்கேன், அவங்களும் ஒரு ஆன்மா. I am a soul, she is also a soul. She is in the female body. So a respect from a soul to soul will happen. நான் தனி நீ தனி, நான் வேற நீ வேற. நானும் ஆன்மா நீயும் ஆன்மா. நான் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறீங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பு கர்மத்தை சார்ந்தது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கர்மத்தை சார்ந்தது. யார் யாரையை கல்யாணம் பண்ணிக்கணும், யாருக்கு யார் பிறக்கணும், உங்கள் பிறந்த குழந்தை எப்படி இருக்கணும், எல்லாமே கர்மத்தை சார்ந்தது தான். நம்ம பூர ஜென்மத்தில் செஞ்ச கர்மங்கள் தான் இந்த ஜென்மத்தில் அந்த குடும்பன்றது ஒரு பலனாக இருக்கும். ஸோ இது அந்த கர்ம சித்தாந்தம்னா அது பனிஷ்மெண்ட் கிடையாது. இந்த கர்ம சித்தாந்தம்னா அது பனிஷ்மெண்ட் கிடையாது. அது மூலியமாக நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் சிலது இருக்குது. ஸோ அப்போ வந்து அங்கே ரெஸ்பெக்ட் தான் இருக்கும். ஸோ உண்மையான மதிப்பு, உண்மையான ரெஸ்பெக்ட் தியானத்து மூலியமாக தான் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தார் மேலே. புரியுதா? கரெக்டாக? ஆமாவா இல்லையா? இல்லைன்னா சூப்பர்ஃபிஷியலாக தான் இருக்கும். பட் எப்போ வந்து நீங்கள் ஒரு சோலாக ரியலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து மற்றவங்கள ஒரு சோலாக ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட். வணக்கம், என் பேர் பிரபாகரன். நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். அறிமுகப்படுத்தி வச்சு வாசன் வடிவேல் அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. இது வரைக்கும் மெடிடேஷனாக எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் ஒரு சொல்லியிருக்காங்க, நீங்கள் பண்ணுங்க, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் இது வரைக்கும் நான் அட்டன் பண்ணுறேன். எக்ஸாம் ஒரு தடவை வெள்ளூர் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ சும்மா விசிட்டிங் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணல. இன்னிலேருந்து வந்து புக் ரீடிங்கும் மெடிடேஷன் பண்ணலாம் இருக்குது. இது வந்து புக் ரீடிங் ஃபுல் டைமாக வந்து இனிமேல் பண்ணலாம். ஓகே, வெரி குட். உங்களுக்கு உங்கள் பாஸுக்கு ரெண்டுக்கும், ஏன்னா நம்ம தியானம் பண்ணுறது ஒரு படினா மற்றவங்களுக்கு நம்ம தியானம் சொல்லிக் கொடுக்குறது இன்னொரு படி. ஸோ தேங்க்யூ. எஸ், நெக்ஸ்ட். முதல்ல தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்கள் பணம் ஃபவுண்டேஷன் ஒரு 2 மாதம் பண்ணிட்டு அப்போ வந்து தியானம் வந்து நீங்கள் எதையுமே பண்ண வேண்டாம், எந்த மந்திரம் வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம், மூச்சையும் இருக்க முடியுங்க. அந்த மூச்சுக்குள்ளே வரும் மூச்சுக்குள்ளே வரும் போகாது. அது கொஞ்ச நேரம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது பண்ணோடனே மனசு எல்லாமே கேப் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தியானம் அப்படிங்கிற அந்த கேப் கிடைக்கவே இல்லை. அந்த கேப்னா தாட்லெஸ் ஸ்டேட்.
கேப்பா ஹாப்பி என்னீங்களா? ஓகே ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வனக்குண்டேருந்து வாக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஓர்க் வச்சிருந்து காலையில் வந்து கேட்டேன் சார். அப்புறம் அப்படியே வந்துட்டேன். உங்களுக்கு நம்ம போனீங்கன்றீங்க சந்தோஷம். வெரி குட். மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எல்ஐசி காலேஜ் தாராளம் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் டு மிஸ்டர் மகேஸ்வரன் சார் அண்ட் ஸ்ரீவதி டாக்டர் மேடம் அவங்க இன்வைட் பண்ணாங்க. ஃபஸ்ட் அவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொரு டைம் நீங்கள் வந்து எல்ஐசியில் கிளாஸுக்கு அட்டன் பண்ணுங்க சார். அப்போ வந்து இன்னும் பிரீத்தி பற்றி சொல்கிறாங்க அப்படின்ட்டு போயிட்டேன். அதுக்கு கண்டிப்பாக பண்ணல சார். உங்களுக்கு யோகா மட்டும் வேலை பண்ணுறது ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக ரெகுலராக தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். புக்ஸ் படிக்காமல் சார்ஜ் நிறைய புக் வாங்கிட்டு படிக்க வேண்டாம். கம்பல்சரி டெய்லி புக் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. மூணாவது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் சாப்பிடும்போது வேகமாக சாப்பிட முடியாது. ஐஎஸ்ஆர் டெய்லி சொல்லிட்டே இருக்காரு சாப்பிடக்கூடாது வேகம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக சாப்பிடணும், மைண்ட்ஃபுல்னஸ் சாப்பிடணும்னு வச்சுருக்கீங்க சார். இப்போ டெய்லி கம்பல்சரி 1 hour தியானம் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். நன்றிங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. சி புக்கு படிங்கன்னு சொல்லி அவையாரே சொல்லியிருக்காரு. அவையார் சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஊதாமல் ஒரு நாளும் உறங்க வேண்டாம். ஏன் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி? ஏன்னா நீங்கள் புக்கு படிக்கிறப்போ உங்களுக்கு லைஃப் கண்டெம்ப்ளேஷன் இருக்கும். யூ ஆர் கண்டெம்ப்ளேட்டிங் லைஃப். ஸோ நல்ல புக்கு படிக்கிறது நல்ல ஸ்பிரிச்சுவல் புக்ஸாக படிக்கணும். யோகிங்களோட ஆட்டோபயோகிராஃபிஸ் படிக்கணும். ஓகே, பகவத்கீதை படிக்கணும், பைபிள் படிக்கணும், குரான் படிக்கணும், என்லைட்டட் மாஸ்டர்ஸோட டீச்சிங்ஸ் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி புக்ஸாக படிங்க நீங்கள். ஸோ அப்போ என்ன ஆகுனாக்கா லைஃப்பில் வந்து உங்களுக்கு கண்டெம்ப்ளேஷன் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் புக் படிக்கிறப்போ உண்மைன்றது யாருக்கு சொந்தமானது? எல்லாருக்கும் சொந்தமானது. இப்போ நான் ஒன்று சொல்கிறப்போ உண்மைக்கு ஒரு அந்த ட்ரூத்துக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. அது என்ன தெரியுமா? அந்த குவாலிட்டி ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்குது ட்ரூத்துக்கு. நீங்கள் ஒரு உண்மையை கேட்டிங்கன்னா உங்கள் உள் மனசு சரி கரெக்ட் அப்படின்னு சொல்லும். நீங்கள் கேட்குறப்போ உங்கள் உள் மனசு சரின்னு சொல்லும். அதுதான் அந்த உண்மையோட குவாலிட்டி. உள் மனசு சரின்னு சொல்லணும்னாக்கா அப்போ அந்த உண்மை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் தானே அது சரின்னு சொல்லும். கரெக்டா? ஸோ நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க, ஒரு புக்கு படிக்கிறப்போ அது படிக்கிறப்போ இது கரெக்ட் அப்படின்ட்டு உள் மனசு சொல்லும். உடம்பெல்லாம் பூரிச்சு நிற்கும். ஓகே, ஒரு சிறப்பாக இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை உங்களுக்கு வந்து இன்னொரு வாட்டி அதை ரீகலெக்ட் பண்ணிக்கிறீங்களா, ரிமெம்பர் பண்ணுறீங்க. அந்த ரிமெம்பர் பண்ணுறப்போ யூ ஃபீல் ஹாப்பி. ஸோ ட்ரூத் பிலாங்ஸ் டு எவ்ரிபடி. இப்போது ஒரு மியூசிக் மாஸ்ட்ரோ எடுத்துக்கோங்க, ஒரு இசை ஞானி மாஸ்ட்ரோ எடுத்துக்கோங்க. ஒரு தபலா வாசிக்கிறவங்களாகட்டும் இருக்கட்டும், இல்லைன்னா சித்தார் வாசிக்கிறவங்களா இருக்கட்டும், வீணை வாசிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வோக்கலிஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க எவ்வளோ பெரிய மாஸ்டராக இருந்தால் கூட, எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணால் கூட டெய்லி அவங்க சாதனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? இந்த ராகம் அந்த ஸ்வரம் அப்படின்ட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியிலே அவங்க தான் பெஸ்ட்டு. பட் இருந்தாலும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உண்மைன்றது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். கர்மாவை பற்றி உங்களுக்கு தெரியும், ஜீசஸ் என்ன சொன்னாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, எல்லாம் உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணர் என்ன சொல்கிறது தெரியும். பட் இருந்தாலும் மறுபடியும் படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அது படிக்க படிக்க உங்களுக்குள்ளே அது ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிமெம்பரன்ஸ் ஸ்ட்ராங்காக வர 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 அது எக்ஸிக்யூஷனில் இருக்கும். தியரிட்டிக்கலாக இருக்கிறது எக்ஸிக்யூஷனில் மாறுறதுக்கு இந்த புக்கு படிக்கிறது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். உங்களோட தியரிட்டிக்கல் நாலேஜ் ப்ராக்டிக்கல் நாலேஜாக மாறுறதுக்கு நடுப்புற ஒரு பிரிட்ஜ் தான் சுவாத்தியாயம். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப டைட்டாக என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா செய்திகளையும் வாட்ஸ்அப்பில் வருது. ஆயிரக்கணக்கான டைம் மேனேஜ்மெண்ட் டைட்டாக இருக்கா? ஆமாம் சார். என்னன்னா ரெண்டு ஆப்போசிட்டாக சொல்கிறீங்களே. டைட்டாக இருக்காமல் பார்க்குறது தான் டைம் மேனேஜ்மெண்ட்டு. ரொம்ப சிரமமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் மொபைல் பார்க்கறதுன்னு சொல்கிறீங்க. இது எல்லா செய்தி 100 செய்தி வந்துச்சுன்னா 10 செய்தி வந்து நம்ம தொழில் தேவையானதுக்கு வாழ்க்கை தேவை செய்தி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆனால் 100 செய்திகள் இருக்கும்போது எதை தவிர்க்க முடிய மாட்டேங்குது. இப்போ பார்க்க ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது நிறைய டைம் போகும் சார். ஓகே, ஸோ சிறந்த நண்பர்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஓகே, எல்லா குரூப்லேயும் நீங்கள் சேரக்கூடாது. எந்த குரூப் ஓகே, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஒரு குரூப் 2 குரூப், அந்த குரூப் நல்ல குரூப்னா அந்த குரூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா குரூப்லேயும் சேர வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட நிறைய மாஸ்டர்ஸ் வீடியோஸ் இருக்கும். அந்த நிறைய மாஸ்டர்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகே, இவங்க ஒருத்தர் இது சொல்லுவாங்க, இன்னொருத்தர் அது சொல்லுவாங்க, இன்னொருத்தர் அது சொல்லுவாங்க. அது கேட்டால் கன்ஃபியூஷன் தான் வரும். எதனா ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள்.
ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு மாஸ்டரை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு 40 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்கலையா வேறு மாற்றிடுங்க. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் கோ வித் ஒன் அட் எ டைம். நீங்கள் கேட்டதுக்கு நிறைய குரூப்பில் இருக்குது, இந்த மெசேஜ் வருது அந்த மெசேஜ் வருது, எப்படி பண்ணணுன்னாக்கா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எந்த குரூப் எனக்கு தேவை எந்த குரூப் எனக்கு வேணான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணாமல் எல்லா குரூப்லேயும் இருந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா கஷ்டம். ஓகே, ஸோ டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கா? சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, வாக்கிங்க்குன்னு ஒரு டைம் இருக்குது, சமைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, மொபைல் பார்க்குறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. எல்லா நேரமுமே மொபைல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை. மொபைல் பார்க்குறதுக்கு, இந்த மெசேஜஸை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம்னு வச்சுக்கோங்க. ஒர்க்கு ஓகே, சில பேர் ஒர்க்கு வந்து அவங்களோட மொபைலில் ரொம்ப கட்டாயம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க் டைம்ஸில் மட்டும் மொபைல் யூஸ் பண்ணுங்கள், மற்ற நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மொபைலை கூட நீங்கள் மேனேஜ் பண்ணணும். கண்டிப்பாக அது வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. ஓகே, ஸோ இந்த டைம்லேருந்து இந்த டைம்க்கு இந்த மெசேஜஸை ரெஸ்பாண்ட் பண்ணுற டைம், இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ் பார்க்குற டைம் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன் தெரியுமா? என் மொபைலில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். நீ அடங்கியே இரு, கத்தனை உத தான் அடங்கிரு அப்படின்ட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைப்பேன் நான். இருக்கலாம், சண்டேனா இருக்கலாம்ல, 6 மணிக்கு மேலேனா இருக்கலாம்ல. இருக்க முடியாதுன்னாக்கா முடியாது தான், முடியும்னா முடியும் தான். ஓகே, உங்களோட ஒர்க்கிங் டைம்ஸு மார்னிங் டு ஈவினிங். ஈவினிங்க்கு மேலே மொபைல் ஆன் பண்ண சொல்லி யார் சொன்னா உங்களை? ஸோ வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே. பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, உங்களுக்கு அந்த பண்ணணும்னு இருந்தால் வழி இருக்கும். ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்கள் டிசைர் இருக்குது அது இம்பார்ட்டன்ட். சார், என்னுடைய பேர் ஜெயராஜ். என்னுடைய ஒரு 2-3 ஸோ ப்ரோக்ராம் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணணுங்கிற ஒரு கோல் என்னுடைய. செகண்ட் திங், மெடிடேஷன் பண்ணுறேன், ரெகுலராக பண்ண முடியறதில்லை. ஸோ கண்டினியூ பண்ணணும். ஏன் பண்ண முடியறதில்ல? பிகாஸ் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ். 24/7 ஒர்க்கில் இருக்கீங்களா? கிடையாது, பொறுப்பில் இருக்கோம், கால்ஸ் இருக்குது. ஸோ அதான் 24/7 கால்ஸ்லேயே இருக்குமா? நடுப்புற ஒரு 5-10 மினிட்ஸ் கிடைக்காதா? அப்போ அந்த 5-10 மினிட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண மெடிடேஷனோட ஆக்சுவலாக நிறைய பேருக்கு எனக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப தவறான ஒரு புரிதல். மெடிடேஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடத்துல தானாக டைம் வரும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு நிறைய டைம் மிச்சமாகும். ஓகே, நீங்கள் மெடிடேஷன் பண்ணலன்னா, சப்போஸ் ஒரு வேலை வந்து 1 மணி நேரத்தில் பண்ணுறீங்க, அதே நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா நேச்சுரலாக மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறப்போ அதே 1 மணி நேரம் வேலை 40 நிமிஷத்தில் பண்ணிவிடுவீங்க. ஸோ 20 நிமிஷம் மிச்சம் ஆகும். ஸோ அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். டைம் இல்லைன்றவங்களுக்கு மெடிடேஷன் பண்ணால் தான் டைம் கிடைக்கும். இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு பேஜாவது படிக்காமல் நான் தூங்க மாட்டேன்னு முடிவு எடுத்துருங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் வந்துடும். ஓகே, பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்கன்னா பயம் வந்து ஃபியூச்சர் பற்றி அது வந்து இருக்குது. ஆக்சுவலாக அது எந்த ரீசன் இப்போ தெரியுது, அதை நான் மாற்றேன். ஓகே, தேங்க்யூ. குட். வணக்கம் சார். மெடிடேஷன் வந்து பண்ணேங்க சார் நான். பட் என்னன்னா 1 hour கண்டினியூஸாக என்னால் பண்ண முடியாது. நாங்கள் மே மந்த் வந்து அகத்தியர் பிரமிடுக்கு வந்திருந்தோம் சென்டருக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை பண்ணால் நல்லா பெனிஃபிட் இருக்கும்னு சொல்லி ஆரம்பித்தேன். என்னால் 1 hour கண்டினியூவாக பண்ண முடியலை. இப்போ நானாகவே வந்து மார்னிங் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அப்படி பண்ணுவேன். அப்புறம் அது வீக் அப்படி போக குறைஞ்சிருச்சிங்க சார். அப்புறம் பண்ணாமலே விட்டுட்டு யோகா பண்ணுறேன். மார்னிங் யோகா 1 hour பண்ணுறேன், ஈவினிங்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த யோகா மிஸ் மூலமாக தான் எனக்கு உங்களோட இந்த
தெரிய வருது. அங்கே நான் வந்திருக்கிறப்பவுமே உங்களை ஸ்பீச்செல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, எனக்கு அமையலை. இப்போ நான் முழுசாக உங்களை இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறேன் சார். அப்புறம் மைண்ட்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய டைம் பண்ணியிருக்கிறேன் சார். ஆனால் எல்லா டைமும் அதை பண்ணுறோமா அப்படின்னா சில டைம்கள் மிஸ் பண்ணுறோம். ஒர்க்கோட ப்ரெஷரில் வந்து அதை வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எனர்ஜி லாஸ். ஈவினிங்கே வரும்போதே நம்ம வந்து டோட்டல் எனர்ஜி லாஸ் ஆகி வந்து அதை பற்றியே ஈவினிங் ஃபுல்லாக திங்க் பண்ணிட்டு மீதி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த டைமையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு புரியுறது என்னன்னா எல்லா டைமுமே எந்த ஒர்க்கையுமே ஃபுல்லாக மைண்ட்ஃபுல்னஸாக பண்ணோம்னா நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகாது, நம்ம இன்னும் கெயின் பண்ணுவோம், நல்லா நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறத நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 2 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் நான் சொல்கிறேன். மைண்ட்ஃபுல்னஸ் வந்து எல்லா வேலையும் மைண்ட்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, ஒரு வேலை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாப்பிட்றது மட்டும் மைண்ட்ஃபுல், அது பர்ஃபெக்ட் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு சமைக்கிறது மைண்ட்ஃபுல், அது பர்ஃபெக்ட் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது மைண்ட்ஃபுல். அந்த மாதிரி ஒன்றுன்னா முடிச்சு ஒன்று பர்ஃபெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போங்க. அப்போது ஈஸியாக உங்களால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். ஒன்று பர்ஃபெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணுறது வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்க இல்லையா, அரை மணி நேரம் பண்ணிக்கலான்ட்டு, அந்த ஸ்ப்ளிட்டு தான் காரணம் அந்த டிமோட்டிவேஷனுக்கு. ஸோ என்னால் முடியுதோ இல்லையோ கண்ணை மட்டும் திறக்க மாட்டேன், அந்த ஆட்டிடியூட் இருந்தால் கண்டினியூ பண்ணுவீங்க. நெக்ஸ்ட். டிவி பார்த்துட்டே தான் சாப்பிடுவேன் சார். ஓகே, எல்லா அடல்ட்ஸ் நிறைய பேர் டிவி பார்க்குறீங்க, உங்கள் பசங்களுக்கு கூட அதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? அதனால தான் டிவிக்கு ஒர்க் ஓகே, போக ஆரம்பிச்சு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி ரன்னிங் கண்டிஷன் கட்டி புதிய கட்டி போட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றது, மைண்ட்ஃபுல்னஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஒரு கேள்வி கேட்பாங்க, எனக்கு ஒன்று எப்படி சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் 4 பேர் உட்காந்து சாப்பிடுவோம். அந்த வேலை மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்குது. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்திருக்கீங்களா? ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள பற்றி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். ஹெல்த் வைஸ்க்காக தான் நாங்கள் இதுக்குள்ளே வந்ததேங்க. ஸ்ரீவர்தினி டாக்டர். நீங்கள் உட்காருங்க. நெக்ஸ்ட் மைக்கு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உட்காருங்க. இவரோட ஹெல்த்துக்காக தான் நாங்கள் இதுக்குள்ளே வந்ததேங்க. ஓவர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி பிஸ்னஸில். ஸோ அதனால தான் இவருக்கு இந்த ஷிவரிங் எல்லாமே வந்தது. அதுக்கு டாக்டரேட்டு தான் போனோம். அவங்க மெடிசன்ஸ் கொடுத்துட்டு சொன்னாங்க, மெடிடேஷன் இதுக்கு ஒர்க் ஆகாது, மெடிடேஷன் தான் ஒர்க் ஆகும், போங்க அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து நிறைய ரீசன் சொன்னேன், குழந்தைங்க இருக்காங்க, விட்டுட்டு வர முடியாது, விட்டுட்டு போ. ஸோ ஐ வாஸ் சொல்லணும்னா ஐ வாஸ் புஷ்ட் இன் டு திஸ். தேங்க்யூ டாக்டர். இப்போ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷிவரிங் இருக்கும். இப்போ இட் இஸ் ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல். வண்டி ஓட்டும் போது நான் நிறையா தடவை பார்ப்பேன், ட்ரைவ் பண்ணும்போது ஸ்டேரிங் பிடிச்சிட்டு கீர் போடும்போது ரொம்ப சிரமப்பட்டுருந்தாரு. இப்போ அழகாக வந்து கீர் வந்துட்டு இந்த கையில் மாற்றிக்கிறாரு, யூட்டர்ன் அடிக்கிறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, அண்ட் குழந்தைகிட்ட வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டாருங்க. இப்போ வந்து ஹி இஸ் என்ஜாயிங் a lot with the children. So a lot of transformation is there. Thank you. Good. Yes, ma'am. Next. Namaste. Myself Santosh. So what I have taken is like. Do you understand Tamil, no? Partial. Partial. தமிழ் புரியாம தான் முழுசா உட்காந்து கேட்டிருக்காங்களா அவங்க? Yeah, actually I didn't know that it's in Tamil. They haven't written that language. Okay. You should have told me, no? I could have spoken in English also simultaneously. No, anyway, it was like quite comfortable. Okay. So I'm going to start with the mandala meditation. And secondly, whatever I have heard today and I have taken up notes, I'm going to reflect on that. So these are the two things which I'm going to start. Okay. Very good. If you have any questions, you ask me. Sure. In your understanding. Sure. Do you have any questions so far? No. Till now it is quite comfortable. Okay. Good. பாருங்கள், தமிழ் தெரியாமல் அந்த கிளாஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. முதலே சொல்லி தான் நான் இங்கிலீஷில் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருப்பேன். அவங்க சாக்கா சொல்லிட்டு நான் இங்கிலீஷ் பேசியிருப்பேன்.
ஓகே, குட். மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ரீவர்த்தி மேடம் யூடியூப் சேனல்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகிட்டே தான் எடுத்துருக்கு. மேக்ஸிமம் 20 to 30 minutes தான் உட்கார முடியுது. ஸோ இங்கே இருக்கிறது 1 hour மெடிடேஷன் உட்கார முடியும். ஓகே. வணக்கம் சார். லக்ஷ்மி மேடம் மெடிடேஷன் சார் சொல்லிட்டாங்க. மெடிடேஷன் நீங்கள் பேசுனது எல்லாமே கேட்கும்போது நான் கொஞ்சம் கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட்னால சிஸ்டமை ஸ்கேன் பண்ணுறது தான் மெடிடேஷன். தட் இஸ் நம்மளை ஸ்கேன் பண்ணுறது நம்மளுக்கு. அதே மாதிரி பிரைட் மைண்ட்ஃபுல் அப்படிங்கிறது வந்து ஹார்ட் டீஃப்ராக்மெண்ட் பண்ணுறது அந்த கான்செப்ட் நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறேன். ஸோ ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இது நான் 120 minutes 120 days இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணணும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா பிளான். தேங்க்யூ. ஓகே, 120 டார்கெட் பண்ணியிருக்கிறார். வெரி குட். குட் ஈவினிங் சார். ஸ்டூடெண்ட்டு 11 months அதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணியிருந்தேன். அதில் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸும் பேப்பர்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியாது. இப்போ அறிவுகள் இல்லாமல் ஸ்டடீஸும் ஓரளவுக்கு ஓவர் போயிட்டு இப்போ இன்டர்ன்ஷிப் போயிருக்கோம். அங்கேயும் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்லாம் அவங்க கொடுக்குறது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரியல் கிளாஸ் தரணும்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு இப்போ நிறைய நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நிறைய நோட் பண்ணிவிட்டு அதையும் லைஃப்பில் வந்து ஆட் பண்ணி பண்ண போகிறோம். என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன்? 40 days பிளான் பண்ணியிருக்கேன் சார். அதை கரெக்டாக பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை சொல்லணும். அப்புறம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்கேன்ல, 3 எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லு. என்ன பண்ண போகிறேன்? 3 மண்டலமாக 1 மண்டலம் அது 3 மாத்திரை, அது ஓகே. அதுக்கு அடுத்து வேறு எக்ஸ்பெரிமெண்ட்? மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கணும். கான்ஷியஸ்னஸாக எல்லா வேலையும் பார்க்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஓகே. கான்ஷியஸ்னஸாக எல்லாரையும் பார்க்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கணும், டெய்லி மெடிடேஷன் பண்ணணும். 40 days பண்ண போகிறீங்க. செய்கிற வேலையில் கவனம் இருக்கணும். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட். வணக்கம் சார். நான் இது வரைக்கும் மெடிடேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க சொன்னீங்க, அது கொடுத்துட்ருக்கேன். பட் செகண்ட் ப்ரியாரிட்டி ஹெல்த் கொடுக்குறதில்ல. அதை வந்து என்னோட டேக்அவே மெசேஜாக எடுத்துக்கிறேன். ஒர்க்குக்கும் ஃபேமிலிக்கும் கொடுக்குறதுல லாஸ்ட்டாக தான் என்னோட ஹெல்த்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து அதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். அப்புறம் தியானம் வந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல செஞ்சால் இன்னொரு ரியலைசேஷன் கிடைக்கும்னு சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின் ஜாஸ்தி இருக்கும். அதையும் ட்ரை பண்ணுறேன். தியானம் டெய்லி பண்ணுறேன், ஆனால் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பண்ணுறதில்லை. ஸோ அதை ஒரு 120 days ஒரே நேரத்தில் ஒரே சப்போஸ் டெய்லி 7 o'clockனா 7 o'clock அந்த இடம்னா அந்த இடம், அதே பிளேஸ் அதே டைம் சூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்ம பாடி பயோ மெமரி இருக்கும். ஸோ அந்த டைம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடி மோட்டிவேட் பண்ணோம், டைம் ஆகிடுச்சு போய் மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து அந்த பிளேஸை பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு மெடிடேட்டிவ் ஃபீல் வரும். ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு பிளேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் பார்க்குறப்போ ஒரு மெடிடேட்டிவ் ஃபீல் வரும். அந்த டைம் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல போய் உட்காந்துருவீங்க. ஸோ டிசிப்ளின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே டைம் அந்த 40 days-ம் ஒரே இடம் ஒரே டைமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டாக்கா டிசிப்ளின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, யா. டெய்லி தியானம் நேரம் பண்ணியிருக்கேன். எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இப்போ வந்து 2 கிளாஸ் நேரத்தை கொடுத்தீங்கன்னா தேர்வுக்கு நாளைக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அப்படிதான் மாறதுன்னா சுவாத்தியாயம் வந்து வீட்டு மாதிரி சொல்லியிருக்கேன். யாராவது புடான் வந்து ரெகுலராக சுவாத்தியாயமாக எடுத்துட்டு பார்த்தீங்க. ஓகே, வெரி குட். வணக்கம் சார். உமாசேகர், கோயம்புத்தூர்லேருந்து. இங்கே வந்ததில் எனக்கு மொமெண்ட் டு மொமெண்ட் அவேர்னஸாக இருக்கிறது இன்னும் நான் வந்து ஃபைன் டியூன் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் வந்து கீப்பிங் மை இன்னர் சைல்ட் ஆல்வேஸ் அலைவ். வெளியே சருக்கு ஊஞ்சல் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் விளையாடிட்டு வந்துட்டேன் சார். ஸோ திஸ் டேக் அவே டுடே. தேங்க்யூ. ஓகே, வெரி குட். குட் ஈவினிங் சார். ஷாந்தி ஃப்ரம் ஈரோ. நான் எனது கான்செப்ட் ரொம்ப எனக்கு டேக் ஹோம் மெசேஜாக இருக்கிறத விட்டுக்கணும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் ஃபேமிலியில் இருக்கும்போது நல்லா ஒத்துக்கிட்டேன். இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்னா இது என்னோடது இல்லை. இப்போ இல்லை, அவங்க சொல்கிறது கொஞ்சம் ஒத்து போய் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு
ஓகே, அந்த மாதிரி ட்ராமாவை ப்ளே பண்ணுறது. ஓகே. அப்புறம் இன்னொரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். போன ஒர்க் ஷாப்பில் நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன், அஸ்ட்ராலஜியில் வந்து எனக்கு டெத்தை காமிக்கிற பிளானட் வந்து கடுமையாக இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? நீ மெடிடேட் நீ கவலைப்படாதுமா, உனக்கு கட்டாயம் ஆஸ்ட்ரோ மாஸ்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ பயப்படாதீங்கன்னு சொன்னீங்க. இப்போ 2 months பேக் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் சார். நான் ஸ்கூட்டரில் போச்சு, என்னாச்சுன்னே தெரியல, விழுந்துட்டேன். விழுந்து மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் இப்போல்லாம் உடஞ்சிருக்கு, இப்போயும் ஃப்ராக்சரோட தான் சார். நீங்கள் அந்த மனசில் வெளியாக போயிடலான்னாரு, கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இல்லை வடிவே இந்த சைடு ஃபுல்லாக ஃப்ராக்சர், பேக் ஃப்ராக்சர், கை ஃப்ராக்சர். மெடிடேஷன்னாலே என்னமோ தெரியல, என்னை ட்ரீட் பண்ண அத்தனை டாக்டர்ஸும் முருகன். சம்திங் மேட் போட்டு முருகன் டெம்பிள் ஃபார் த பாஸ்ட் 10 months. ரேவதி மேம் சொன்னாங்க, இல்லை ஏதோ பர்பஸ் இருக்குது, அதனால தான் உங்களை கூப்பிடுறாரு. நான் போகிறது இல்லைப்பா, அப்படியெல்லாம் போக மாட்டேன், டீச்சராக ஒர்க் பண்ணேன், அட் ஹோம் தான். பட் சம்திங் மேட் போகிறது டெம்பிள் கண்டினியூஸ்லி. இப்போ இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து நான் எப்படி வெளியில் வந்தேனே தெரியல சார். எங்கேயுமே பெயின் இல்லை, அத்தனை பேரும் முருகனுங்கிற டாக்டர்ஸ் அப்படி கூலாக கேக் வாக் மாதிரி நான் வெளியில் வந்துட்டேன். அஃப்கோர்ஸ் இன்னும் பெயின் இருக்குது. என்னை ட்ரீட் பண்ணுற போன் டாக்டரே, என்னம்மா பண்ணுறீங்க இவ்வளோ சீக்கிரம், நீங்கள் உங்களுக்கு எல்லாமே ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துச்சுன்னு கேட்டார். குட். ஐ ஷுட் தேங்க் யூ. மெடிடேஷன் ஆஸ்ட்ரோ மாஸ்டர் வந்து உங்களுக்கு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. நான் சத்தியமாக வந்து என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன், நம்புங்க, நடந்தது. அப்புறம் டெத்தை பற்றின ஃபியரே போயிடுச்சு சார். வலியும் இல்லை, ஒன்றும் இல்லை. குட், தேங்க்யூ. எஸ். My name is Vijay. I'm from Nero. First of all, I like to thank you, sir, for providing such a beautiful knowledge to us. இது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்சர் பண்ணதுனால சார் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி எனக்கு ரொம்ப நாள் எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ரியாலிட்டி கூட கம்பைன் பண்ண முடியும், அதுக்கு இதுக்கு எப்படி டே டு டே லைஃப்பில் எப்படி கனெக்ஷன் வர எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது சார். நானும் நிறைய பேர்கிட்ட இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே எனக்கு சொன்னது உங்களோட பிரெத் கவனிங்க, உங்களுக்கே ஆன்சர் பண்ணுங்க. பட் எனக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு கைடன்ஸ் மாதிரி தேவைப்படுது சார். நீங்கள் இன்னைக்கு என்னோட செக்ஷனில் எனக்கு அந்த டவுட்டை நல்லா கிளியர் பண்ணியிருக்கேன். நம்மளோட பிரெத் கவனிக்கிறாங்க, நம்மளோட தாட், வேர்ட்ஸ், ஆக்ஷன் மூலமாக நம்மளோட அவேர்னஸ் கூடுது. அதுவும் அதை வச்சு நம்ம டே டு டே லைஃப் ஸ்டைலில் அப்ளை பண்ணிக்கிற போது நம்ம டே டு டே லைஃப்பில் செல்ஃபாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ திஸ் இஸ் த வே, எப்படி ஸ்பிரிச்சுவல் வந்து இந்த ரியாலிட்டிக்குள்ளே கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு தெரியுது சார். இன்றைக்கி என்னோட 2 டேக்அவே என்னன்னு பார்க்கும்போது, மெடிடேஷனில் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது, டிசையர் வைக்கக்கூடாது நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். பட் பிஃபோர் மெடிடேஷன் எக்ஸ்பெக்டேஷன் டிசையர் இல்லாமல் நீங்கள் உட்காரணும், அது எனக்கு ஒரு பெரிய ரிலேஷன்ஸாக இருந்துச்சு சார். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னலிங் வந்து நான் வந்து நார்மலாக டே டு டேவும் என்ன நடந்துச்சு தான் சார் நான் இருந்தேன். என்னோட எமோஷன், என்னோட ஃபியர் அதெல்லாம் அதை ரெப்ளிகேட் பண்ணது கிடையாது. இந்த டைம் வந்து நான் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அதோட அடுத்த அப்டேட் எமோஷனல் லெவலில் எப்படி நம்ம அதை அப்சர்வ் பண்ணி நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னலிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் சார். தேங்க்யூ. வெரி குட். என் பேர் வடிவேல், ஈரோடு வந்துருக்கேன். ஒரு 6 years இருக்குன்னு நினைக்கிறேன். பாலாஜி சார் கிளாஸை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன். 40 days கம்பல்சரி போய் அட்டன் பண்ணி ஆகணும்னு இதில் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி, அதனால வீட்டில் பயங்கர பிரச்சனை வந்துச்சு, லைஃப் வரைக்கும் போச்சு. அந்த அளவுக்கு எந்த ஓடி போயிடுவானா இருக்குது, எங்கேயோ சாமியார் ஓடிடுவானா அப்படின்னு பயந்துட்டாங்க. பட் 40 days கண்டினியூஸாக நான் 9 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணி 12 மணிக்கு படுத்துட்டா 4 மணிக்கு இருந்துச்சு மறுபடியும் பண்ணேன். சார் சொன்ன மாதிரி அந்த 40 நாள் கிளாஸில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் எது நினைச்சாலும் எதையுமே நான் கேட்கவே மாட்டேன். என் ஒர்க் ஷாப்லாம் வந்து வேலையே இல்லைனா கூட கவலையும் பண்ண மாட்டேன். பார்த்தா ஒரு 10 நாள் வேலை இல்லாமல் இருக்கும், மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சம்பளம் வந்துடும், வேலை செஞ்சிடுவேன், எல்லாம் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். நான் எதையுமே ஒர்க் பண்ணிக்கவே மாட்டேன். மெடிடேஷன் காலையில் கம்பல்சரி 4 மணிக்கு எதிர்த்து குளிச்சுட்டு 4 மணிக்கு உட்காந்தேன்னா 6 மணி வரைக்கும், 6 to 7 யோகா, 7 to 8 வரைக்கும் புக்கு படிச்சுட்டு வெளியே போவேன். இது எனக்கு வந்து ஒரு ஜேர்னிங் ஆயிடுச்சு. இது பண்ணலின்னா இன்னைக்கு எதையோ இழந்த மாதிரி மைண்டில் தோணும். இது வந்து ரொட்டீன் ஒர்க் ஆகி போச்சு. இப்போ சார் ஒரு கிளாஸ் நடத்துகிறாரு, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு எனக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா எங்கேயோ ஒரு பக்கம் எனக்கு கிளாஸ் கிடைச்சிடும். இது என் லைஃப்பில் வந்திருக்கு.
நிறைய ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைலாம் இருந்தது. எதையுமே இப்போல்லாம் வந்து பெருசாக எடுக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு சால்வ் ஆகி போயிட்டே இருக்கும். நான் வந்து ரொம்ப போட்டு அதை ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் பாடி ரொம்ப வீக் ஆகிடுச்சு. தலைவலிக்கும், பயங்கர டென்ஷனாக இருக்கும், அதை வெளியே சொல்ல முடியாது யாரையும், அது மாதிரிலாம் இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது நான் என்ன மாதிரி இப்போ ஒரு ஒய்ஃப் வந்து நமக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ வந்து நமக்கு வந்து இப்படி இருக்கிறாங்கன்னா அப்போ நாம போன ஜென்மத்தில் இது இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வேணும்னு தான் நம்ம வந்து நம்மளோட ஜாதகம் அதாவது நம்ம எழுதிட்டு வந்திருக்கோம். அப்போ அதை ஏற்றுக்க முடியுங்கிற மனப்பான்மையோட நம்ம உட்காந்துருக்கும் போது கண்டிப்பாக அது ஒன்றுமே அடம் பிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்க. உண்மையுமே நான் ஆரம்பிச்சே நிறைய பண்ணிட்டேன். என் பசங்க சொல்லுவாங்க, ஏதாவது திட்டினாங்கன்னா அப்பாவை நீங்க தான் கல்யாணம் பண்ணீங்க, அப்பா வேணாம்னு சொல்லுவாங்க, நீங்க தான் கல்யாணம் பண்ணீங்க, பேசுறீங்க அப்படிம்பாங்க. சப்போர்ட் என் பிள்ளை பயங்கர ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா மெடிடேஷன் வந்து நிறையா பக்கம் போனேன், எல்லா பக்கம் போயிட்டு கடைசியாக பிஎம்சி தான் இப்போ ஒரு 6 வருஷமா 15 வருஷமா நான் தேடினேன், எல்லா பக்கம் தேடிட்டு இன்னைக்கு பிஎம்சிலாம் 6 வருஷமா கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கேன். என் ஒர்க்ஷாப்புக்கு வர டெய்லி ஒரு 2 கஸ்டமர்லையாவது இதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. என்னால் ஒரு மணி நேரம் அவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன். தேங்க்யூ. வாழ்க்கையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மெடிடேஷனை எல்லாத்துக்கும் சொல்லணுமோ அந்த அளவுக்கு இந்த இயற்கை எவ்வளோ கொடுக்குதோ அவ்வளோ என்னால் சொல்கிறேன்னு நான் ட்ரை பண்ணுவேன். குட், கொடுங்க. ஸோ இப்போ ஒரு மெடிடேஷன் பிரேக் எடுக்கலாமா? கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஸோ வில் டேக்ஸ். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஸோ நிறைய ப்ராக்டிக்கல் டிப்ஸ் கிடச்சது இல்லை? ஓகே. ஸோ கொஞ்சம் தண்ணி குடிங்க. இந்த செஷனுக்கு அப்புறம் ஸோ இங்கே வந்து ட்ரைனிங் ஆஃப் டீச்சர்ஸ். ஸோ நான் என்னோட 20s என்னோட 25, 26, 27, 28, 29 என்னோட 20s வந்து நான் நிறைய சாதனை பண்ணேன். சாதனை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. என்னோட 30s உலகம் பூரா போய் மெடிடேஷன் டீச் பண்ணேன். ஸோ டீச்சிங் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இப்போ நான் 40s இருக்கிறேன், early 40s. இப்போ என்னோடய 40s மற்றவங்கள மெடிடேஷன் டீச்சர்ஸாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டிஓடி ட்ரைனிங் அப்படின்ட்டு இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த உலகம் பூரா தியானத்தை கொண்டு போக முடியும், ஒருத்தனால கொண்டு போக முடியாது. ஸோ என்ன மாதிரியே ஒரு 1000 பேரை நான் உருவாக்கணும், க்ளோன் மாதிரி. என்ன மாதிரியே ஒரு 1000 பேர் இருக்கணும், அப்போ தான் இந்த உலகத்தை பூரா இந்த தியானத்தை கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு டிஓடி ப்ரோக்ராம், ட்ரைனிங் ஆஃப் டீச்சர்ஸ். டிஓடின்றது யூனிவர்சிட்டி லாங்குவேஜில் ட்ரைனிங் ஆஃப் டீச்சர்ஸ். ஸோ ட்ரைனிங் ஆஃப் டீச்சர்ஸ். ஸோ இந்த ட்ரைனிங் ஆஃப் டீச்சர்ஸ் ப்ரோக்ராமில் கோயம்புத்தூர்லேருந்து எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். 5 பேரா? 4 பேர். ஸோ 4 பேர் இருக்காங்க இந்த ட்ரைனிங் இதில். ஸோ இவங்க வந்து ஃபுல் டைம் டீச்சர்ஸாக ட்ரெயின் ஆகிருக்காங்க. பாதி கோர்ஸில் முக்கால்வாசி கோர்ஸ் ஆகிருக்கு. இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸில் இவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட், மெடிடேஷன் டீச்சர்ன்ற சர்டிஃபிகேட்டில் இவங்க வந்து ஸ்கூல்ஸ்க்கு, யூனிவர்சிட்டிஸ்க்கு, காலேஜஸ்க்கெல்லாம் போய் டீச் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது அடுத்து நம்ம கேட்கலாம், இது மெடிடேஷனுக்கு அப்புறம். ஓகே. ஸோ கொஞ்சம் தண்ணி குடிங்க, கண்ணாடி கட்டி வச்சுருங்க. எவ்வளோ நேரம் தியானம் பண்ணலாம் இப்போது? நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் பண்ணலாம்? How many minutes you want meditation now? 40 minutes? 40 minutes or 1 hour? 1 hour. Okay? So final 1 hour meditation. So நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே. ஸோ கொஞ்சம் தண்ணி குடிங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. ஆமாம், இந்த பிரமிட் எக்ஸ்பெரிமெண்ட் வேறு பண்ணோன்னு சொன்னோம் இல்லை சார்? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிடுவோமா? ஓகே. ஸோ பிரமிட் கட்டிடுங்க, பிரமிட் கட்டிடுங்க. ஒரு 10 minutes மெடிடேஷன் வித்தவுட் பிரமிட், அதுக்கப்புறம் ஒரு 10 minutes வித் பிரமிட். கண்ணை முடிக்கோங்க, கண்ணாடி கட்டிடுங்க, கண்ணை முடிக்கோங்க. அண்ட் அப்சர்வ் யுவர் நேச்சுரல் பிரெத். ஒரு 10 minutes. வித் பிரமிட், வித்தவுட் பிரமிட் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். Clasp your hands, fingers into fingers. கையும் கோத்துக்கோங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. With a gentle smile on your face.
When you have a gentle smile, your facial muscles gets relaxed. With a gentle smile on your face, observe your natural breath. ஒரே ஒரு 10 நிமிஷம். எந்த யோசனையும் வேண்டாம், எந்த கவலையும் வேண்டாம், எந்த கோரிக்கையும் வேண்டாம், எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். Just surrender to your breath. As long as you have breath, you have life on the planet Earth. மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பீங்க. Your breath is your constant companion. So observe your breath, witness your breath.
there is difference between pyramid and normal. Now drink water. So when the breath energy
இருந்த எல்லா வியாதிகளும் போய் வியாதி இல்லாத ஒரு நிலைக்கு நான் வந்தேன். அது வந்து நான் வந்து அதிக தெளிவாக பண்ண, அதாவது டயபெட்டிக்கு, பிளட் ப்ரெஷரு, இந்த மாதிரியான இதுலெல்லாம் வந்து வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு மூல காரணம் நான் என்ன நினைச்சு எனக்கு அனுபவம்னா, அதிகமாக தியானம் பண்ண அது சயின்டிஃபிக்காக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செல்களையும் அது நல்லா அருமையாக வேலை செய்யுது. அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுவா, ஒவ்வொரு நாளும் நமக்கு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து அழியுது, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னாங்களா? அதில் வந்து நம்ம தியானம் பண்ண இந்த அந்த எனர்ஜி வாங்குறோம் இல்லையா, அந்த பிரபஞ்ச சக்தியோ விஸ்வ சக்தியோ காஸ்மிக் எனர்ஜி நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து என்னன்னா எல்லா செல்லுக்கும் போகுது. நம்மள வந்து ஒரு எனர்ஜிக் பாடி ஆகும், எனர்ஜி பீயிங் சொல்றாரு சார், ஃபுல் எனர்ஜி ஆகும். உங்களுக்கு உண்மையிலேயே யாராச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த தியானத்துல அதிக அளவு பண்ணீங்கன்னா நீங்க எல்லா வியாதிலிருந்து வரலாம். ஆனா பொறுமையா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கண்டினியூஸா நம்ம பண்ணணும். நீங்க சில பேர் நிறைய பெரிய அளவு வியாதியாக இருக்கிறீங்கன்னா நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. அதிக அளவு பண்ண அதுல வந்து ஒரு பெரிய மாற்றம் எனக்கு வந்தது. 4 வியாதிகள் என்னை விட்டு போயிடுச்சு. அதாவது எனர்ஜி லெவல் வந்து ஓல்ட் டே எனர்ஜெட்டிக்கா இருக்கு. எந்த எனர்ஜி டெபிஷியன்சி இல்லை. 8 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்கேன் நேற்று. நான் வந்து அழகாக வந்தேன். எந்த ஒரு என்னுடைய ஏஜ் கேட்கிறேன் சார். என்னுடைய ஏஜ் வந்து 70. 65 தியானம் பண்ணேன், 65 வயசுல. ஆனா இதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் ஒரு வெறி வந்துச்சு. ஏன் அந்த வெறி வந்துச்சுன்னா, அதாவது ஒரு வியாதிக்கு 1 மாசம் தான் கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்ல. கடைசியில் அது எங்கே போய் நிற்குதுன்னா டயாலிசிஸ்ல போய் நிற்குது. யாரும் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? டயாலிசிஸ்ல எங்க கூட என்னென்ன டிசீஸ் உங்களுக்கு இருந்தது? டயபெட்டிஸ் 1. எத்தனை வருஷமா டயபெட்டிக்ஸ்? அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷமா இருந்தது. 20 வருஷமா டயபெட்டிஸ்க்கு மெடிசன் எடுத்திருக்காரு. இப்போ நோ டயபெட்டிஸ். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் ஒரு 10 இயர்ஸ். 10 வருஷமா பிளட் ப்ரெஷர். இப்போ பிளட் ப்ரெஷர் இல்லை. அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் வந்து இந்த கல்லீரல்ல வந்து ஹெப்பாடைட்டிஸ் பி அப்படிங்கிறது வந்து ஒரு லிவர்ல ஹெப்பாடைட்டிஸ் பி இயர்ஸ். இப்போ அதுவும் இல்லை. ஸோ நோ மெடிசன். இதெல்லாம் எந்த மெடிசன் அது இல்லாம இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்து கண்ணாடி வந்து 25-30 வருஷமா போட்டுட்டு. அதாவது படிக்கிறதுக்கு கண்ணாடி போடணும், டிரைவுக்கு கண்ணாடி போடணும், எப்பயும் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ அது இன்னைக்கு நைட்ல கூட நான் டிரைவ் பண்ணுவேன். நான் டிரைவ் பண்றேன். கண்ணாடி மாத்திரை எதுவுமே இல்லை. ஆனா 5 வருஷம் ரொம்ப இன்டென்ஸா மெடிடேஷன் பண்ணார். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பண்ணிருக்கீங்க? அதாவது ஆரம்பத்துல வந்து எனக்கு சொன்னது என்னன்னா, குறைஞ்சது 4 வந்து 5 மணி நேரமா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஒரே ஸ்டிச் இல்ல, அப்பயும் வந்து இருந்தது. 1 hour, 2 hours, 2 hours, average 3 to 4 hours every day. 3 hours at a time 4 hours பண்ணிருக்கேன். at a time ஒரு தடவை அதான் பீக் வந்து 4 hours பண்ணிருக்கேன். ஆனா கொஞ்சம் ஏன்னா இந்த மைண்டை வந்து நீங்க, நான் தான் சொல்லுவேன் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், நீங்க வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும், மைண்ட் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு டெக்னிக் அதுதான். அதுக்கு சொல்லுவாங்க குரங்கு மனசு அப்படிமா. அது எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். அது நம்ம கையில தான் இருக்கு. அது கையில விட்டீங்கன்னா உங்களை தியானம் பண்ணவே விடாது. வேற வேலையெல்லாம் விட்டாலும் ஐயோ வேண்டாம், இந்த மாதிரியான ஒரு மனசை வந்து இந்த உருவாக்கணும். இது மைண்ட் கட்டாயம் அது வந்து அது பண்ணணும். இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும் உங்களுக்கு. அதாவது என்ன நிறைய அனுபவங்கள் வரும். இது வந்து ஒன்லி உடல் சம்பந்தப்பட்டது, மனசு சம்பந்தப்பட்டது. அப்புறம் வந்து நிறைய மற்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தானாகவே வரும். என்ன மாஸ்டர்ஸுடைய ஒரு எனர்ஜி நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு இதில் சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். இது சொல்லு, இது பண்ணு அப்படின்னு நல்ல. அதாவது நம்ம குடும்ப விஷயத்துக்காக இல்லை, எந்த ஒரு பொது விஷயத்துக்கு ஜனங்களுக்கு நன்மை தரக்கூடியது ஆன்மீக ஒரு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு தெளிவு வரும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துகிட்டே இருக்கும். எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா எண்ணங்கள் தான். உங்க எண்ணங்கள் மூலமாக உங்களுக்கு மெசேஜ். இதுதான் நான் கண்டுபிடிச்சது. எந்தவெல்லாம் எண்ணங்கள் மூலமா வரும். அதாவது டார்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கூட எண்ணங்கள் மூலம். நீங்க ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் வந்ததுன்னா கூடிய வந்து டார்க் ஃபோர்ஸஸ் வந்து உங்களை வந்து என்ன பண்ணு, நீ அதை பண்ணாத, இது செய்ய, அது கைட் பண்ணாது. அப்போ அதுக்குதான் வந்து அந்த நம்ம வந்து எப்பயுமே சாப்பிடுவார் பாசிட்டிவா இருக்கணும்.
மிராக்குலஸ் திங்கிங்கில் இருக்கணும். நெகட்டிவ் திங்கிங் போனால் நம்மளே அறியாமலே மெடிடேஷன் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரியான சில அனுபவங்களோடு எனக்கு அது வந்திருக்கு. நான் விடவே மாட்டேன். எனக்கு தெரியும் எந்த சூழ்நிலை எல்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு அதையும் நான் அனுபவிச்சிருக்கேன். இதையும் சொல்ல ஆசைப்படுறேன். அதனால நீங்கள் கடைசியாக சொல்ல வார்த்தை, எனக்காக நான் வாழணும். ஊருக்கெல்லாம் டைம் கொடுப்பேன். பசங்களுக்கு டைம் கொடுக்கணும், படிப்பு பண்ணணும், அதை வீட்டை பார்க்கணும், சொந்தக்காரங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பு, இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணணும். ஆனால் நமக்காக நம்ம டைம் கொடுக்கணும். நம்ம இம்பார்ட்டன்ட். நம்ம சரியா இல்லைன்னா கடைசி மூச்சு வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கும். யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம மேல நம்ம இண்டிபெண்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி சாவு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது பிறந்துக்கிட்டே இருக்கும், செத்துக்கிட்டே இருக்கும், பிறந்துக்கிட்டே இருக்கும், செத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நடக்கிறதா, அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதனால இந்த பிறவில நாம பார்த்துக்கணும், நம்ம எனர்ஜியை பார்த்துக்கணும், நம்ம சுகத்தையும் பார்த்துக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம கடமைகளையும் செய்யணும். அதை கடமை விட்டுட்டு நம்மளையும் பார்க்க முடியாது. ஆனால் கடைசியாக சொல்ல போகிறது என்னன்னா, நான் எல்லாமே நான் தான், எனக்கு எது செஞ்சாலும் நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறத வந்து உணரணும். ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங். வேற யாருமே கிடையாது. எங்க அப்பாவோ தம்பியோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ குழந்தைங்களோ யாருமே பொறுப்பு கிடையாது. ஓகே மாஸ்டர், எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் வந்து எதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை சொன்னேன்னா, 65 இயர்ஸ் வரைக்கும் மெடிசன் சாப்பிட்டு இனிமேல் நான் இந்த மெடிசன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு 65ல தியானத்துக்கு வந்து இப்போ 70ல ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறது டிசீஸ் ஃப்ரீ பாடி அப்படின்னு. அண்ட் மோரோவர் ஹவு மச் எனர்ஜி. 70 இயர்ஸ்ல வந்து 10 ஹவர்ஸ் டிராவல் பண்றாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 மரங்கள் அவர் கிட்டது நட்டிருக்காரு நகர்த்திய ஆசிரமம். ஃபுல்லா சர்வீஸ் பண்ணணும். 70ல ஒன்னும் சர்வீஸ் பண்ணணும். நான் பிஹெச்எஃப் கூட மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆக்டிவா எல்லா ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போய் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இது நான் நேரில் பார்த்தது தான். ஸோ இட்ஸ் எவ்ரி திங் இஸ் பிகாஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த வனாலயத்துக்கு இந்த லேண்ட் டொனேஷனை கொடுத்த வந்திருக்காங்க கணேசன். ஸோ நீங்கள் இப்போ பண்ணீங்களே ஸ்ரீசக்கரா அதில் எதனா வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதில் என்ன ஒரு ஆர்டிகல். ஓகே. ஸோ எஸ் நீங்கள் வாங்க. ஒரு கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக். இந்த பிரேக்ல வந்து அங்கே ஒரு 4 ஸ்ரீசக்கரா மர்கவா பிரமிட்ஸ் அங்கே அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அதை போயிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பார்க்கலாம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோபிநாத் கிருஷ்ணசுவாமி, எக்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். எனக்கு ஒரு 62 வயசு ஆகுது. லாஸ்ட்டு ஏப்ரலில் மலுமிச்சம்பட்டியில் மாஸ்டர் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம செந்தில் சார் சொன்ன மாதிரி எனக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருந்தது, ஹைப்பர் டென்ஷன். நான் சாப்பிட்ற மாத்திரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மாத்திரை இருக்குது, மினிமம் 15. சரிங்களா? இன்சுலின் வந்து டெய்லி 40 யூனிட்ஸ், மார்னிங் 20, ஈவினிங் 20. ஐ வாஸ் 125 கிலோ. நோ ஐ ஆம் 80. 45 கிலோ வெயிட் ரெடியூஸ் பண்ணி எனர்ஜெட்டிக் லெவல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை டு கோயம்புத்தூர் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வந்தேன் வித்தின் 14 ஹவர்ஸ். வந்துட்டு ஒரு 3 days மெடிடேஷன் பண்ணேன். நான் டெய்லி வந்து 1.5 மணி நேரம் காலையில் 1.5 மணி நேரம் 4 to 5:30. எந்த பட்டம் போனாலும் மெடிடேஷன் மட்டும் விட மாட்டேன். சோறு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல. சரிங்களா? அது கல்யாண வீடாக இருக்கலாம்,
இது பண்ணும்போது we are getting so much of knowledge and the knowledge we are sharing it around. So that is the part of TOT. Thank you, Master, for giving us this wonderful opportunity. ரொம்ப அழகாக பேசுனீங்க எல்லாருமே டிஓடி பார்ட்டிசிபென்ட்ஸ். அண்ட் பரவாயில்ல மேடம், ஃபைனலாக சென்னையிலேருந்து ஒரு டிஓடி பார்ட்டிசிபெண்ட் வந்திருக்காங்க, மாதவி மேடம். 2 பேர் வாங்க. பரவாயில்ல மேடம், ஃபைனலாக பேசுவாங்க. இவங்க வந்து லாயரு, சார்ட் அக்கௌண்டன்ட்டு, எல்லாரும் ஒரு படிப்பாங்க. ஒன்று லாயராக இருக்கணும், இல்லை அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும். இவங்க 2 இருக்கு. அவங்களும் அதே மாதிரி தான் ஸ்ரீவல்லிக்கு. ஒன்று லாயராக இருக்கணும், இல்லை டாக்டராக இருக்கணும். 2 இருக்காங்க. எங்களுக்கு வர்றதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் டபுள் டிகிரிலாம் வராங்க. எல்லாமே ஒரு தேடல்ல ஆரம்பிக்கிறது தான். அது நம்மள அறியறதே தான் அந்த தேடல் முடியறதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த தேடி கிடைச்சதெல்லாம் இதெல்லாம் சைட்ல. ஆனால் பெரிய விஷயம் கிடைச்சது வந்து என்ன நானே தேடி எடுத்தது தான் தியானத்தின் மூலமா. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. சமீபமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாசல்ல வந்து MBA ஸ்டூடெண்ட்ஸ் சம் கேம்பெயின் வருவாங்க, மார்க்கெட்டிங் கேம்பெயின். அந்த மாதிரி வந்தவங்க they came for donation. ஒரு ஏதோ சம் ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷனுக்காக வந்தாங்க. டொனேஷன் கேட்கறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் எப்படி கேட்டாங்கன்னா, உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும், அவங்க பேரை அவங்களுக்காக நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்க சம் அமௌண்ட் அப்படின்னு. என்னோட வீட்டு வாசல்ல பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் போர்டு இருக்கு. நான் திரும்பி அதை பார்த்துட்டு, உங்களுக்கு யார் பிடிக்கும்னு சொல்லுங்க மேடம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐ லவ் மை செல்ஃப் த ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நான் அவங்களுக்கு என்ன பேசுறது என்ன சொல்றதுனே தெரியல மேடம். நாங்கள் காலையிலேருந்து நிறைய பேருக்கு அந்த கேள்வி கேட்டுருக்கோம், இந்த பதில் எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்னாங்க. நானும் ஒரு ஃபவுண்டேஷன்ல இருக்கேன், ஸோ ஐ ஆல்சோ நோ தட் அப்படின்னு சொல்லி முடித்தேன். ஸோ that answer was so spontaneous. Only when you realize those answers will come. So start enjoying being with yourself while doing meditation. மற்றது எல்லாமே பை ப்ராடக்ட்ஸ்னு நினைக்கிறேன் நான். So it's a journey to enjoy rather than the destination. So every moment enjoymentல போயிட்டு இருக்கு. TOT experience எல்லாரும் ஃபெல்லோ பார்ட்டிசிபென்ட்ஸ் சொன்ன மாதிரி தான். அதுவும் ஒரு ஜாலியாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப செய்கிற வேலையில வந்து ஒரு திருப்தி இருக்கிறச்சு. அந்த வேலை வந்து வலுவா தெரியாது இல்லையா. ஒரு விஷயம் பிடிச்சு மைண்ட்ஃபுல்லாக செய்யச்சு அது ரொம்ப சர்வசாதாரணமாக ஈஸியாகவும் முடிஞ்சிடும். இங்கே சார் தியரியாக எடுத்தது எல்லாமே நாங்கள் வந்து டிஓடியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் வாரத்துக்கு அசைன்மெண்ட் இருக்கும். அந்த அசைன்மெண்ட் வந்து அந்த வாரம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்குங்கிறத நாங்கள் எழுதி அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அசைன்மெண்ட்டாக அப்லோட் பண்ணணும். ஸோ எங்களை நாங்களே யாரும் எங்களை வந்து செக் பண்ண மாட்டாங்க. ஆன்சர் எல்லாம் 100%, 100க்கு 80 அதெல்லாம் இல்லை. இந்த ப்ராசஸில் நாங்கள் தான் எங்களை நாங்களே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. எங்களை நாங்கள் வந்து எக்ஸாம் வச்சு நாங்களே எங்களை அசஸ் பண்ணி நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸு. ஸோ இதில் பெனிஃபிட் யாரு? நாங்கள் பண்ணினா எங்களுக்கு தானே பெனிஃபிட்டு, அடுத்தவங்களுக்கு இல்லை இல்லையா. எங்கள் மார்க்ஸ் எங்களுக்கு தான், கரெக்ட் தானே. ஸோ அந்த ப்ராசஸில் என்ன ஆச்சுன்னா எங்கள் ஜாலி எங்களுக்கே தெரியாமல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் பியூட்டி ஆஃப் ஹிஸ் டீச்சிங்ஸ். சாரோட டீச்சிங்ஸில் பியூட்டி என்னன்னா, அவர் சொல்கிறத அதை நம்ம கேட்கணும், நமக்காக கேட்கணும், நம்ம மாற்றத்துக்காக கேட்கணும், வேற யாருக்காகவும் இல்லை. ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. டிசிப்ளின், சின்சியாரிட்டி இதெல்லாம் கேட்டு வாங்கிறது இல்லை, அதுவே வந்து ஒட்டின்றோம் இவரோட இருந்தா. ஸோ thank you so much for this opportunity. Thank you, friends.
இருக்கும் மாலை வணக்கம். உங்களுக்கு சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. மேடம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 2.25 வருஷம், 3 வருஷம் முடிய போகுது. வந்து நான் அகத்தியர் பிரமிடில் போயிட்டு அந்த ஆசிரம் டெவலப் பண்ணோம் அப்படின்ட்டு அங்கே போனாங்க. அங்கிருந்து பிளான் போட்டு என்னை கூட்டிட்டு வந்து நீங்க கோயம்புத்தூர்ல டெவலப் பண்ணுங்க, இங்க ஒரு ஆசிரம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பிளேஸை பார்த்துட்டு லேண்டை பார்த்துட்டு ரெடியா செலெக்ஷன் பண்ணிட்டு அவங்களோட ஓன் லேண்டை சேல் பண்ணி அது கிஃப்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. 4-5 இடத்த வந்து காட்டினாங்க. எல்லா இடமும் பார்த்துட்டு இல்லை எனக்கு அங்கே பெண்டிங் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் நான் மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வருவேன், நான் நீங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா லேண்ட் வந்து என்ன தேடணும்னா லேண்டை தேடக்கூடாது. நான் பண்றது சர்வீஸ். அந்த சர்வீஸ் மைண்ட் செட் இருக்கிறப்போ ஒரு ஆசிரமம் கட்டணும், ஒரு பிரமிட் கட்டணும், ஒரு மர்கபா கட்டணும் அப்படின்னா அது என்னோட ப்ராஜெக்டா இல்ல இறைவனோட ப்ராஜெக்டா? அது டிவைன் ப்ராஜெக்ட். ஸோ லேண்ட் தான் என்ன சூஸ் பண்ணோம், நான் லேண்டை செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நோன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இப்போ அஃபிஷியலாக என்னோட ப்ராஜெக்ட் எனக்கு முடிஞ்சிருச்சு. அகத்தியர் பிரமிட் ஆசிரமத்தில் என்னோட ப்ராஜெக்ட் அஃபிஷியலாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கோயம்புத்தூர்ல ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கான மோட்டிவேஷன் மேடம் தான் ஃபர்ஸ்ட். ஸோ கிளியரா சொன்னேன் சார், நீங்க இன்டர்நேஷனல் உங்களுக்கு அது செட் ஆகாது, கோயம்புத்தூர் தான் செட் ஆகும். ஏன்னா இது வந்து ரொம்ப மெச்சூர் லேண்டு, எல்லாம் படிச்சவங்க, அறிவாளிங்க, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க இந்த பெல்ட்ல இருக்காங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் தான் செட் ஆகும். நல்ல கூல் வெதர் சார், உங்களுக்கு நல்ல சூப்பரா செட் ஆகும் சார். ஸோ இப்போ வந்து என்னன்னா we have to do it together. இப்போ வளாகத்துல இந்த ஃபவுண்டேஷன்ல, இந்த வனம் ஃபவுண்டேஷன்ல நம்ம இன்வைட் பண்ணி இந்த இடம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடம் இருந்தாக்கா அங்கதான் இருக்கும். ஒரு இடம் இல்லாம ஆன்லைன்ல நம்ம மீட் பண்ணிக்கலாம். so many projects are coming. so ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு நம்ம கிட்ட தெரியாது. இட்ஸ் ஆல் காட்ஸ் கிஃப்ட். ஸோ இஸ்லாம்ல சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ், காட் வில்லிங் அப்படின்ட்டு. ஆனா கோயம்புத்தூர்ல கட்டினாக்கா ஸ்ரீ சக்கரா தான் கட்டுவேன், நான் பிரமிட் கட்ட மாட்டேன். ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்கும். இது வரைக்கும் ஸ்ரீ சக்கரா எங்கேயுமே கட்டினது இல்லை. இப்பதான் சாருக்கு நான் காமிச்சேன், அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்காரு. ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து கட்டினாக்கா ஸ்ரீ சக்கரா பிரமிட் தான் இருக்கும். ஹையஸ்ட் எனர்ஜி பிரமிட் ஆன் தி பிளானட் இருக்கும். மாலை வணக்கம். உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. கோயம்புத்தூர்ல நான் கோயம்புத்தூர் தான், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வாணியம்பாடியில் இருக்கோம். அகத்தியர் ஆசிரம் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பார்த்துக்கிறது. சார் கூட 5 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். மோஸ்ட்லி க்ளோஸாக குரு சாங்கித்யம் சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, நிறைய குரு சாங்கித்யம் கேட்டிருக்கேன். ஸோ அது கூட ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். சஜ்ஜன சாங்கித்யம். அகத்தியர் ஆசிரம் ட்ரஸ்டியாக இருக்கு சொன்னார். முதல்ல நான் இருக்க மாட்டேன் சார், அங்கே எதுவுமே கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவர் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆனார். அப்புறம் நீங்கள் இருக்கணும் மேடம் அப்படின்னு. சரி சும்மா தானே ட்ரஸ்டியாக இருக்கலான்னு சொன்னது பார்த்தா ட்ரெஷராக இருக்கார். சார் எனக்கும் கணக்கு சம்மந்தமே இல்லை சார், எனக்கு கணக்கே வராது சார். அது பணத்தை வந்து பாட்டுக்கு வருது போகுது அப்படி இருந்துட்டு இருந்தேன் நான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா டெய்லி கணக்கு எழுதுற வேலை. சார் கேட்பாரு என்ன மேடம் பண்ணீங்கன்னா கணக்கு எழுதிருக்கீங்க, என்ன மேடம் கணக்கு எழுதுறீங்க. ஸோ மற்றவங்களோட பணத்தை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அது ரொம்ப ரிஸ்கியான விஷயம். என்னோட பணம் போனால் பரவாயில்ல, அது நான் தான் பதில் சொல்லணும், ஐ கேன் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இது மற்றவங்களோட பணம்னா எப்போ கணக்குல ரெசிப்ட் கேட்பாங்க, உட்காந்து பண்ணிட்டு இருக்கணும். நான் சொன்னேன் எதுக்காக என்னை இப்படி சூஸ் பண்ணீங்க, நான் வந்து வரவே மாட்டேன்னு சொன்னேன். இங்கிருந்து அழுதுட்டே தான் வாணியம்பாடி போயிட்டு இருந்த ஒரு காலத்தில். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி ஏதோ நம்மகிட்ட கண்டுபிடிச்சிருக்காரு மாஸ்டர் இல்லையா, நான் அவர் இங்கே வந்து வர சொன்னதுக்கு அவரை என்ன அங்கே கூட்டிகிட்டு போயிட்டார். இப்படி ரிவர்ஸ் நடந்துட்டு இருக்கு. சரி ஏதோ கண்டுபிடிச்சிருப்பாராட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் ஒரு ஹாப்பியாக எடுத்துட்டு போக முடிஞ்சது. இவரோட ரிட்ரீட்ஸ் நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க, வியட்நாமிஸ், இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபென்ட்ஸ், லோக்கல் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது நிறைய நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஒருத்தருக்கு ஒன்று லேர்ன் பண்ணி வியட்நாமிஸ்க்கு பயங்கர டிசிப்ளின்ல லேர்ன் பண்ணேன். 5 minutes பிஃபோர் இருக்கணும் மெடிடேஷன். நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்புறம் சார் வருவார். எல்லாருமே 5 minutes பிஃபோர் இருப்பாங்க. நான் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின், அந்த கிளீனினஸ், நீட்னஸ், அவங்களோட மெத்தட் ஆஃப் மெடிடேஷன், அவங்களோட நேச்சரோட கனெக்ட் ஆகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும்போது லேர்ன் பண்ணேன். ஸோ நிறைய டைப் ஆஃப் பீப்புள் வருவாங்க. ஸோ மெயின்லி சர்வீஸ். அப்புறம் சார் சர்வீஸ் பண்ண சொன்னால சர்வீஸில் என்ன வரப்போகுதுன்னு நினச்சிருந்தேன்.
பட் சர்வீஸுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து நான் நிறைய அனுபவிச்சுட்டேன். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்காக சர்வீஸ் பாலிசி எல்லா விதமான மக்களும் வருவாங்க சார். நான் யார் தெரியுமா அப்படின்னு வருவாங்க. பாலிட்டிஷியன் வருவார், போலீஸ்காரர் வருவார், ஒன்றுமே இல்லாமல் என்ன மேடம்னு கேட்டு வரவங்க வருவாங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் பீப்புளையும் மீட் பண்ணிட்டேன் இந்த பாஸ்ட் 3 years. ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சேவை, அது மீ அண்ட் மைண்ட் இல்லாமல் சேவை பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய புரிஞ்சுட்டேன். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். மேடம் வந்து டாக்டரேட் PhD படிச்சுட்டு, மேடம் உங்களோட ஏஜ் மேடம்? ஓகே 70+. ஆனா அவங்க வந்து அந்த ஏஜ் மாதிரி இருக்க மாட்டாங்க. அங்க அகத்தியர் பிரமிட்ல வந்து கீழ இருந்து மேல இருக்கும் போயிட்டு அந்த மலை ஏறி அந்த பிரமிட்ல கிளாஸ் நடத்திட்டு மறுபடியும் வருவாங்க. ஸோ ஷி இஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் அவங்கள பார்த்து நம்ம ஹெல்த்துக்கு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும். ஓகே, இந்த ஸ்வதர்மால ஹெல்த் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. ஸோ 1 மணி நேரம் ஷட்டில் பிளே பண்ணுவாங்க காலகட்டத்தில். இப்பவே இப்படி இருந்தாங்கன்னா காலேஜ் படிக்கிற டைம்ல எப்படி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள், நல்ல மக்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நான் வேற எங்க போறது? இங்கே தான் போகணும். ஸோ கன்க்ளூடிங் மெடிடேஷன். மேடம் கன்க்ளூட் பண்ணிடலாமா? தேங்க்ஸ் கிவிங்க. ஓகே, கன்க்ளூடிங்காக நம்ம மெடிடேஷன் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. So once again everybody, thank you so very much. நீங்கள் எல்லாரும் இருந்தது. Knowledge is power. மாஸ்டர் கிட்ட இன்னைக்கு நிறைய நாலேஜஸ் எடுத்துருக்கீங்க. எஸ் சார், அதுக்கு ஒரு பெரிய அப்ளோஸ் கொடுக்கலாமா மாஸ்டர்? So now we are all one family. So next event வந்து இதே மாதிரி எல்லாத்தோட கோஆபரேஷனோட எல்லாரும் ஒரு சோலை கூப்பிட்டுட்டு வந்தால் கூட இந்த ஹாலில் அவருக்கு ஃபில் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ we will take that resolution to impact many people's life. Yeah? Is it correct? We have to impact. Rather than telling, we have to show the truth what is happening around us. That's our event. So people see what they believe, that we tell. So this is the beginning. As Master told, all of the strong foundation Coimbatore Poranati, everybody are happy for them. Yes? So இந்த வனாலயம் கொடுத்த இந்த இடத்தை கொடுத்த நம்ம வனம் இந்தியா ஃபவுண்டேஷன், வனம் பிரசிடென்ட் ஐயா அவர்கள், வனம் ட்ரஸ்டீஸ், வனம் செக்ரட்டரி, வனம் அறம் காவலர்கள், வனம் மரம் காவலர்கள் மற்றும் வனம் ஊழியர்கள் மற்றும் இன்னைக்கு நமக்கு எவ்வளோ சூப்பராக சமைச்சு போட்டாங்க இல்லைங்களா கிச்சனில், அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தாங்க. வெரி சாஃப்ட் ஃபுட் இல்லைங்களா? கார்லிக் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஃபுட் சாப்பிட்ருப்போம். நம்ம வீட்டில் இன்னைக்கு கார்லிக் டேஸ்டி ஃபுட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல் ஹார்ட்டடாக நமக்கு அவங்க சமைச்சு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். அண்ட் தென் VHF ஃபவுண்டர் மாஸ்டர் அண்ட் செக்ரட்டரி மாதவி மேடம் அண்ட் ட்ரஸ்டி பர்வதம் மேடம் and treasurer Girija madam, she didn't come today, and they form a big foundation for the master. Not but the least, all the dear souls who are here. Okay, உங்களுக்கு ஒரு 10 applause நீங்களே கொடுத்துக்கலாம். And sir கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளஸட் சோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிகித் நானும் ஒரு கடந்த ஒரு 1 year வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இஸ் நவ் இஸ் ப்ரோ டு ஆல் த ஃபேமிலி. இஸ் செல்ல ப்ரோ டு ஆல் த ஃபேமிலி அனிகித். ஸோ தேங்க்யூ வெரி மச் அனிகித். இஸ் அ வெரி ஹியூமரஸ் கை. அவர் இருந்தாலும் அதை சிரிச்சுட்டே இருக்கலாம். ஸோ வி லவ் யூ பிரதர் அண்ட் வி லவ் யூ எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் வாங்கய்யா. இந்த இடத்த வந்து ஒரு பெரிய மனதாக கொடுத்து நேக்கரில் ரொம்ப பெரிய உட்காந்துட்டே பேசுகிறேன். அதை சொல்லுங்க. நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? உங்களுக்கு எப்படி மனசு வருது? என்ன
அவர் பெரிய மனசு பண்ணி இந்த இடம் எல்லாத்துக்கும் பயன்படணுங்கிறது கொடுத்துருக்காங்க. பப்ளிக் பயன்படணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி பயன்படுறது? இட்ஸ் a very big visionary. எவ்வளவு ஹம்பிளா இருக்கிறாரு பாருங்க, பேச மாட்டேங்க. அதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்களா? இட்ஸ் வெரி பிக் ஹார்ட்டட் மேன். அவர் எங்க கொடுத்துருக்காங்கன்னா இங்க வந்து பப்ளிக் வந்துட்டு யோகா பண்ணணும், மீ டைம் எடுக்கணும். 18 ஏக்கர் கொடுத்துருக்காங்க பாருங்க இல்லைங்களா? இட்ஸ் வெரி பிக் ட்ரீமர் அவர். பட் ஐ வெரி சம்மசிவ் யூ ஹம்பிள் சார். கணேசன் சார் எந்திரிச்சுக்கோங்க, எல்லாரும் பெரிய அப்ளாஸ் கொடுக்குறாங்க. அவர் இது மட்டும் இல்லை, ஒரு 2 ஏக்கரா கோயில் கூட கொடுத்துருக்காரு, சனீஸ்வரர் கோயில கூட கொடுத்துருக்காரு. ஸோ சி நல்ல உள்ளங்களுக்கு எப்பவுமே நம்ம ஒரு கைத்தட்டல் கட்டணும். ஏன்னா அவங்களுக்கு கைத்தட்டல் கட்டுறப்போ அதோட இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு இருக்கும். அவர் அகத்திய ராஷ்டிரம் வந்தாரு, நான் கூட ஒரு ஏசி ரூம் போடணும் சார். இல்லை மேடம், வெயில வேர்க்கணும் அப்பதான் நல்லது அப்படின்னாரு. இல்லை சார் ஏசி ரூம் போட்டு கொடுத்துருக்கேன் சார். சொல்லி ஏசி ரூம் போட்டோம். 3-4 days அங்கே தங்கினாரு, ரொம்ப என்ஜாய் பண்ணாரு இல்லைங்களா? நேச்சர் ரொம்ப என்ஜாய் பண்ணாரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவர் வீட்டில் ஒரு பிரமிட் கட்ட போறாரு. பிரமிட் வந்து வீடு கட்டிட்டு இருக்காரு, ஒரு பிரமிட் கட்ட போறாரு. பிரமிட் எந்த டிசைன்ல கட்டலாம் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஸோ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம் சார், டிசைன் கொடுக்கணும். ஸோ நல்ல உள்ளங்கள் வந்து சேரிட்டிக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுனால கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய உள்ளம் கொண்டவர், பெரிய பிஸ்னஸ் மேன், ஹோட்டல் வச்சிருக்காரு. நான் அவர் வீட்டுக்கு போனேன், அதனால சொல்லிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. விண்மில்ஸ் எங்கள் ஊர் பக்கம், எங்கள் ஊர் உருமன்பேட், க்ளோஸ் உருமன்பேட், அங்கே வந்து ஒரு விண்மில் ஃபார்ம் வச்சிருக்காரு. வேஸ்ட் டு வெல்த் வச்சிருக்காரு, கன்வர்ஷன் வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. டெஸ்பைட் ஆஃப் தட் அவரோட சேரிட்டியை நான் வந்து பாராட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச். தெரிஞ்சதுனால சொல்லுவேன். So now we will officially conclude the program with a group photo and meditation. First ஒரு group photo எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 15 minutes meditation conclude பண்ணலாம். ஓகே, அப்படி முன்னாடி வாங்க.